இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் biological classification. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? living world பார்த்தோம், ரைட்? நமக்கு அதிலே வந்து importance of classification என்னன்னு சொல்லியிருப்போம். அண்ட் இங்கே வந்து நம்ம இப்போ ப்ரெசென்ட்ல எந்த கிளாசிஃபிகேஷன் நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறத பத்தி படிக்க போறோம். ஓகே, ஸோ biological classification. So, ஏன் classification was needed? எதுக்காக? For easy understanding and easy studying, right? So, அதுக்காக தான் மெயினாக கொண்டு வந்தோம். So, first more scientific basisல classification first attend பண்ணது யாருன்னு கேட்டா, that is no one but Aristotle. Okay, இவர் தான் first more basic scientific basisல attend பண்ணது. Okay, classify பண்ண ட்ரை பண்ணது. ஸோ இது இப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ more பேசிக்காக more scientific basisல பண்ணது யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அரிஸ்டாட்டில். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணாருன்னா சிம்பிள் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டரை யூஸ் பண்ணி பிளான்ட்ஸை ட்ரீஸ், ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸாக பிரித்தார். அண்ட் அனிமல்ஸை எப்படி பிரித்தார்னா ரெண்டு குரூப்பாக பிரித்தார். ரெட் கலர் பிளட் இருக்கிறவங்க, அது இல்லாதவங்க, அந்த மாதிரி ரெண்டாக பிரித்தார். ஓகே, ஸோ என்னென்ன பிரித்தார்? எஸ், அரிஸ்டாட்டில் பிளான்ட்ஸையும் அனிமல்ஸையும் பிரித்தார். பிளான்ட்ஸை ட்ரீஸு, ஷ்ரப்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸாக பிரித்தார். அண்ட் அனிமல்ஸை ரெட் பிளட் செல்ஸ் இருக்கிறது, ரெட் கலர் பிளட் இருக்கிறது, ரெட் பிளட் இல்லாதது. ஓகே, அந்த மாதிரி ரெண்டாக பிரித்தார். ஸோ இதுதான் மோர் சயின்டிஃபிக் பேசிஸில் ஃபஸ்ட்டு நடத்தப்பட்ட ஒரு கிளாசிஃபிகேஷன். ஸோ அரிஸ்டாட்டில் லிவிங் ஆர்கனிசம் பிளான்ட், அனிமல்ஸ், பிளான்ட்டை வந்து பேஸ்ட் ஆன் ஹெர்ப் பிளான்ட்டோட சைஸஸை பொறுத்து ஹெர்ப்ஸ், ஷர்ப்ஸ் அண்ட் ட்ரீஸாக பிரித்தார். அண்ட் அனிமல்ஸை வந்து பேஸ்ட் ஆன் பிளட்டாக பிரித்தார். பேஸ்ட் ஆன் பிளட் எப்படி பிரித்தார்னா வித் ஆர்பிசி அண்ட் வித்தவுட் ஆர்பிசி பிரித்தார். இது இல்லாமல் அவர் ஹேபிட்டேட்டை பேஸ் பண்ணியும் அனிமல்ஸை பிரிச்சிருந்தார். அது எப்படி பிரிச்சிருந்தாருன்னா டெரஸ்ட்ரியல், ஃப்ளையிங் அண்ட் அக்வாட்டிக் அப்படின்னு பிரிச்சிருந்தாரு. பட் உங்கள் புக்கில் இருக்கிறது இது மட்டும்தான். ஸோ நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் ஓகே. ஓகே, ஜஸ்ட் அது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன் லினேயஸ் டைம் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன் in Linnaeus time, a two-kingdom system of classification with the Plantae and Animalia kingdoms was developed that include all plants and animals respectively. So, Linnaeus oda time period la enna kondu vandanga kingdom அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கொண்டு வந்தாங்க. ஸோ plant kingdom, animal kingdom அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் த சிஸ்டம் டிட் நாட் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் யூக்கரியாட்டையும் ப்ரோகேரியாட்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. அண்ட் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை. அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக் அண்ட் நான் ஃபோட்டோசிந்தட்டிக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணல. ஸோ என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த டூ கிங்டமில் இதை தான் நம்ம டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவோம். பிளான்ட்டு அண்ட் அனிமேலியா, கிங்டம் பிளான்ட்டு, கிங்டம் அனிமேலியா. ஸோ எதெல்லாம் அனிமல் டைப்பில் இருக்கோ அது எல்லாமே அங்கே போயிடும். அண்ட் எதெல்லாம் வந்து பிளான்ட் டைப்பில் இருக்கோ எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ அது ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கா, இல்லை நான் ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கா, இல்லை யூகேரியாட்டா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. செல்வால் இருந்தால் அது பிளான்ட்டுக்கு போயிடும். செல்வால் இல்லை அப்படின்னா அது அனிமேலியாவுக்கு வந்துடும். ஸோ மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கிறது, யூனிசெல்லுலார், ப்ரோகேரியாட் எல்லாமே வரும் ஒரே கிங்டத்துலேயே. ஓகே, ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா நிறைய கன்ஃபியூஷன் வர ஆரம்பிச்சது. ஸோ இதை விட ஒரு பெட்டர் ஒரு இது நம்ம பிரிக்கணும், பெட்டர் கிளாஸிஃபிகேஷன் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறனால சயின்டிஸ்ட் அடுத்தடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, ஸோ டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் யார் கொடுத்தது? கார்ல் லின்னேயஸ். எப்போ? 1758. ஸோ பிளான்டே அண்ட் அனிமேலியா, அதான் டூ கிங்டம். Classification of organisms into plants and animals were easily done and was easy to understand. But large number of organisms did not fall into either category. நம்ம ரெண்டு கேட்டகரியிலேயே வைக்க முடியாத அளவுக்கு சில ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு. Hence, two kingdom classification used for long time was found inadequate. ஸோ அது வரைக்கும் டூ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் அது என்னாச்சு, inadequate மாற ஆரம்பிச்சது. ஓகே, besides cross morphology, a need was also felt for including other characters like. ஸோ மார்ஃபாலஜி மட்டும் இல்லாமல், இது வரைக்கும் மார்ஃபாலஜி மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. ஸோ மார்ஃபாலஜி மட்டும் இல்லாமல் வேறு எதுக்கெல்லாம் நீடு இருந்துச்சு? செல் ஸ்ட்ரக்சர், நேச்சர் ஆஃப் வால், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ஹேபிட்டட், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் கூட நம்ம இன்க்ளூட் பண்ண வேண்டிய தேவைகள் நமக்கு வர ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் த்ரீ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன். ஸோ டூ கிங்டத்தோட பற்றாக்குறையினால அதில் வர சில குறைபாடுகள்னால என்ன பண்ணுறோம், நம்ம அடுத்தது த்ரீ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் கொண்டு வரோம். திஸ் த்ரீ கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் இஸ் கிவன் பை ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல். ஓகே, யார் கொடுக்குறா? ஏர்ன்ஸ்ட் ஹெக்கல். இவரை கொடுத்த போது எப்படி கொடுத்ததாருன்னா ப்ரோட்டிஸ்டா, பிளான்டே அண்ட் அனிமாலியே. ஸோ ப்ரொட்டிஸ்டா அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் எல்லாத்தையும் தூக்கி ப்ரொட்டிஸ்டாவில் வச்சார். அண்ட் தென் பிளான்டே, அனிமாலியன்னு 3 கிங்டமாக கொடுத்தாரு. நெக்ஸ்ட் கம்ஸ் 4 கிங்டம். அதுலேயும் சில குறைகள் இருந்ததுனால அடுத்தது வந்தது தான் 4 கிங்டம். 4 கிங்டம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா கோபிலான்.
ஓகே ஸோ 4 கிங்டம் கோப்லான் கொடுத்துருப்பாரு அண்ட் இதில் என்ன கொண்டு வந்திருப்பாருன்னா மொனிராவை கொண்டு வந்திருப்பார் ஸோ மொனிரா அப்படிங்கிறது என்னது ப்ரோகேரியாட் ஓகே மொனிரா இஸ் அண்ட் ப்ரோகேரியாட் ஸோ மொனிராவை கொண்டு வந்திருப்பாரு ஸோ மொனிரா ப்ரொட்டிஸ்டா மெட்டாஃபைட்டா அப்படிங்கிறது பிளான்டே மெட்டாசோவா அப்படிங்கிறது இட்ஸ் அனிமாலியே ஸோ இந்த நாளும் கொண்டு வந்திருப்பாரு ஸோ இதுக்கு எல்லாத்துக்கு அப்போ நம்ம ரீசெண்டாக வரைக்கும் படிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 kingdom classification. It is given by Whittaker. Okay. Classification system for the living organisms have hence undergone several changes over time. So over time period என்ன இருக்கு நிறைய changes வந்திருக்கு. Though the plant and animal kingdoms have been a constant under all different system. So 2 kingdom இருந்தாலும் சரி 3 kingdom 4 kingdom 5 kingdom எவ்வளோ classifications வந்தாலும் plant and animalia இந்த ரெண்டு kingdom எப்படி இருக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்குது பட் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய பிரித்து வேறு கிங்டத்தில் போடுறோம் ரைட் the understanding of what groups or animal organisms be included under these kingdoms or have been changing. The number and the nature of other kingdom have also been understood differently by different scientists over the time. So ஒரு nature of ஒரு kingdom என்ன ஆகுது ஒரு scientist வர புதுசாக நமக்கு தாட்ஸ் வர என்ன ஆகுது ஓகே இதில் இந்த குறை இருக்குது ஸோ அதை நம்ம நிவர்த்தி பண்ணுறோம் இன்னொரு கிங்டம் ஆட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா வர ஆரம்பிச்சுது ஸோ இப்போ நம்ம படிக்கிறது 5 kingdom classification அதில் biological classificationல நம்ம மொனிரா ப்ரொட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை பற்றி படிப்போம் செப்பரேட்டாக பிளான்ட் கிங்டம் அண்ட் செப்பரேட்டாக அனிமல் கிங்டம் படிப்போம் ஓகே ஸோ மொனிரா இதில் ப்ரோகேரியாட் ஸோ மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட் பாக்கி எல்லாருமே யூகேரியாட்ஸ் ஸோ ஆர்ஹெச் விட்டாக்கர் 1969 தான் கொண்டு வந்தார் ஓகே 1969 proposed a 5 kingdom classification. The kingdom defined by him were named Monera, Protista, Fungi, Plantae and Animalia. So 5 kingdom. So இது எதை பேஸ் பண்ணி அவர் மெயினாக பிரிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is mainly based on cell structure. இது very important. இது எப்படி questions கொடுப்பாங்கன்னா MCQல which of the following is not taken as a criteria for 5 kingdom classification அப்படின்னு கொடுத்துட்டு இது கூட சேர்த்து இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க ஸோ என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அவங்களால என்ன பண்ண முடியும் எது இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியும் ரைட் ஸோ செல் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட் பாடி ஆர்கனைசேஷன் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ரீப்ரடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் ஸோ ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப்னா எஸ் எவல்யூஷனரி பேசிஸில் கொடுக்கறது ஓகே அண்ட் ரீப்ரடக்ஷன் எஸ் ஏசெக்ஷுவல் செக்ஷுவல் ரைட் அது இல்லாமல் வெஜிடேட்டிவ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோஃபா ஹெட்ரோட்ரோஃபா ஆட்டோட்ரோஃப்லி ஃபோட்டோ ஆட்டோட்ரோஃபா இல்லை கீமோ ஆட்டோட்ரோஃபா ஹெட்ரோட்ரோஃபில் நிறையா இருக்குது ரைட் என்னெல்லாம் இருக்குது பாராசைட்டா எஸ் சாப்ரோஃபைட்ஸ் எஸ் ஹோலோசோயிக் வெரி குட் அண்ட் பாடி ஆர்கனைசேஷன் யூனிசெல்லுலார் மல்டிசெல்லுலார் ஓகே அந்த மாதிரி அண்ட் செல் ஸ்ட்ரக்சர் எஸ் செல் வால் இருக்கா செல் வால் இல்லையா அந்த மாதிரி ஓகே அண்ட் ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டாவும் ஓகே ஸோ இந்த டப்பா இந்த டேபிளர் காலம் இந்த டேபிளையும் இந்த பாயிண்ட்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது க்ரைட்டீரியா எதுன்னு கேட்டால் அது இந்த பாயிண்ட்ஸ் மட்டும்தான் ஓகே பட் இந்த டேபிள் இருக்கிற இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து க்ரைட்டீரியா கிடையாது இட் இஸ் ஜஸ்ட் அ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கணுங்கிறதுக்காக சும்மா ஒரு 4-5 இது கொடுத்து டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் பட் திஸ் இஸ் நாட் த க்ரைட்டீரியா எது இதுதான் க்ரைட்டீரியா ஓகே ஸோ செல் டைப் மொனிரால மட்டும்தான் ப்ரோகேரியாட் இருக்குது பாக்கி எல்லாமே யூகேரியாட்ஸ் அண்ட் செல் வால் எஸ் நான் செல்லுலோசிக் அப்போ என்ன இருக்குது மொனிரா அப்படிங்கிறது இட்ஸ் சோல் கிங்டம் ஆஃப் பாக்டீரியா ஸோ மொத்தமாக யாருப்பா பாக்டீரியா தான் இருக்கும் ஸோ பாக்டீரியா செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்ரைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ப்ரொட்டிஸ்டாவில் சிலதுக்கு செல்வால் இருக்கும் சிலதுக்கு செல்வால் இருக்காது ஃபங்கைக்கு செல்வால் இருக்குது இதில் என்ன இருக்குது கைட்டின் இருக்குது ஓகே அண்ட் பிளான்டேக்கு செல்வால் இருக்குது அண்ட் வித் செல்லுலோஸ் அனிமேலியாவில் இருக்கா செல்வால் நோ அனிமேலியாவில் செல்வால் கிடையாது நெக்ஸ்ட் கம்ஸ் நியூக்ளியர் மெம்பரைன் அப்படிங்கிறது ப்ரோகேரியாட்டில் மட்டும்தான் இல்லை ஆல் அதர்ஸ் ஆர் யூகேரியாட் ஸோ அங்கே எல்லாத்துக்கும் என்ன இருக்குது நியூக்ளியர் மெம்பரைன் இருக்குது பாடி ஆர்கனைசேஷனில் எஸ் மொனிராவும் ப்ரொட்டிஸ்டாவும் செல்லுலார் டைப்ஸ் விச் மீன்ஸ் மோஸ்ட்லி யூனிசெல்லுலாராக இருக்கும் பாக்கி எல்லாமே மல்டி செல்லுலார் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் டைப்ஸ் தென் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மொனிராவில் எல்லா மோட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸும் இருக்குது ஆட்டோட்ராஃபிக் ஹீமோசிந்தட்டிக்கும் இருக்குது ஃபோட்டோசிந்தட்டிக்கும் இருக்குது ஹெட்ரோட்ராஃபிக்கில் சாப்ரோஃபைட்டிக் பாராசைட்டிக் எல்லாமே இருக்குது ரைட் அதே ப்ரொட்டிஸ்டாவில் வந்தீங்கன்னா ஆட்டோட்ராஃபிக்கில் ஃபோட்டோசிந்தட்டிக் இருக்குது ஹெட்ரோட்ராஃபிக் இருக்குது அவ்வளோதான் அடுத்தது ஃபங்கையில் ஆட்டோட்ராஃபிக் கிடையாது இட் இஸ் பியூர்லி ஹெட்ரோட்ராஃபிக் பிளான்ட்டில் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் அனிமேலியா ஹெட்ரோட்ராஃபிக்
ஸோ எந்த கிங்டம்ஸ் ஆர் எந்த கிங்டம்ஸில் ஃபுல் எல்லா மெம்பர்ஸுமே வந்து ஹெட்ரோட்ராஃபிக்காக இருக்காங்கன்னு கேட்பாங்க. எந்த கிங்டம்ஸில்? எஸ், அனிமாலியா அண்ட் ஃபங்கை ஃபுல்லாகவே ஹெட்ரோட்ராப்ஸ், அங்கே ஆட்டோட்ராப்ஸே கிடையாது. ஓகே, டன். So 3 domain system has been proposed that divides the kingdom Monera into 2 domains. So இதுக்கப்புறம் வந்தது தான் என்னது? டொமைன்ஸ். ஸோ இப்போ நம்ம படிக்கிறது 3 domains. 3 domains அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னா மொனிராவில் 2 டைப் ஆஃப் பாக்டீரியாவை பிரிப்போம். ஓகே, ஒன்று வந்து ஆர்கிபாக்டீரியா, இன்னொன்று வந்து யூபாக்டீரியா. ஸோ இந்த ஆர்கிபாக்டீரியா அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வாழக்கூடியது. அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வாழக்கூடியது, லைக் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸ் 100 டிகிரிக்கு மேலே, பாய்லிங் டெம்பரேச்சருக்கு மேலே இருக்கிறது, அண்ட் மோர் அசிடிக்கில், மோர் ஆல்கலையில். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வாழும் பிகாஸ் ஆஃப் தேர் செல் வால் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஈவ் பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம நார்மல் இதில் பார்க்கக்கூடிய பாக்டீரியாஸ். ஸோ அதனால் இது என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை 2 டொமைனாக மாற்றுறாங்க. ஓகே, ஸோ இதவே 2 டொமைனாக மாற்றிட்டு அண்ட் யூகேரியாட்டை ஃபுல்லாக ஒரு டொமைனில் வைப்பாங்க. ஓகே, ஸோ 3 டொமைன்ஸ் அப்படிங்கும்போது என்னென்ன வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா ஆர் மொனீரா அண்ட் யூகேரியாட்ஸ். ஓகே, ஸோ 3 டொமைன் கிளாசிஃபிகேஷன் எடுத்தோம்னா அப்போது கிங்டம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 6 கிங்டம் இருக்கும். ஏன்னா நம்ம 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் மொனிராக்குள்ளேயே ஆர்கிபாக்டீரியா, யூபாக்டீரியா ரெண்டுமே வந்துடும். ஓகே, பட் டொமைன் 3 டொமைன்ஸ் கிளாஸிஃபை பண்ணும்போது ஆர்கி தனியாக, யூபாக்டீரியா தனியாக தான் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ அதனால் கிங்டம்லேயே எப்படி வரும்? 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக வரும் அது. ஓகே, the 3 domain system has also been proposed that divides kingdom Monera into 2 domains, leaving remaining eukaryotic kingdoms in 3rd domain, thereby a 6 kingdom classification. So 3 domainல bacteria, archibacteria and eukaryotes, and 6 kingdomல என்னெல்லாம் வருது அப்போ? பாக்டீரியா, ஆர்கிபாக்டீரியா, பாக்கி எல்லாமே 5 கிங்டம்லேருந்து அதே தான். ஸோ Protista, Plantae அண்ட் Fungi அண்ட் Animalia, பாக்கி எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கும். நெக்ஸ்ட் இந்த ட்ரெடிஷ்னல் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் என்ன நடந்திருக்கு? மொனிரான்னு சொல்லிட்டு இந்த பாக்டீரியாவும் சரி ஆர்கிபாக்டீரியாவும் சரி ஒரே இதில் வச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ 3 domains, 6 kingdoms. ஸோ கிங்டம் பாக்டீரியா, கிங்டம் ஆர்கிபாக்டீரியா, kingdom Protista, Fungi, Plantae, Animalia. So 6 kingdom, 3 domains. So domainsங்கும்போது domain bacteria, domain archibacteria and domain eukaryotes. So let us look at this 5 kingdom classification to understand the issues and considerations that influence the classification system. So என்னெல்லாம் பிரச்சனை வந்துச்சு அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் இதில். So earlier classification system includes bacteria, blue-green algae, fungi, mosses, ferns, gymnosperms and angiosperms under plants. இது எல்லாத்தையும் கொண்டு போய் எங்கே வச்சுருந்தாங்க? பிளான்ட்ஸு கீழே வச்சுருந்தாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனை? இதில் பாக்டீரியாவும் சரி ப்ளூ கிரீன் பாக்டீரியாவும் சரி யார் இந்த ரெண்டும்? தே ஆர் ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, அது ரெண்டுமே என்னது? ப்ரோகேரியாட்ஸ். பாக்கி எல்லாமே யூகேரியாட்ஸ். நம்ம ஒன்றா கொண்டு போய் வைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவில் எல்லாமே ஃபோட்டோசிந்தட்டிக்கும் கிடையாது, ரைட்? ஸோ அதில் ஹெட்ரோட்ராப்ஸும் இருந்துச்சு. ஸோ அதனால் இது நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? இப்போ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கியை கொண்டு போய் எங்கே வச்சுருக்கோம்? பாக்டீரியாவில் வச்சுருக்கோம், ரைட்? மொனிராவில் வச்சுருக்கோம். பிகாஸ் அது ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் இது ரெண்டுமே ப்ரோகேரியாட்ஸ். ஸோ அங்கே கொண்டு போய் வச்சுருக்கோம். பாக்கி எல்லாமே எங்கே வருது? மாசஸ், ஃபர்ன்ஸ், ஜிம்னோஸ்பர்ம், ஏஞ்சியோஸ்பர்ம் எல்லாம் பிளான்ட்டில் வருது. அண்ட் ஃபங்கை எங்கே வருது? தனி கிங்டத்தில் வருது, ரைட்? ஏன் பிளான்ட்டில் வைக்கல? ஃபங்கைக்கும் இது எல்லாத்துக்குமே செல்வால் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக தான் பிளான்ட்டில் வச்சுருந்தோம். பட் ஆல் அதர் கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே எப்படி இருக்குது? வேறு மாதிரி இருக்குது. பிகாஸ் பிளான்ட்ஸில் செல்வால் எப்படி இருக்கும்? செல்லுலோசிக் செல்வாலாக இருக்கும். ஆனால் இங்கே ஃபங்கை எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும்? கைட்டினஸ் செல்வாலாக இருக்கும். கைட்டின் இருக்கும் செல்வாலில், ரைட்? அது மட்டும் இல்லாமல் ஃபங்கை எல்லாமே ஹெட்ரோட்ராப்ஸ், பட் பிளான்ட்ஸில் ஆட்டோட்ராப்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஸ் இதுங்காட்டி இது நம்ம தனியாக வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் the character that unified this whole kingdom was that all the organisms included had a cell wall in their cells. ஸோ இதில் எல்லாத்துலேயும் செல்வால் இருந்ததுனால நம்ம ஒன்றா வச்சுருந்தோம். பட் செல்வால் மட்டுமே க்ரைட்டீரியாவாக எடுக்காமல் நம்ம 4-5 க்ரைட்டீரியா எடுத்து ஒன்றா சேர்த்து எடுக்கும்போது this all goes to separate kingdoms. So this one blue green algae, green கலரில் இருக்குது, செல்வால் இருக்குது, ஸோ பிளான்ட்டுன்ட்டாங்க. This one bryophytes,
ferns, fungi. Okay, fungi க்கு cell wall இருக்கு. So அதனால என்ன சொல்லிட்டாங்க? Plant ன்னு சொல்லிட்டாங்க. But actually it is not. This placed together groups which widely differed in other characteristics. It brought together the prokaryotic bacteria and the blue-green algae, that cyanobacteria, with other groups which were eukaryotes, right? So all prokaryotic organisms were grouped together under a kingdom Monera, and unicellular eukaryotic organisms were placed in kingdom Protista. So இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா prokaryotic organisms were grouped together under Monera. So எல்லா prokaryotic தூக்கி கொண்டு போய் நம்ம எங்க வச்சிட்டோம்? Moneraல வச்சிட்டோம். And unicellular eukaryotes எல்லாத்தையுமே எங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம்? Protistaல வச்சிருக்கோம். Okay? So animal kingdomத்துல unicellular கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா unicellular நம்ம எங்க கொண்டு வந்து வச்சிட்டோம்? Protistaல கொண்டு வந்து வச்சிட்டோம். Okay? So kingdom Protista has brought together. So இதனால இப்போ kingdom Protistaல என்னெல்லாம் வருது? Chlamydomonas, Chlorella. இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு எங்க இருந்துச்சு? Plantல இருந்துச்சு. ஏன் plantல இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே செல் வால் இருக்குங்கிற காரணத்துக்காக. இப்போ அது எங்க இருக்கு? Chlamydomonas and Chlorella, it is in Protista. ஆனா நீங்க Protista படிக்கும்போது இத தனியா படிக்க மாட்டீங்க. பட் சம் புக்ஸ்ல சில எடிஷன்ஸ் ஆஃப் புக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த Chlamydomonas and Chlorella-வை algae கொடுத்திருப்பாங்க. ஸோ பிளான்ட் கிங்டத்துல இருக்கும். பட் ரீசன்ட் இதுல வந்து அப்படி கிடையாது. இட் இஸ் ஆல் டுகெதர் இன் Protista. Chlamydomonas-உம் சரி Chlorella-வும் சரி இப்போ Protistaல தான் இருக்கு அட் பிரசன்ட். ஸோ கொஸ்டினை கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ எது கூட சேர்த்து வச்சிருக்காங்க? Paramecium and Amoeba, because these all are unicellular. Okay, so this is Chlamydomonas. Yes, Chlamydomonas and Chlorella. It has put together organisms which in earlier classification were placed in different kingdoms. So முன்னாடி எப்படி இருந்ததோ அதில் விட இப்போ எப்படி இருக்கு? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ திஸ் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ Chlamydomonas Chlorella பார்த்தோன்னா ஆல்கேன்னு எழுதிடுவீங்க. பட் இட் இஸ் நாட் ஆல்கே. So this happened because the criteria for classification changed. ஏன் இது நடந்துச்சு? ஏன்னா criteria for classification change ஆயிடுச்சு. This kind of changes will take place in future too, depending on the improvement in our understanding of characteristics and evolutionary relationship. So இது இதே மாதிரி என்ன நடக்கும்? ஃபியூச்சர்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். ஏன்னா நம்ம பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வர என்ன ஆகும்? எந்த அனிமல் எந்த இதில் இருக்கணும், எந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்கணும், எந்த பிளான்ட் எந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சேஞ்சஸ் இன்னமும் புதுசாக வந்துட்டு தான் இருக்கும். ஓவர் டைம் an attempt has been made to evolve a classification system which reflects not only the morphology. ஸோ இது வரைக்கும் இருந்த மார்ஃபாலஜி, ஃபிசியாலஜிக்கல் அண்ட் ரிப்ரொடக்டிவ் சிமிலாரிட்டிஸ் வச்சு மெயினாக பார்த்துட்டு இருந்தோம். பட் அது மட்டும் இல்லாமல் பட் இஸ் ஆல்சோ ஃபைலோஜெனட்டிக் அப்படின்னு என்ன அர்த்தம்? எவல்யூஷனரி பேசிஸ்லையும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கிளாஸிஃபிகேஷன் பிரிக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, அதனால் எவல்யூஷனரி பேசிஸில் நம்ம புதுசாக கண்டுபிடிக்க கிளாஸிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். In this chapter we will study the characteristics of. இந்த சாப்டர் நம்ம எதெல்லாம் பார்க்க போகிறோம்? Monera, Protista, Fungi. விட்டாக்கரோட கிளாஸிஃபிகேஷன் பொறுத்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ மொனிரால அப்போ என்னெல்லாம் வரும்? ஆர்கி பாக்டீரியாவும் படிப்போம், யூ பாக்டீரியாவும் படிப்போம். ஓகே, ஸோ அது Protista and Fungi. பிளான்ட் கிங்டம் தனியாக படிப்போம் அண்ட் அனிமல் கிங்டம் தனியாக படிப்போம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிங்டம் Monera. ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு கிங்டம் Monera. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ Monera அப்படிங்கிறது யாரோட கிங்டம் அப்படின்னா த ஹோல் பாக்டீரியல் கிங்டம். ஸோ பாக்டீரியாவை நம்ம கிங்டம் Moneraல வச்சுருக்கோம். ஓகே, ஸோ பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ் ஆஃப் த கிங்டம் Monera. தே ஆர் த மோஸ்ட் abundant மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ இருக்கிறதுலையே அதிகமாக இருக்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யாருன்னு கேட்டால் யார்? Monera. ஸோ the bacteria occurs almost everywhere. அது நமக்கே தெரியும் கரெக்டாக. ஸோ நீ எங்கே பார்த்தாலுமே பாக்டீரியா இருக்கும். நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சுற்றியே ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா ஆர் ப்ரெசென்ட் இன் அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சாயில். நீங்கள் சாயில் எடுத்தால் கூட அங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்கும். தே ஆல்சோ லிவ் இன் எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டாட்ஸ் சச் ஆஸ் எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டாட்ஸில் வாழ்கிற பாக்டீரியாஸும் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஹாட் ஸ்ப்ரிங்ஸில் இருக்குது, டெசர்ட்ஸில் இருக்குது, ஸ்னோஸ், டீப் ஓஷன்ஸ் வேர் வெரி ஃபியூ அதர் லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் சர்வைவ். ஸோ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹேபிட்டாட்ஸில் கூட யார் சர்வைவ் ஆகுறா? பாக்டீரியா சர்வைவ் ஆகுது. ஓகே, ஸோ பாக்டீரியாஸ் ஆர் grouped under 4 categories based on their shape. This is important. ஏன்னா நம்ம பாக்டீரியாவை நிறையா பேசிஸில் பிரிக்கலாம். நிறையா பேசிஸில் வச்சு நம்ம கேட்டகரிஸாக பிரிக்கலாம். அதில் ஒன் ஆஃப் த பேஸ் என்னென்னா பேஸ்ட் ஆன் தேர் ஷேப்பில் பிரிக்கிறது. ஸோ ஷேப் வச்சு நான் பிரித்தேன்னா ஐ கேன் கிளாஸிஃபை இன்ட்டு 4 டைப்ஸ். என்னென்ன? ஒன்று ஸ்பெரிக்கல் ஷேப், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராட் ஷேப், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கமா ஷேப், அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பைரல். ஓகே,
இதை 4 ஷேப்பில் பிரிக்கலாம். ஸோ 4க்கு ஒரு பேர் இருக்குது. ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் காக்கஸ், சிங்கிள் பாக்டீரியா மாதிரி தான். மெனி பாக்டீரியா மாதிரி தான், தட் இஸ் காக்கை. நெக்ஸ்ட் ராட் ஷேப்பாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அஸ் பெசிலஸ், சிங்கிள் பாக்டீரியா மாதிரி இருந்தால். மெனி பாக்டீரியா மாதிரி இருந்தால் தட் இஸ் பெசிலை. தென் காமன் ஷேப் இஸ் கால்ட் அஸ் விப்ரியம், மெனி இருந்தால் விப்ரியோ. அண்ட் ஸ்பைரல் ஷேப் இஸ் கால்ட் அஸ் ஸ்பைருலினம் அண்ட் மெனி இருந்தால் அது ஸ்பைருலினா. ஏன் இதை படிக்கணும்னா உங்களுக்கு இதை மேட்ச்சில் கேட்பாங்க. ஸோ கேட்குறதுக்கான சான்சஸ் ஆர் தேர். ஸோ ஸ்பெரிக்கல் காக்கஸ், ராட் ஷேப் பெசிலஸ், அண்ட் தென் கமா ஷேப் விப்ரியம், அண்ட் தென் ஸ்பைரல் ஷேப் இஸ் ஸ்பைருலினம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் ஷேப்ஸ். ஸோ இது எப்படி இருக்குது, காக்கை பார்க்குறக்கு ரவுண்டாக இருக்குது கரெக்டாக. இது வந்து ஒன்றாவும் இருக்கலாம், இல்லை செப்பரேட்டாகவும் இருக்கலாம். ஸோ தீஸ் ஆர் காக்கஸ். எக்ஸாம்பிள் ஸ்டெஃபைலோகாக்கஸ் கேட்டிருப்பீங்க. அடுத்தது பெசலைங்கிறது எப்படி இருக்குன்னா ராட் ஷேப் மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ராட் ஷேப். ஸோ அப்போ இது என்ன, திஸ் இஸ் ஸ்போர். ராட் ஷேப்போட எண்டில் ஸ்போர் இருக்கும். இதை நாம் கடைசியாக பார்க்கலாம் எப்படி ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்குது அப்படிங்கிறத. ஓகே, நெக்ஸ்ட் கம் ஸ்பைருலினா எப்படி இருக்குது, ஸ்பைரல் மாதிரி இருக்கா. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் கால்ட் அஸ் ஸ்பைருலினா. நெக்ஸ்ட் கம்ஸ் விப்ரியோ நம்ம என்ன ஷேப் சொன்னோம், கமா ஷேப் சொன்னோம் கரெக்டாக. ஸோ கமா மாதிரி இருக்கா. ஸோ திஸ் இஸ் விப்ரியோ. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் வாட், based on their shapes. Though the bacterial structures is very simple, they were complex in behavior. Next we are going to see about bacterial structures. Bacterial structure அப்படிங்கிறது எப்படி இருக்கும் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ப்ரோகரியாட்ஸ் யூகரியாட்ஸ் அப்படிங்கிறது 9th 10th 11th 12th எல்லாத்துலேயுமே படிச்சிருப்பீங்க கரெக்டாக. ஸோ அதுதான் கேட்குறோம். ஸோ த்ரோ த பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் வெரி சிம்பிள். ஏன் பாக்டீரியல் ஸ்ட்ரக்சரை வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாக்டீரியான்னு எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். எஸ் ப்ளீஸ். எஸ், வெளியே செல் வால் பார்ப்பீங்க. அடுத்து என்ன பார்ப்பீங்க, உள்ள செல் மெம்பரேன் பார்ப்பீங்க. வெரி குட். தென் யூ வில் see an எஸ் என்னது அது, நியூக்ளியாய்ட்ஸ். என்னது அது, அதோட டிஎன்ஏ ஒரு கவரிங் இல்லாமல், நியூக்ளியஸ் இல்லாமல் அது எப்படி இருக்கும், ஜஸ்ட் அப்படியே சைட்டோபிளாசத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியாய்ட்ஸ். இவெல்லாம் ஸ்ட்ரக்சர் சொல்ல முடியும். இதுக்கு மேலே உள்ள என்ன சொல்லலாம், உள்ள ரைபோசோம் இருக்குன்னு சொல்லலாம். வேறு மீசோசோம் சொல்லலாம். மீசோசோம்ஸுங்கிறது என்னது, ஸோ இதுலேருந்து வர இன்க்ளூஷன் பாடிஸ், செல் மெம்பரேன்லேருந்து வர இன்க்ளூஷன்ஸ் பாடிஸ். ஸோ இவ்வளோ தான் நம்ம பாக்டீரியான்னு சொல்லும்போது சொல்ல முடியும். இதுக்கு மேலே ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா, இல்லை. அதேனா யூகரியாட்டிக் செல் சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லலாம், எவ்வளோ நம்பர் ஆஃப் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. எஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்குது. வேறு என்ன இருக்குது, எஸ் ப்ளீஸ், கால்கி apparatus. தென் எஸ், vacuoles. So many are there, right? ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாக்டீரியல் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி சிம்பிள் பட் தே ஹாவ் வெரி காம்ப்ளெக்ஸ் இன் பிஹேவியர். பட் அதோட பிஹேவியர் ஸ்டடி பண்ணும்போது இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ். ஸோ கம்பேர்ட் டு மெனி அதர் ஆர்கானிசம்ஸ், பாக்டீரியா ஆஸ் அ குரூப் ஷோஸ் த மோஸ்ட் எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்சிட்டி. ஸோ எக்ஸ்டென்சிவ் மெட்டபாலிக் டைவர்சிட்டி அப்படின்னு அர்த்தம். மெட்டபாலிக் ஆக்ஷன்ஸ், மெட்டபாலிசம் அப்படின்னு என்ன, the reactions which takes place inside the living organisms, it is called as metabolism, right? So அந்த மாதிரி நிறைய மெட்டபாலிசம் நடக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டபாலிசம் இருக்குது, ரைட்? லைக் நீங்கள் ஃபோட்டோசிந்தட்டிக் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் பாக்டீரியா இருக்குது. கீமோசிந்தட்டிக் எடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் பாக்டீரியா இருக்குது. அது இல்லாமல் ஹெட்ரோட்ராஃபிக் எடுத்திங்கன்னா அதுலேயும் பாக்டீரியா இருக்குது. பாராசைட் பாக்டீரியா இஸ் தேர், சாப்ரோஃபைட் பாக்டீரியா இஸ் தேர். ஸோ நீங்கள் எந்த ஏரியா எடுத்திங்கனாலும் அங்கே யார் இருப்பா, some type of bacteria will be there. That's why I am saying the extensive metabolic diversity is seen in bacteria. So many of them live in or on the other organism as a parasite. So next, so this is the structure. So நீங்கள் நார்மலாக bacterial structure பார்க்கணும் என்ன இருக்கும், cytoplasm, DNA, ribosomes, plasma membrane, cell wall, and bacteria will have capsules. I mean outside the cell wall they will have an capsules. Then there is pilus. Pilus we will see this in sexual reproduction. அதில் மெயினாக யூஸ் ஆகும், அதை நம்ம அப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் we have flagellum. ஆக்சுவலாக இதில் சீலியாவும் இருக்கும் சில பாக்டீரியாஸ்க்கு. ஒரு ஃப்ளாஜிலா தான் இருக்குமா, நோ, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பாக்டீரியா. ஒரு ஃப்ளாஜிலாவா, மெனி ஃப்ளாஜிலாவா, இல்லை மொத்த பாக்டீரியாவும் ஃபுல்லாக ஃப்ளாஜிலா இருக்க போதா, இல்லை ஒரு எண்டமெண்ட்டில் இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்பீஷிஸ் ஆஃப் பாக்டீரியா. சம் ஆஃப் த பாக்டீரியா ஆர் ஆட்டோட்ராஃபிக். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி autotrophic, that they synthesize their own food from inorganic substrate. So autotrophic நம்ம ரெண்டு வெரைட்டியாக சொல்லலாம் கரெக்டாக. என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது ஆட்டோட்ராஃபிக்கில், ஆல்ரெடி நீங்கள் 9th and 10th படிச்சிருக்கீங்க. எஸ், ஆட்டோட்ராஃபிக்கில் எஸ், வெரி குட், photosynthetic and chemosynthetic. Yes, photosynthetic and chemosynthetic is there. So they may be photosynthetic autotrophic or chemosynthetic autotrophic. Then the vast majority of the bacteria are heterotrophs. So this is very important. இது உங்களுக்கு one word.
ஸோ வாஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா என்னவா இருக்குன்னு கேட்பாங்க. ஆட்டோட்ராஃபிக்கும் கிடையாது, ஆட்டோட்ராஃபிக்கில் ஃபோட்டோசிந்தட்டிக்கும் கிடையாது, கீமோசிந்தட்டிக்கும் கிடையாது. பட் எப்படி இருக்குது? ஹெட்டிரோட்ராஃப்ஸாக இருக்குது. ஸோ தே டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம்ஸ் ஆர் டெட் ஆர்கானிக் மேட்டர் ஃபார் ஃபுட். அதுதான் யார்? மெயினாக இருக்கிறது இதுக்கு ஒரு பேர் இருக்குது. என்னது? The organisms which depends on other organisms or dead organic matter. இந்த other organismத்தை விட்டுருங்க. dead organic matter depend பண்ணுற இது ஆர்கானிசத்துக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன பேர் இருக்குது? எஸ், ஹெட்ரோட்ராஃபிக். நீங்கள் 3 டைப்ஸ்னு படிச்சிருப்பீங்க 10th. அதில் ஒரு டைப் தான் டெட் ஆர்கானிக். எஸ், வெரி குட். சாப்ரோஃபைட்டிக். ஓகே, சாப்ரோஃபைட்டிக். ஸோ இது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா classification of bacteria based on their habitat. மெயினாக அதோட ஹேபிட்டேட்டை பொறுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிரிக்க போகிறோம். ஆக்சுவலாக பாக்டீரியாவை எப்படி பிரிக்க போகிறோம்னா ஆர்கி பாக்டீரியா அண்ட் அனதர் இஸ் யூ பாக்டீரியா. ஆர்கி பாக்டீரியா அப்படிங்கிறது இட் வில் லிவ் ஆன் த ஹார்ஷ் ஹேபிட்டட், எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் வாழ்கிறது. எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரீம் அசிடிக் நேச்சர், இல்லைனா எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய சால்ட்டி ஏரியாஸ், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வாழ்கிறது எல்லாமே ஆர்கி பாக்டீரியா. அது இல்லாமல் பாக்கி எல்லாமே யூ பாக்டீரியாவில் வந்துடும். ஓகே, ஸோ தீஸ் பாக்டீரியாஸ் ஆர் ஸ்பெஷல் சின்ஸ் தே லிவ் இன் சம் ஆஃப் த மோஸ்ட் ஹார்ஷ் ஹேபிட்டட் சச் ஆஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், salty areas. If they are living in salty, extremely salty areas, they are called as halophiles. Philes means phile அப்படின்னா loving. Halo stands for salts. So halophiles. Then hot springs. Hot springs ங்கும்போது thermoacidophiles. Thermo is for temperature and this is for acidic pH. So thermoacidophiles. Then comes marshy areas. அங்க யார் இருக்கா? Methanogens, which produce methane gas. So methanogens are also present in the gut of several ruminant animals. அது என்ன ruminant animals? What does mean by ruminant animals? Yes, இப்போ நான் எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. என்ன சொல்லுவீங்க? கவுஸ், பஃபலோஸ், இதெல்லாமே யார்? ரூமினன்ட் அனிமல்ஸ்னு சொல்லுவீங்க. பட் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரூமினன்ட் அனிமல்ஸ்? ரூமினன்ட் அனிமல்ஸ்னால் என்ன? ரூமினன்ட் அனிமல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. அதோட இன்டெஸ்டைனில் ரூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பார்ட்டில் யார் இருப்பாங்க அப்படின்னா அந்த மெத்தனோஜன்ஸ் இருக்கும். ஸோ எதுக்கு அது எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக வந்து இதை பிளான்ட் சாப்பிட கிடையாது. பட் ஹெர்பிவோர்ஸ் என்ன பண்ணும்? அதிகமாக பிளான்ட் சாப்பிடும். பிளான்ட்டில் யார் இருக்கா? செல்லுலோஸ் இருக்குது, ரைட்? ஸோ அந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பார்ட். ஓகே, ஸோ இந்த பார்ட்டுக்கு ரூமினன்ட் animals such as cows and buffaloes, and they are responsible for the production of methane gas. Methane gas is also called as biogas because it is produced from an living organism. Okay, and from the dung of these animals. So அதோட டங்லையும் இருக்கும். நெக்ஸ்ட், ஸோ இது யார்? நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கா? யார் இது? These are all halophytes. சால்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, ரைட்? ஸோ ஒரு சால்ட்டி ஏரியாஸில் இருக்கிறது ஒரு கலர்ஸில் இருக்கும். இங்கே பாருங்கள், அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கா? ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஹாலோஃபைல்ஸ். அப்போ இது யார்? நல்லா புகை வந்துட்டுருக்கு, தெரியுதா இங்கே? ஸோ இங்கேயும் தான் நல்லா புகை வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ யார் இது? எஸ், அசிடோ தெர்மோஃபைல்ஸ். தென் ஆர்கிபாக்டீரியா இவ்வளோ ஹார்ஷ் கண்டிஷனில் வாழ்கிறதுக்கு யார் பேஸாக இருக்கா? சி, செல் வால் ஸ்ட்ரக்சர். அதுதான் டிஃப்ரெண்ட் செல் வால் ஸ்ட்ரக்சர் வென் கம்பேர்ட் டு யூபாக்டீரியா. யூபாக்டீரியா இருக்கிறத விட ஆர்கிபாக்டீரியாவோட செல் வால் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். அதனால் ஆர்கிபாக்டீரியானால ஹார்ஷ் கண்டிஷன்ஸில் வாழ முடியும். ஓகே, ஸோ ஆர்கிபாக்டீரியா டிஃபர் ஃப்ரம் அதர் பாக்டீரியா இன் ஹேவிங் அன் different cell wall structure and this feature is responsible for their survival in extreme condition. This is very important. இது உங்களுக்கு possible MCQ. That is multiple choice question. Okay, next we are going to see about eubacteria. So இப்போ யாரெல்லாம் பார்த்தோம்? நம்ம பாக்டீரியானா என்ன, பாக்டீரியாவுக்கு பேசிக் திங்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாக்டீரியாவை ஷேப் வச்சு எப்படி டிவைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம அதோட ஹேபிட்டாட்ஸ் வச்சு ரெண்டாக டிவைட் பண்ணி ரெண்டாக கேட்டகிரிஸ் பார்த்தோம். அதில் ஒரு கேட்டகிரி ஆர்கிபாக்டீரியா அண்ட் ஆர்கிபாக்டீரியா ஏன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் இருக்குன்னு பார்த்தோம். அண்ட் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆர்கிபாக்டீரியாஸ் இருக்குன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் we are going to see about eubacteria. So eubacteriaல there are thousands of different eubacterias are there and eubacteria is also called as true bacteria. eubacteria தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ட்ரூ பாக்டீரியான்னு சொல்கிறோம். ஸோ 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் தான் ஆர்கிபாக்டீரியாவை கொண்டு வந்து இங்கே வச்சுருக்காங்க, எங்கே? மொனிராவில். பட் சிக்ஸ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் 5 கிங்டம்க்கு அப்புறம் வந்து தான் யார்?
6 kingdom classification. So 6 kingdom classification ல முனிராவை எங்க வச்சிருக்காங்க, சாரி ஆர்கிபாக்டீரியாவை எங்க வச்சிருக்காங்க, செப்பரேட் கிங்டமா வச்சிருக்காங்க. ஓகே, so they are characterized by the presence, அதனால் I mean ஆர்கிபாக்டீரியா செப்பரேட் கிங்டமா வச்சிருக்கனால this is eubacteria is a two bacteria. இதனால தான் ஆர்கிபாக்டீரியாவை செப்பரேட் கிங்டமா நம்ம வச்சிருக்கோம். ஓகே, they are characterized by presence of rigid cell wall, if motile flagellum will be there. இதுதான் மெயின். Next, the cyanobacteria also refers to as blue-green algae. This is important. Sometime என்ன பண்ணுவானா கொஸ்டின் கேட்கும்போது blue-green algae கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான் தெரியுமா? BGAன்னு கொடுப்பான். BGAனா இதை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையா, எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு விட்டுட்டு வந்துடக்கூடாது. BGA is nothing but blue-green algae. ஓகே, ஸோ cyanobacteria அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், blue-green algaeன்னு சொல்கிறோம். Have chlorophyll which is similar to green plants. This is important. So it have an chlorophyll and that is similar to green plants and are photosynthetic autotrophs. So photosynthetic autotroph இருக்கக்கூடிய பாக்டீரியா யாருன்னு கேட்டால் அது யாரு, cyanobacteria. Cyanobacteria இன்னொரு பேர் என்ன, blue green algae. ஏன் அது blue green algae சொல்கிறாங்க, anyone? ஏன் அது blue green algae? பிகாஸ் ஸ்டார்டிங் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா பிஃபோர் விட்டாக்கர் கிளாஸிஃபிகேஷன் இது ஆல்கேல தான் இருக்கும், இது ஆல்கே, இது பாக்டீரியா கிடையாதுன்னு நினச்சாங்க. பட் ஆஃப்டர் விட்டாக்கர் கிளாஸிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் இது யூகேரியாட்டே கிடையாது, இது ப்ரோகேரியாட். அப்போ ப்ரோகேரியாட்டாக இருக்கும்போது யூகேரியாட்டாக இருக்கிற ஆல்கே கூட கொண்டு போய் எப்படி பாக்டீரியா வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியாவாக கொண்டு வந்து வச்சது. ஸோ இவர் வர வரைக்குமே இது தெரியாது, இது பாக்டீரியாங்கிறதே தெரியாது. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, ஆல்கேன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ சைனோபாக்டீரியாவில் என்ன எக்ஸ்ட்ராவாக இருக்கும்னா தைலகாய்ட்ஸ் இருக்கும், அங்கே தான் யார் இருப்பா, குளோரோஃபில்ஸ் இருக்கும். அண்ட் தென் மியூகாய்டு ஷீத் இருக்கும், கேப்சூல்ஸ் எல்லா பாக்டீரியாஸ்க்கு இருக்கும். அண்ட் ஸ்லைம் கோட் இருக்கும். ஸோ மேலே எப்படி இருக்கும்னா மியூகாய்டு ஷீத்தும் ஸ்லைம் கோட்டும் இருக்கிறனால இந்த பாக்டீரியா வழுவழுன்னு இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ திஸ் பாக்டீரியா வில் ஹாவ் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு செல் ஃபார் ஃபிக்ஸிங் தி நைட்ரஜன். இந்த ஆள் நைட்ரஜனையும் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகே, எப்படின்னு பார்க்கலாம். The cyanobacteria are unicellular, colonial, filamentous, freshwater, marine or terrestrial algae. ஸோ நீங்கள் எங்கே பார்த்தாலும் இது இருக்கும். ஸோ இதை ஆல்கே நம்பிட்டு இருந்ததுனால ஆல்கேன்னு சொல்கிறோம். பட் ஆக்சுவலி திஸ் இஸ் அன் பாக்டீரியா. ஸோ த காலனிஸ் ஆர் ஜெனரலி சரவுண்டட் பை ஜெலாட்டினஸ் ஷீத். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ சைனோபாக்டீரியாவில் ஜெலாட்டினஸ் ஷீத் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த ஆர்கிபாக்டீரியா அப்படி ஒன்று நம்ம மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டோம். They often forms blooms in polluted water bodies. அது என்ன blooms in polluted water bodies? டக்குன்னு ஒரு இதில் இடத்துல அதிகமாக மல்டிப்ளை ஆகிறது. ஸோ திஸ் இஸ் ஃபோட்டோசிந்தட்டிக். கரெக்டாக, ஃபோட்டோசிந்தட்டிக் அதிகமாக ஒரு இடத்துல மல்டிப்ளை ஆச்சுன்னா என்ன ஆகும், அந்த வாட்டர் பாட்டில் இருக்கிற ஆக்சிஜனை பூரா எடுத்துரும். ஸோ ஆக்சிஜன் இல்லாமல் போயிடும். ஸோ அடுத்து இருக்கிற ஆர்கானிசத்துக்கு ஆக்சிஜன் இருக்காது, லைக் ஃபிஷ்ஷுக்கு இருக்காது, பிளான்ட்டுக்கு இருக்காது. ஸோ அந்த வாட்டர் பாடி எப்படி ஆகும், பொல்யூட்டட் ஆகும். Some of these organisms can fix atmospheric nitrogen in specialized cells called heterocyst. ஸோ சில சைனோபாக்டீரியாஸ்னால என்ன பண்ண முடியும்னா அட்மாஸ்பிரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அது அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாஸ்க்கு என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ராவாக ஹெட்ரோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு செல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஹெட்ரோசிஸ்ட் இஸ் சீன் இன் சைனோபாக்டீரியா. அது எந்த மாதிரியான சைனோபாக்டீரியா, எல்லா சைனோபாக்டீரியாவுக்கு இருக்கா, கிடையாது. நைட்ரஜன் ஃபிக்ஸிங் சைனோபாக்டீரியாஸ்க்கு இருக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் நாஸ்டாக் அண்ட் அனபினா. Anabina and nostoc are the example for nitrogen fixing cyanobacteria. So this is bloom, water body polluted bloom. தெரியுதா இந்த பாடி, இது எல்லாம் யாரு, நம்ம cyanobacterias. So in the water body is not good for drinking ஏன்னா full of loaded with bacteria. ஸோ இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்க்கு யாரை பார்த்தோம், cyanobacteria or blue-green algae. Now we are going to see about chemosynthetic autotroph. So chemosynthetic autotrophic bacteria oxidizes various inorganic substances such as nitrates, nitrites and ammonia. Mark this. So nitrates and ammonia இதை தான் யூஸ் பண்ணுது. யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது ஃபார் their ATP production. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்கில் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், அதுக்கப்புறம் என்ன பண்ணும், யூஸிங் சன்லைட். வெரி குட். ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுது, குளோரோஃபில்லையும் வச்சு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது. இங்கே இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸை வச்சு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுது, லைக் nitrites and ammonia, like inorganic substances. So they play a great role in recycling the nutrients.
ஸோ இந்த அளவுக்கு இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறதுனால they play a very big role in recycling nutrients like phosphorus, iron, nitrogen and sulfur. So you can remember this as pins. ஞாபகம் வச்சுக்கோங்க பின்ஸ்னு. ஸோ phosphorus, iron, nitrogen and sulfur. Okay. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கும் கீமோசிந்தசிஸ்க்கும் இருக்க மெயின் டிஃப்ரென்ஸ் இங்கே சன்லைட் யூஸ் பண்ணும், குளோரோஃபில் இருக்கும். ஸோ அதை ட்ராப் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே இந்த மாதிரி அதர் இன்ஆர்கானிக்ஸ் எலமெண்ட்ஸ் லைக் சல்ஃபர் இல்லைனா ஃபாஸ்பரஸ், அயன் அந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே. So heterotrophic. Next we are going to see about heterotrophic. So heterotrophic bacteria are most abundant in nature. The majority are important decomposers. This is important. So heterotrophic bacteria le yaar adhigama irukka அப்படினு கேட்டா important decomposers தான் இருக்கு. So that is nothing but saprophytic. Okay. So many of them have a significant impact on human affairs. They are helpful in எங்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த heterotrophic bacteria, making curd from milk, production of antibiotics, fixing nitrogen in legume roots. இதெல்லாம் தான் important. ஸோ இது எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கன்னா production making curd from milk அப்படின்னு கொடுத்துட்டு what type of bacteria is helping to making curd from milk அப்படின்னு கேட்பான். So what type of bacteria? Heterotrophic bacteria. So you have to remember it like that. Okay. So production of antibiotics நாலும் heterotrophic bacteria தான். Fixing nitrogen in legume roots நாலும் heterotrophic bacteria தான். Next, we are lactobacillus. எங்கே இருப்பாங்க? கர்டில். யோகட்டு, கர்டு, அப்புறம் ஹங் கர்டு. ஸோ இது எல்லாத்துலேயுமே யார் இருப்பா? லாக்டோபெசிலஸ் இருக்கும். ஓகே. இது யார்? எஸ், ரூட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ரூட்டில் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது? நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே. These both comes under heterotrophic bacteria. Very good. Next, some are pathogens causing damage to human beings, crops, farm animals and pests. Yes, pathogens இருக்கு. ஸோ யாரெல்லாம் இருக்கா? எக்ஸாம்பிள் காலரா காஸ் பண்ணுற பாக்டீரியா, டைஃபாய்ட் காஸ் பண்ணுறது, டெட்டனஸ், சிட்ரஸ் கேங்கர் இன் பிளான்ட்ஸ், இதெல்லாம் அனிமல்ஸ் ஆர் வெல் நோன் டிசீஸ் காஸ்ட் பை டிஃப்ரெண்ட் பாக்டீரியாஸ். ஸோ இதுதான் என்னது? டெட்டனஸ் காஸ் பண்ணுறது. நாம் எங்கேயாவது கீழே விழுந்துட்டா உடனே போய் என்ன போடுவோம்? டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம். கரெக்டா? எஸ். டிடி இஸ் நத்திங் பட் tetanus toxoid. It is a vaccine to prevent this infection. Tetanus வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம போகிறதான் tetanus toxoid. That is TT இன்ஜெக்ஷன் போடுறது. ஏன்னா இது உள்ளே போச்சுன்னா என்ன, இது ஆக்சுவலாக எங்கே இருக்கும்னா ரஸ்டடாக இருக்கக்கூடிய நெயில்ஸு இல்லை ரஸ்டடாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் இல்லைனா மண்ணில் ஆக்சுவலாக ரஸ்டட் திங்ஸ் இருக்கலாம், இல்லைனா மண்ணில் கூட இருக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் அடிப்படும் போதோ இல்லை எங்கேயாவது படும்போது என்ன ஆகும், உங்கள் ஸ்கின்னு ஓப்பன் ஆகும். ஸ்கின் ஓப்பன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஈஸியாக அந்த பாக்டீரியா உள்ளே போயிடும். அப்போ ஈஸியாக உள்ளே போச்சுன்னா என்ன ஆகும்னா, உள்ளே போய் டெவலப் ஆச்சுன்னா ஆல் த மசில் வில் கோ டு த கான்ட்ராக்ஷன், ஃபுல்லாக கான்ட்ராக்ஷனுக்கு போயிடும். ஸோ இந்த பொசிஷனுக்கு வரும். திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இவென்ச்சுவலி அடுத்து என்ன வரும், டெத். ஸோ அதனால தான் ஏதாவது அடிப்பட்டால் என்ன பண்ணுறோம், ஓடி போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போடுறோம். ஸோ திஸ் இஸ் சிட்ரஸ் கேன்கர். ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்டில் வரக்கூடிய ஒரு டிசீஸ், ஃப்ரூட்டில் வரும், அதோட லீவ்ஸில் வரும். So this is citrus canker caused by bacteria. So bacteria reproduce mainly by fission. This is important. So bacteria எப்படி மெயினாக reproduce பண்ணுதுன்னு கேட்டால் it is by fission. Sometimes under unfavorable condition. This word is very important. unfavorable conditionாக இருந்தால் அது என்ன ஃபார்ம் பண்ணும், ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் ஸ்போர்ஸ்க்கு வெளியே இருக்கிறது ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ தட் உள்ளே இருக்கிற அதோட டிஎன்ஏ எல்லாத்தையும் காப்பாற்றி வைக்கும். ஸோ எப்போ ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ அப்போ தான் அந்த ஸ்போர் என்னவா மாறும், டெவலப் ஆகும், பாக்டீரியாவாக டெவலப் ஆகும். ஸோ தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை அ சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். இட்ஸ் நாட் அன் எக்ஸாக்ட் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் பட் அ சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் பை அடாப்டிங் அண்ட் primitive type of DNA transfer from one bacterium to other. ஸோ ஒரு பாக்டீரியாவிலேருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன் பண்ணும். இட் இஸ் அ சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன். ஓகே. ஸோ 3 ரிப்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். ஒன்று ஃபிஷன், அண்ட் இதுதான் மெயினாக நடக்கிறது. நெக்ஸ்ட் அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் என்ன நடக்கும், ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு சார்ட் ஆஃப் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷன், அங்கே டிஎன்ஏ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இந்த 3 தான் இருக்குது. ஓகே. ஸோ சாரி, திஸ் இஸ் பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷனில் என்ன நடந்திருக்கு, பாக்டீரியா இருக்குது, பிளாஸ்மா அண்ட் செல்வா உள்ள டிஎன்ஏ இருக்குது. ஸோ டிஎன்ஏ ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும், விச் மீன்ஸ் த நியூக்ளியர் மெட்டீரியல் வில் டிவைட். அதுக்கப்புறம் என்னாகும்,
பாக்டீரியா டிவைட் ஆகும். ஸோ 2 பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபிஷன். 1 2ஆம் மாறுறது. நெக்ஸ்ட் கம்ஸ் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸ்போர் ஃபார்மேஷன் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இந்த வெஜிடேட்டிவ் செல் இருக்கும் அண்ட் அப்படியே ஸ்போரோட கோட் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். டெவலப் ஆகும்போதே இதோட டிஎன்ஏ ஃபுல்லாக என்ன ஆகும், ஸ்போர் கோட்டுக்குள்ளே போயிருக்கும். ஆல்ரெடி உள்ளதாக இருக்கும், அங்கே வெளியே தான் அது இந்த டிஎன்ஏ மெட்டீரியல் வெளியே தான் ஸ்போர் கோட்டே ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் தட் வில் டெவலப் அண்ட் இது ஃபுல்லாக டெவலப் ஆகி ஸ்போர்ஸ் வெளியே வந்துடும். மதர் செல் அப்படியே டிசால்வ் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஸ்போர் ஃபார்மேஷன். ஸோ இதோட ஆல் ஜெனட்டிக் திங்ஸ் எல்லாமே எங்கே இருக்கும், ஸ்போருக்குள்ளே இருக்கும். அண்ட் திஸ் இஸ் வெரி திக் வால்டு. So it will help to overcome the unfavorable conditions. Okay. Next, இதுதான் sort of sexual reproduction. பைலஸ் இருக்கும். ஸோ இந்த பைலஸ் என்ன ஆகும்னா இன்னொரு பாக்டீரியா கூட அட்டாச் ஆகும் and DNA transfer will takes place. So 2 different bacterial DNA transfer ஆயிருக்கும். So this is sort of sexual reproduction and it is the DNA transfer method. Next we are going to see about mycoplasma. So mycoplasma are the organisms that completely lack cell wall. So இதுவும் பாக்டீரியாவுக்கு கீழே வர ஒரு ஆர்கானிசம் தான். ஆனால் இந்த ஆர்கானிசத்துக்கு என்ன இல்லை, கம்ப்ளீட்டாக யார் கிடையாது, செல் வால் கிடையாது. ஓகே, தே ஆர் த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் நோன். இதில் எல்லாமே உங்களுக்கு பொட்டன்ட் MCQs. ஸோ ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் நோன் அண்ட் கேன் சர்வை வித்தவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமையும் இதனால் வாழ முடியும். Many mycoplasma are pathogenic in animals and plants. Okay. So இதுதான் மைக்கோபிளாஸ்மாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ ரைபோசோம் எல்லாத்துலேயுமே நார்மலாக இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்கிற மாதிரியே ரைபோசோம், டிஎன்ஏ, ப்ரோட்டீன் மெம்பரைன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோன்னு ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போமா. கிங்டம் மொனிரா எடுத்தோம் கரெக்டாக. கிங்டம் மொனிராவில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எஸ் 2ஆக டிவைட் பண்ணோம். ஆர்கிபாக்டீரியா அண்ட் யூபாக்டீரியா பார்த்தோம். am I right? இது பேஸ்ட் ஆன் தேர் ஹேபிட்டட் பார்த்தோம். இது இல்லாமல் நாம் இன்னொரு 4 கேட்டகரிஸ் பார்த்தோம் கரெக்டாக. கிளாஸிஃபிகேஷன் என்ன பார்த்தோம், பேஸ்ட் ஆன் தேர் ஷேப் என்னென்ன இருந்துச்சு, எஸ் காக்கை, வெரி குட். நெக்ஸ்ட் பெசிலை, எஸ் ஸ்பைரலினம், தென் விப்ரியோ இருந்துச்சு, right, that is comma shaped. Sorry. So archibacteria and eubacteria. So archibacteria la enna paatho nama, they live in harsh habitat, right? Harsh habitat la valum and idoda main reason enna yen harsh habitat la valudhu, because of different, yes, cell wall structure, right? Yes. ஸோ இது இல்லாமல் இதில் ஒரு 4 வெரைட்டி பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஹாலோஃபில்ஸ் பார்த்தோம், அசிடோதெர்மோஃபில்ஸ், அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், மெத்தனோஜன்ஸ். இதெல்லாம் எங்கே பார்த்தோம், ஆர்கிபாக்டீரியாவில். நெக்ஸ்ட் கம்ஸ் யூபாக்டீரியா. யூபாக்டீரியாவில் யாரெல்லாம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். யார் அது, எஸ் யார் அது, ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ், சைனோபாக்டீரியா, வெரி குட், ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ப்ளூ கிரீன் ஆல்கே, ரைட். இது இல்லாமல் இதுலேயே நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ் இருக்குது. நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ்க்கு ஸ்பெஷலாக என்ன இருக்குது, எஸ் வெரி குட், ஹெட்ரோசிஸ்ட், ரைட், ஹெட்ரோசிஸ்ட் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஃபோட்டோசிந்தட்டிஸ். அடுத்தது என்ன பார்த்தோம், யூபாக்டீரியாலே அடுத்த வெரைட்டி, எஸ் கீமோசிந்தட்டிக் பார்த்தோம் கரெக்டாக. கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராப்ஸ். இதில் என்ன சைக்கிளிங் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம், பின்ஸ், எஸ் PINS, nothing but phosphorus, iron, nitrogen and sulfur. Next வேறு யார் பார்த்தோம் இதுலையே, heterotrophic, very good. heterotrophic-ல எவ்வளோ டைப்ஸ் இருந்துச்சு, heterotrophic தான் என்னது, most of the bacteria will come under heterotrophic, right? So heterotrophic-ல என்னெல்லாம் இருந்துச்சு, எஸ் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்க, heterotrophic-ல ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு 4 பார்த்தோம் கரெக்டாக. என்னென்ன இருந்துச்சு ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி 4, எஸ் கர்டை மாற்றுறது, ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதெல்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தோம், ஹெட்ரோட்ராஃபிக் இல்லாமல். ஹெட்ரோட்ராஃபிக்கில் அதிகமாக யார் இருக்காங்கன்னு பார்த்தோம், எஸ் சாப்ரோஃபைட்ஸ், வெரி குட், சாப்ரோஃபைட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் ஹெட்ரோட்ராஃபிக்கில் சாப்ரோஃபைட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு யார் இருக்கா, பாராசைட்ஸும் இருக்குது, எஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்த்தீங்க,
ஹெட்ரோட்ராஃப்லேயே சாப்ரோஃபைட்ஸும் இருக்குது, பாராசைட்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்? எஸ், மைக்கோபிளாஸ்மா. ஸோ இவ்வளோ பார்த்துருக்கோம் யூபாக்டீரியாவில். யூபாக்டீரியாவில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப், கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப், ஹெட்ரோட்ராஃப் அண்ட் மைக்கோபிளாஸ்மா, இந்த 4 பார்த்துருக்கோம். ஓகே. அண்ட் ஆர்கிபாக்டீரியாவில் ஹார்ஷ் ஹேபிடேட்ஸில் வருது. ஸோ டிஃப்ரெண்ட் செல் வால், ஹாலோஃபில்ஸ், தெர்மோசிடோஃபில்ஸ் அண்ட் எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் we are going to see about kingdom Protista. ஸோ நம்ம படிக்கிற 5 கிங்டத்தில் இது மட்டும் மொனிரா மட்டும்தான் ப்ரோகேரியாட், பாக்கி எல்லாருமே யூகேரியாட்ஸ். ஸோ ஆல் சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ் ஆர் பிளேஸ்ட் அண்டர் Protista. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ Protistaவில் இருக்கிற எல்லாமே யார்? சிங்கிள் செல்டு. ஸோ சிங்கிள் செல்டு யூகேரியாட்ஸ் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு எங்கே வச்சுருக்காங்க? ப்ரோகேரியாட்ஸில் வச்சுருக்காங்க. ஓகேவா? அதனால தான் இது வந்து பிளான்ட்ஸா இல்லை அனிமலா என்ன ஏது நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா சிங்கிள் செல்டாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வச்சுருப்போம். பட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் திஸ் கிங்டம் ஆர் நாட் வெல் டிஃபைன்ட். ஏன் நாட் வெல் டிஃபைன்ட்? அனிமாலியாவில் இருக்கிறது, பிளான்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு இங்கே வச்சுருப்போம். ஓகே. ஸோ வாட் மே பி அ photosynthetic protestant to one biologist may be a plant to another. ஸோ ஃபோட்டோசிந்தட்டிக்காக இருக்கிற ப்ரொட்டிஸ்டனை நம்ம பிளான்ட்டாக கூட கன்சிடர் பண்ணலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட் மிக்சிங் இருக்கும் இந்த குரூப்பில். ஓகே. ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பற்றி நம்ம இந்த குரூப் இதில் நீங்கள் ஆல்ரெடி கேட்டதில் யாரெல்லாம் இந்த குரூப்பில் வராங்க அப்படின்னா அமீபா, யூக்ளினா, ஸ்லைம் மோல்டு, டயாட்டம், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், பாரமீசியம், இது எல்லாமே எங்கே வருது? இங்கே தான் வருது. ஸோ இது எல்லாமே என்னது? சிங்கிள் செல்டு. ஓகே. ஸோ in this book we include the following under Protista. யாரெல்லாம் Protistaவில் இந்த புக்கில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ், புரோட்டோசோவன்ஸ். ஸோ யார் யார்? கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளாஜிலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ் அண்ட் புரோட்டோசோவன்ஸ். இதில் கிரைசோஃபைட்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் photosynthetic. Dinoflagellates is also photosynthetic. Okay, they both are photosynthetic. அடுத்தது யூக்ளினாய்ட்ஸ் அப்படிங்கிறது சன்லைட் இருந்தா, சன்லைட்டோட ப்ரெசன்ஸில் ஃபோட்டோசிந்தட்டிக். இப்போ சன்லைட் இல்லைன்னா இப்போ அது என்னவா மாறும்? எஸ், ப்ரிடேட்டராக மாறும். ஸோ ப்ரிடேட்டராக மாறும்போது தட் இஸ் நத்திங் பட் ஹெட்டிரோட்ராஃப். ஓகே. ஸோ ப்ரிடேட்டராக மாறும், தட் இஸ் நத்திங் பட் ஹெட்டிரோட்ராஃப்ஸ். ஸ்லைம் மோல்ட்ஸ் இஸ் அண்ட் சாப்ரோஃபைட்ஸ். ஸ்லைம் மோல்ட்ஸ் என்னது? சாப்ரோஃபைட்ஸ். ஸோ சாப்ரோஃபைட்ஸ் ஆர் நத்திங் பட் எஸ் ஹெட்டிரோட்ராப்ஸ். அடுத்தது புரோட்டோசோவன்ஸ். புரோட்டோசோவன்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பாராசைட்டிக். ஸோ பாராசைட்டிக் இஸ் ஆல்சோ ஹெட்டிரோட்ராப்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஆளுங்க ஃபோட்டோசிந்தட்டிக், அடுத்த வர ஆள் பாதி ஃபோட்டோசிந்தட்டிக் பாதி ஹெட்டிரோட்ராஃப், அடுத்த வரங்க ஆள் எல்லாமே ஹெட்டிரோட்ராஃப்ஸ். அதுலேயும் ஸ்லைம் மோல்ட்ஸ் இஸ் அ சாப்ரோஃபைட்டிக் அண்ட் புரோட்டோசோவன் இஸ் அண்ட் பாராசைட்டிக். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ மெம்பர்ஸ் ஆஃப் Protista ஆர் ப்ரைமரிலி அக்வாட்டிக். அப்போ நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே எங்கே இருக்க போகுது? முக்கால்வாசி தண்ணியில் இருக்க போது, இல்லை டேம் பிளேசஸில் இருக்க போகுது. ஸோ திஸ் கிங்டம் ஃபார்ம்ஸ் அ லிங்க் வித் அதர்ஸ் டீலிங் வித் த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. ஸோ விச் கிங்டம் ஃபார்ம்ஸ் அ லிங்க் பிட்வீன் த அதர் kingdoms அப்படின்னு கேட்டால் யார்? Protista. So being eukaryotes, the Protistan cell body contains well defined nucleus. ஏன்னா eukaryotes என்ன இருக்கு? Well defined nucleus இருக்கு. And other membrane bound organelles. Some have flagella or cilia. Okay. So Protista reproduce asexually and sexually by a process involving cell fusion and zygote formation. ரெண்டுலையுமே பண்ணும். ஸோ ப்ரோட்டிஸ்டாவோட ரீப்ரொடக்ஷன் எப்படின்னு பார்த்தோன்னா செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன், இந்த ரெண்டுலேயும் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கம்ஸ் ஃபஸ்ட் நம்ம டிவிஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் we are going to see about chrysophytes. ஸோ chrysophytes அப்படிங்கிறது this groups include diatoms and golden algae. இந்த ரெண்டு தான் மெயின் சோல் மெம்பர்ஸ் ஆஃப் chrysophytes. யார் யார்? diatoms and golden algae. Golden algae is also called as desmites. Okay, golden algae is also called as desmites. இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்கன்னா chrysophyte is also called as desmites எழுதிட்டு வந்துடுவீங்க. நோ, chrysophytesல 2 பேர் இருக்காங்க. golden algae இருக்குது அண்ட் diatom இருக்குது. அதில் golden algae தான் யார்? desmites. ஓகே, அது ஒரு potent MCQ. Next, they are found in fresh water as well as in the marine environments. So freshலியும் இருக்கும், marine environmentsலியும் இருக்கும். They are microscopic, float passively in water currents. That's why they are called as plankton. ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா MCQ பிளாங்டான்னா என்னன்னு கேட்பாங்க, இல்லைனா சென்டென்ஸை கொடுத்து கேட்பாங்க.
ஸோ பிளாங்டன்னா என்ன? மைக்ரோஸ்கோபிக், ஃப்ளோட் passively in water current and கூட சேர்த்து ஆக்ட் பண்ணிக்கோங்க ஃபோட்டோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக் எழுதி வச்சுக்கோங்க. ஃபோட்டோசிந்தட்டிக், மைக்ரோஸ்கோபிக், ஃப்ளோட் passively in water current தான் யார்? பிளாங்டான். ஸோ பிளாங்டன் மைக்ரோஸ்கோப்பிக்காக இருக்கும். ஸோ குட்டி குட்டி ஃபிஷஸ் தான் இதை சாப்பிடும். ஓகே, ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக். இதெல்லாம் யாருன்னு பார்ப்போமா? இது டயாட்டம்ஸ், இதுவும் டயாட்டம்ஸ் தான். டிஃப்ரெண்ட் பிக்சர்ஸ், இது கலர்டு, அது கலர் இல்லாமல். இது கலர் எப்படி இருக்குது? நல்ல கோல்டு கலரில் இருக்கா? ஸோ தட் இஸ் கோல்டன் ஆல்கே. ஸோ இதெல்லாம் ஒன்று இருக்குது. ஓகே, டெஸ்மைட்ஸ். ஸோ இதில் பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா? ரெண்டு பாக்ஸ் இப்படி க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கா? இப்படி நல்லா அழகாக க்ளோஸாக இருக்கா? ஸோ திஸ் ஹேவ் அன் சிலிக்கா செல் வால். In diatoms, the cell walls forms two thin overlapping shells which fit together as an soap box. So soap box மாதிரி fit ஆயிருக்கும் cell wall. யாரு? Cell wall. So the walls are embedded with silica. Thus walls are indestructible. அது ரொம்ப important. So wallsல யார் இருப்பா? சிலிக்கா இருக்கும். அதனால் walls are indestructible சொல்கிறோம். ஸோ வால்ஸை ஏன் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்னா MCQவில் why the diatoms walls are indestructible அப்படின்னு கேட்பாங்க. எதனால்? presence of silica. So thus diatoms have left behind large amount of cell wall deposits in their habitat. சரி, இது indestructible சொல்லிட்டோம். அப்போ என்ன ஆகும்? லார்ஜ் ஒரு இடத்துல நிறைய வாழ்ந்துட்டு போயிருக்கு அப்படின்னா வாழ்ந்த இடத்துல நிறைய இறந்து என்ன ஆகும்? டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஏன்னா இது அழிய போகிறது இல்லைல்ல. ஸோ அந்த இடத்துல ஃபுல்லாக டெபாசிட் ஆகி நிறைய அந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும். ரைட்? ஸோ திஸ் அக்குமுலேஷன் ஓவர் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இஸ் ரெஃபர்ஸ் டு அஸ் டயாட்டமிஷியஸ் எர்த். ஸோ பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும்போது நிறைய அக்குமுலேட் ஆகிருக்கும். கரெக்டாக? ஸோ அதனால் நம்ம அதை என்ன சொல்கிறோன்னா டயாட்டமிஷியஸ் எர்த். பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இது ஃபுல்லாக என்னது? அந்த வால்ஸோட டெபாசிட். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே என்னது? அந்த வால்ஸோட டெபாசிட். ஸோ இதை நாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நிறையா இதுக்கு யூஸ் பண்ணுறோம். எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? பாலிஷிங், ஃபில்டரிங் அண்ட் சிரப்ஸ். ஃபில்ட்ரேஷன் ஆஃப் ஆயில்ஸ்க்கு, சிரப்ஸ்க்கு அண்ட் பாலிஷிங்க்கு மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸோ டயாட்டம்ஸ் ஆர் த சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் எல்லா சாப்டரும் படிக்கும்போது பிளான்ட்ஸு, ஃபோட்டோசிஸ் எல்லாமே படிப்பீங்க. அப்போ சீஃப் ப்ரொடியூசர் ஆஃப் ஓஷன்ஸ் யாருன்னு கேட்டால் யார் எழுதி வைப்பீங்க? ஆல்கே கொண்டு எழுதி வைப்பீங்க. பட் இட் இஸ் யார்? இது Chrysophytes. So chief producer of ocean அப்படின்னு கேட்டால் it's a potent MCQ. It is Chrysophytes. Okay. So இதுவும் ஒரு MCQ. இதிலலாம் நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறது. நெக்ஸ்ட் கம்ஸ் டைனோஃப்ளாஜிலேட்ஸ். டை அப்படின்னாவே என்ன அர்த்தம்? 2. எவ்வளோ இருக்குது? ஃப்ளாஜெல்லா. ஸோ ஃப்ளாஜெல்லா 2 இருக்குது. ஓகே. ஸோ தீஸ் ஆர்கானிசம்ஸ் ஆர் மோஸ்ட்லி மெரைன் அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். மெரைன் தான் இருக்கும் மோஸ்ட்டாக அண்ட் ஃபோட்டோசிந்தட்டிக். தே அப்பியர் எல்லோ, green, brown, blue or red depending on the main pigment present in their cells. ஸோ இதில் பிக்மெண்ட் செல்ஸில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை பொறுத்து க்ரீனாக இருக்கும், இல்லை ப்ரௌனாக இருக்கும், இல்லை ப்ளூவாக இருக்கும். எந்த செல்லில் எந்த பிக்மெண்ட் என்ன பிக்மெண்ட் இருக்குங்கிறத பொறுத்து. ஓகே. த செல் வால் ஹேஸ் ஸ்டிஃப் செல்லுலோசிக் பிளேட்ஸ். ஸோ செல் வாலில் என்ன இருக்குது? ஸ்டிஃபான செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்குது. அண்ட் தி அவுட்டர் சர்ஃபேஸ். Most of them have 2 flagella. One lies longitudinally. ஒன்று longitudinal இருக்கும். இன்னொரு எப்படி இருக்கும்னா இந்த பிளேட்ஸ்க்கு நடுவில் ஒரு ஃபரோ மாதிரி இருக்கும். அந்த ஃபரோக்குள்ளே இன்னொரு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். எப்படி இருக்கும்னு பார்ப்போமா? இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் என்னது? ஒரு செல் பிளேட்ஸ். இந்த மாதிரி செல் பிளேட்ஸில் நடுவில் ஒரு ஃபரோ இருக்கா? ஸோ இந்த ஃபரோவில் யார் இருப்பா? ட்ரான்ஸ்வர்ஸாக ஒரு ஃப்ளாஜெல்லாம் இருக்கும். அது இல்லாமல் லாங்கிடியூடனால ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஸோ இந்த ட்ரான்ஸ்வர்ஸ் அண்ட் லாங்கிடியூடனல் ஃப்ளாஜெல்லாஸ். ஓகே. அதனால் 2 ஃப்ளாஜெல்லா. ஸோ வெரி ஆஃபன் ரெட் டைனோஃப்ளாஜிலேட்ஸ். மோஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ரெட் டைனோஃப்ளாஜிலேட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கோனியோலக்ஸ் undergo such rapid multiplication that they make the sea appears red. சீவை ரெட்டாக அப்பியர் பண்ணும். அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் ரெட் டைட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ஒரு பொட்டன்ட் MCQ. எப்படி கேட்பாங்கன்னா who cause red tides? யார்? டைனோஃப்ளாஜிலேட்ஸ். அதுலேயும் ஸ்பெஷலாக கோனியோலக்ஸ். அவ்வளோதான். டாக்ஸின்ஸ் released by such large number may even kill other marine animals such as fishes. ஸோ அந்தளவுக்கு பாய்சனஸாக கூட இருக்கும். ஸோ இதான் யார்? ரெட் டைட்ஸ். பார்க்க எப்படி இருக்குது? இந்த டைடு மட்டும் ஃபுல்லாக எப்படி இருக்குது? ரெட்டாக தெரியுதா? அதனால் இதுக்கு பேர் ரெட் டைட்ஸ்.
Next we are going to see about euglenids. Euglenids நம்ம என்ன சொன்னோம், half photosynthetic and half heterotrophic. Why? Sunlight இருந்தா photosynthetic இருக்கும், sunlight இல்லனா yes heterotropha மாறும். So majority of them are freshwater organism. இது வரைக்கும் நீங்க பார்த்ததுல எல்லாத்துலயுமே marine water ஆட் இருக்கும். இப்போதான் யார் வரா ஃபர்ஸ்ட்? ஃப்ரெஷ் வாட்டர் மட்டும் தனியாக வருது. ஃப்ரெஷ் வாட்டர் ஆர்கானிசம் ஃபவுண்ட் இன் ஸ்டாக்னன்ட் வாட்டர். ஃப்ளோ வாட்டரில் இருக்காது, ரிவர் மாதிரி இருக்காது, பாண்டு லேக் அந்த மாதிரி இடத்துல இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் செல் வால் தே ஹாவ் அ ப்ரோட்டீன் ரிச் லேயர். அப்படின்னு அர்த்தம் இதுக்கு செல் வால் இல்லை, பட் அதுக்கு பதிலாக யார் இருக்காங்க அப்படின்னா பெலிக்கல் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் ரிச் லேயர் இருக்குது. ஏன் இது இருக்குது அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டி தரக்காக இருக்குது. ஓகே, ஸோ விச் மேக்ஸ் தேர் பாடி ஃப்ளெக்சிபிள். தே ஹாவ் 2 flagella. இங்கேயே எவ்வளோ இருக்குது? 2 flagella இருக்குது. ஒன்று ஷார்ட்டாக இருக்கும், இன்னொன்று லாங்காக இருக்கும். ஓகே, ஸோ இது யூக்ளினாவோட பிக்சர். ஸோ யூக்ளினாவில் ஒரு பெரிய இது இருக்கும் அண்ட் இன்னொன்று குட்டியாக இருக்கும் பின்னாடி. ஓகே, ஸோ யூக்ளினாவில் ஒரு சின்னதாக ஐ ஸ்பாட் மாதிரி இருக்கும், தட் இஸ் நாட் அன் ஐ. ஸோ அடுத்தது நியூக்ளியஸ் இருக்கும், குளோரோபிளாஸ்ட் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா, கான்ட்ராக்டில் வேக்யூல் எல்லாமே இருக்கும். அண்ட் அவுட்டர் மோஸ்ட்ல யார் இருக்கா? பெலிக்கல் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இது அதோட மைக்ரோஸ்கோப்பில் பார்த்த ஸ்ட்ரக்சர்ஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும் யூக்ளினா. ஓகே, though they are photosynthetic in presence of sunlight, when deprived of sunlight they behave like an heterotrophs by predating on other smaller organisms. Okay, so interestingly the pigment of euglenoids are identical to those present in higher plants. This is very important. இதே மாதிரி வேர்டை வேற எங்கேயோ படித்தோம், நம்ம எங்கே படித்தோம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம். எஸ், இதே சாப்டரில் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். யாரை பார்த்தோம்? யா, வெரி குட், சைனோபாக்டீரியா. ஓகே, ஸோ சைனோபாக்டீரியாவில் பார்த்தோம். ஓகேவா, இங்கே யூக்ளினாலையும் அதே தான், ஹையர் பிளான்ஸில் இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. அதனால தான் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது சன்லைட்டை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்ஸ். ஸோ ஸ்லைம் மோல்ஸ் ஆர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, தே ஆர் சாப்ரோஃபைட்டிக் ப்ரோட்டிஸ்ட் and the body moves along the decaying twigs and leaves engulfing the organic matter. ஸோ எதெல்லாம் டீகே ஆகிட்டு இருக்கோ அது கூடயே இதோட இதெல்லாமே இதுவும் சேர்ந்து மூவ் ஆகி அங்கே டீகே ஆகிறது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? என்கல்ஃப் பண்ணும். ஸோ அண்டர் சூட்டபிள் கண்டிஷன்ஸ் தே ஃபார்ம் அன் அக்ரஷன் கால்ட் பிளாஸ்மோடியம். ஸோ சூட்டபிள் கண்டிஷனாக இருந்தால் பிளாஸ்மோடியம் ஃபார்ம் பண்ணும், விச் மே க்ரோ அண்ட் ஸ்ப்ரெட் ஓவர் செவரல் ஃபீட் வரைக்கும் க்ரோ ஆகி ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஸ்லைம் மோல்ஸ். Okay, sorry, this is the slime molds and this is plasmodium. அதான் plasmodium. So feet, several feet grow ஆகும் and எங்கே இருக்குது பாருங்க, எல்லாமே அந்த அழுகி போகிற நிலைமையில் இருக்கிறதுல தான் இருக்குது. So this is slime molds. During the unfavorable condition, இப்போ நான் காமிச்சது ஃபேவரபிள் கண்டிஷனாக இருந்தால், இது unfavorable கண்டிஷனாக இருந்தால் plasmodium differentiates and forms fruiting bodies bearing spores at their tippல spores இருக்கும். The spores possess true walls. So they are extremely resistant and survive for many years. ஏன்னா ஸ்போரோட ஃபார்மேஷனோட மெயின் திங்கே என்னது? உள்ளே இருக்கிற காப்பாற்றி வைக்கணும், அன்ஃபேவரபிள் கண்டிஷன் மூவ் ஆகிற வரைக்கும். ஸோ அதனால் ஸ்போர்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ்ட்ரீம்லி திக்காக இருக்கும் அண்ட் தே ஹாவ் ட்ரூ வால்ஸ் இருக்கும். தே கேன் சர்வை ஃபார் மெனி இயர்ஸ். எஸ், த ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை ஏர் கரண்ட். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்போர்ஸ் எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுது? ஏர் கரண்ட்னால. ஓகே, ஸோ திஸ் ஆர் த ஃப்ரூட்டிங் பாடி. இதுதான் யார்? ஃப்ரூட்டிங் பாடி. இதில் இருக்கிற ஒரு டாட்டுமே என்னது? நத்திங் பட் ஸ்போர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see about protozoans. So protozoans are the heterotrophs. So இது ஃபுல்லாகவே heterotrophs and live as predators or parasites. They are believed to be, this line is very very important. So they are believed to be primitive relatives of animals. இப்படியே கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா dash are believed to be primitive relatives of animals அப்படின்னு கேட்பாங்க. யாரு? எஸ், Protista எழுதி வைக்கக்கூடாது. ஏன்னா Protistaல இருக்கிற எல்லாருமே primitive relatives of animals கிடையாது. ஸோ ஸ்பெசிஃபிக்காக எழுதணும். ஆப்ஷனில் புரோட்டோசோவன்ஸ் இருந்தால் புரோட்டோசோவன்ஸ் தான் எழுதணும். ஏன்னா புரோட்டோசோவனையும் புரோட்டிஸ்டாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எழுதி வச்சுட்டு வந்துடுறீங்க. புரோட்டோசோவன் அப்படிங்கிறதே புரோட்டிஸ்டாவோட ஒரு கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஸோ புரோட்டோசோவா ஆர் பிலீவ் டு பி primitive relatives of animals. ஓகே, நெக்ஸ்ட் இதில் யாரெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம்? யாரு? பாரமீசியம், அமீபா, ஸ்போர்டு பாடிஸ், யாருன்னு பார்க்கலாம், கிளியராக பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே. ஓகே, there are 4 major groups of protozoans. 4 major groups இருக்குது. யார் யார்? அமீபாய்ட் புரோட்டோசோவன், flagellated protozoan, ciliated protozoan, sporozoans. ஈஸி. அமீபாய்ட்னா என்ன அர்த்தம்? ஷேப் கிடையாது. ஸோ ஷேப் இல்லாத எல்லா புரோட்டோசோன்ஸ் இங்கே வந்துடும். flagellated protozoansனால் ஃப்ளாஜெல்லா இருக்கிற புரோட்டோசோன்ஸ் எல்லாம் இங்கே வந்துடும்.
Next come ciliated protozoans. Ciliated protozoan cilia இருக்கிறதெல்லாம் வரும். Sporozoans spore வந்து என்னவா இருக்கும்? Infective stage இருக்கும். யார் infection cause பண்ணுவா? Spore infection cause பண்ணும். So அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே sporozoans இருக்கும். இதை detailed one by one பார்க்கலாம். Okay. So first we are going to see about amoeboid protozoans. Amoeboid protozoans, these organisms live in fresh water, sea water or moist soil. So they move and capture their prey by putting out pseudopodia. ஏன்னா இது நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க 9th 10th படிக்கிறீங்க. False feet as in amoeba. Marine forms have silica shells on their surface. This is important. இது ரெண்டாவதாக கேட்குறீங்க நீங்கள் silica. Marine formsல silica இருக்கும். இது இல்லாமல் வேற எங்கே silica கேட்டீங்க? Yes, diatoms. Very good. So some of them such as entamoeba are parasites. Okay. So இது யாரு? Amoeba proteus. இது entamoeba ஒரு variety. Entamoeba histolytica. It will cause dysentery in human beings. Okay. இது amoeba ஓட clear picture. Next we are going to see about flagellated protozoans. So the members of this group are either free living ஆகவும் இருக்கலாம் அப்படி இல்லைனா parasitic ஆகவும் இருக்கலாம். They have flagella. அதான் main. So the parasitic forms causes diseases such as sleeping sickness cause பண்ணும் parasitic formsல. Example trypanosoma. Trypanosoma தான் என்ன cause பண்ணுது? Sleeping sickness cause பண்ணுது. Sorry. Next இதுதான் யாரு? Trypanosoma. இங்க இருக்கு flagella. Okay. And this is leishmania. இதுக்கு என்ன cause பண்ணும்னா leishmaniasis cause பண்ணும். And this is flagella. Okay. Next we are going to see about ciliated protozoans. So these are aquatic, actively moving organisms because of their presence of thousands of cilia. Actually cilia என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கிற வாட்டரை மூவ் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சுற்றி இருக்கிற வாட்டர் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்? அந்த ஆர்கானிசம் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் போட்டில் உட்காந்துருக்கீங்க. போட்டில் ஆக்சுவலாக இது துடுப்பு போடும்போது எப்படி என்ன மூவ் பண்ணுவோம்? வாட்டரை தான் மூவ் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக போட் மூவ் ஆகும். சேம் ப்ராசஸ் தான் சீலியா பண்ணுது. So they have a cavity that opens to the outside of the cell surface and that cavity is called as gullet. So இப்படி வாட்டரை மூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த வாட்டரோட சேர்ந்து ஃபுட்டும் சேர்ந்து இந்த கல்லட்டுக்கு வரும். கல்லட் அப்படிங்கிறது மவுத் லைக் கேவிட்டி. ஸோ வாட்டர் மூவ் ஆகும்போது கூட சேர்ந்து யார் வருவா? ஃபுட்டும் சேர்ந்து இந்த கல்லட்டுக்குள்ளே வந்துடும். ஓகே. ஸோ the coordinated movement of rows of cilia causes the water laden with food to be stirred into the gullet. So example paramuseum. ஸோ இது வந்து ஜஸ்ட் அன் பிக்சர். ஸோ இது இங்கே தான் ஃபுட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே வருது. ஏன்னா இதுதான் என்னது? கல்லட். ஓகே. ஸோ இதை சுற்றி யார் இருக்கா? சீலியா இருக்கு. தென் ஸோ இது மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக சீலியா குட்டி குட்டியாக காமிச்சிருக்காங்க இங்கே. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஸோ குட்டி குட்டியாக இருக்குது. ஓகே. இட் இஸ் சீலியா. Next we are going to see about sporozoans. This includes diverse organisms that have an infectious spore-like stages in their life cycle. So sporozoans ni ஏன் சொல்றேன்னா spore மட்டும் இருக்கறனால கிடையாது, but spore-like infective stages இருக்கறனால. Okay, infective யார் இருப்பா? spores இருக்கும் அதனால. The most notorious is plasmodium. Plasmodiumங்கிறது என்னது? மலேரியா காஸ் பண்ணுற பேராசைட். இந்த பிளாஸ்மோடியத்தையும் ஸ்லைம் மோல்ஸில் இருக்கிற பிளாஸ்மோடியத்தையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸ்லைம் மோல்ஸில் இருக்கிற பிளாஸ்மோடியம் வந்து ஸ்லைம் மோலோட பாடியை நம்ம பிளாஸ்மோடியம் சொல்கிறோம். ஆனால் இந்த பிளாஸ்மோடியம்ங்கிறது ஒரு செப்பரேட் ஆர்கானிசம். ஓகே. ஸோ விச் காசஸ் மலேரியா, a disease which has a staggering effect on human population. ஸோ இதுதான் என்னது? ஸ்போர்ஸ். ஸோ இதுதான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் மலேரியாவில். ஓகே. ஸோ இப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்தோன்னு சொல்லுங்கள். எஸ், என்னெல்லாம் பார்த்தோம்? கிங்டம், Protista. Protistaல யாரெல்லாம் டிவிஷன் பார்த்தோம்? எஸ், ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் chrysophytes. Very good. Then comes dinoflagellate. Yes. Then next one is slime moles. Yes. Next one. வேறு யார் பார்த்தோம்? எஸ், நடுவில் ஒரு ஆளை விட்டுருக்கோம். யாரை விட்டுருக்கோம்? ஸ்லைம் மோல்ஸ்க்கு முன்னாடியே யார் வருவா? திஸ் இஸ் ஃபோர்த் ஒன். தேர்ட் ஒன் யார்? யூக்ளினாய்ட்ஸ். எஸ், வெரி குட். யூக்ளினாய்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லைம் மோல்ஸ். தென் நெக்ஸ்ட் கம்ஸ் புரோட்டோசோவன்ஸ். ரைட்? எஸ். ஸோ கிரைசோஃபைட்ஸில் யார் பார்த்தோம்? ரெண்டு பார்த்தோம். ஒன்று டயாட்டம்ஸ், இன்னொன்று கோல்டன்
algae. Yes. Next, dinoflagellates la example gonialax பார்த்தோம் and it will cause red tides. அது இல்லாம நிறைய கலர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் and ரெண்டு flagella இருக்குன்னு பார்த்தோம். ஒன்னு transverse இருக்கும், இன்னொன்னு yes vertical இருக்கும். Next comes euglenoids. Euglenoids க்கு ரெண்டு character இருக்கு. என்னது? Sunlight இருந்தா it will be an photosynthetic. Yes. Sunlight இல்லனா அது என்னவா இருக்கும்? Yes. Heterotroph. Heterotroph especially எப்படி இருக்கும்? Yes. Predators. Next comes slime molds. Slime molds ல யாரு slime molds actually என்னவா இருக்கும்? They are saprophytic. Okay, they are saprophytic. Nothing but it's a type of heterotrophic. And slime molds la favorable condition and unfavorable condition la வேற மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? favorable condition இருந்தா யார் ஃபார்ம் ஆவா? plasmodium ஃபார்ம் ஆகும். அதே unfavorable condition இருந்தா யார் ஃபார்ம் ஆவா? yes yes spores ஃபார்ம் ஆகும். Next comes protozoans. Protozoans la யாரெல்லாம் இருக்கா? yes amoeboid இருக்கு, then ciliated, then comes flagellated, and next one is sporozoans. Very good. So amoeboid protozoan, ciliated protozoan, flagellated protozoan and sporozoans. Amoeboid la எப்படி இருக்கும்? amoeboid மாதிரி இருக்கும், amoeba மாதிரி இருக்கும், correct? So இதோட example entamoeba. Very good. Ciliated la cilias இருக்கும், example paramecium. Flagellated la flagella இருக்கும், example trypanosoma, which cause sleeping sickness. Next sporozoans la spore like infectious stages இருக்கும், example plasmodium, and it cause malarial parasite. So இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா kingdom fungi. இதுக்கு முன்னாடி என்னென்ன kingdoms பார்த்தோம்? kingdom Protista பார்த்தோம், அதுக்கு முன்னாடி kingdom Monera பார்த்தோம். So kingdom Monera first, next kingdom Protista, third kingdom fungi பார்க்க போகிறோம். Okay, so kingdom fungi. fungi பற்றி நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் தெரியும், ரைட்? fungi பற்றி என்னெல்லாம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? விட்டாக்கர் கிளாசிஃபிகேஷனில் எஸ் அந்த பேசிஸில் எப்படிலாம் fungi கிளாஸிஃபை ஆயிருக்கு? யூகரியோட்டா ப்ரோகரியோட்டா fungi? yes eukaryote. Very good. Next fungiக்கு செல் வால் இருக்கா இல்லையா? yes செல் வால் இருக்கு. so it is an eukaryote. அப்போ செல் மெம்பரேன் இருக்கா இல்லையா? yes செல் மெம்பரேன் இருக்கு. what about the nutrition? it is heterotrophic in nutrition, right? so இதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். okay, so இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, ஃபங்கையில் என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். so the fungi constitute a unique kingdom of heterotrophic organisms. this is very important MCQ. okay, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் MCQ. ஏன்னா கிங்டம் ஃபுல்லாகவே யார் இருக்கா? ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசம் தான் இருக்குது. ஃபங்கிக்கு மட்டும் கிடையாது, அனிமாலியாலையும் எப்படி இருக்குது? ஃபுல் ஆஃப் ஹெட்ரோட்ராஃபிக். ஸோ விட்டாக்கர் கிளாஸிஃபிகேஷனில் ரெண்டு கிங்டம் ஃபுல் ஆஃப் ஹெட்ரோட்ராஃபிக் ஆர்கானிசமாக இருக்கும். யார் யார்? ஃபங்கை அண்ட் அனிமாலியா. வெரி குட். ஸோ தே ஷோ அ கிரேட் டைவர்சிட்டி இன் மார்ஃபாலஜி அண்ட் ஹேபிட்டட். எந்த அளவுக்கு டைவர்சிட்டி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஃபங்கை, திஸ் இஸ் ஆல்சோ ஃபங்கை, இதுவும் ஃபங்கை, இதுவும் ஃபங்கை. okay, so this much variations are there. இதை விட variations இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். so you must have seen fungi on a moist bread and rotten fruits. பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, ரைட்? ஸோ இது யார்? இந்த கலர் பவுடர், ஒரு மாதிரி பவுடரியாக இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுதான் யார்? ஃபங்கை. ஆக்சுவலாக அந்த பவுடரியாக இருக்கிறது ஃபங்கையோட ஸ்போர்ஸ். ஓகே, ஸோ இதுவும் அதே தான். ஸோ இந்த இடத்துல இருக்கிற மேலே பவுடரியாக இருக்கிறது ஸ்போர்ஸ், உள்ளே இருக்கிறது ஃபங்கை. இந்த மட்டும்தான் இருக்கா ஃபங்கை? இதுவும் ஃபங்கை தான், இதுவும் ஃபங்கை தான். இது நமக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும், கரெக்ட்? பட் இது பெருசாக தெரியாது, மோஸ்ட்டாக மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வேரியேஷன்ஸ். ஸோ த காமன் மஷ்ரூம்ஸ் யூ ஈட் அண்ட் டோட்ஸ்டூல்ஸ் ஆர் ஆல்சோ ஃபங்கை. ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்ற காமன் மஷ்ரூம்ஸ். ஸோ இது எல்லாமே இந்த வெரைட்டி ஃபுல்லாகவே எங்கே இருக்குது? தே ஆர் ஃபங்கை. எஸ். ஸோ இது யார்? இதுதான் டோட்ஸ்டூல்ஸ். ஸோ இதுவும் ஃபங்கை, பட் இட் இஸ் நாட் மச் edible. நிறையா வந்து பாய்சனஸாக இருக்கும் இதில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒயிட் ஸ்பாட் சீன் ஆன் மஸ்டர்ட் லீவ்ஸ் ஆர் ஆல்சோ டியூ டு parasitic fungus. ஸோ இதே யார்? இந்த ஒயிட்டாக இருக்கிறது, தே ஆர் நத்திங் பட் ஃபங்கஸ். ஓகே, தென் சம் யூனிசெல்லுலார் ஃபங்கை எக்ஸாம்பிள் ஈஸ்ட் ஆர் யூஸ்ட் டு மேக் bread and
வேர். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ திஸ் இஸ் த ஃபங்கஸ். ஐ மீன் ஈஸ்ட் எப்படி இருக்குது? தே ஆர் ஜஸ்ட் ரவுண்டாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒன்று இருக்கா? வாட் இஸ் திஸ்? கண்டிப்பாக அதை படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். என்னது அது? எஸ், பட்டிங். ஸோ அது புதுசாக பட்டிங் வந்துட்டுருக்கு. ஓகே, தே ஆர் யூனிசெல்லுலார். ஸோ நீங்கள் படிக்கிறதுல 11th நீங்கள் படிக்கிறதுல ஒரே யூனிசெல்லுலார் ஃபங்கை யாருன்னு கேட்டால் ஈஸ்ட். ஸோ தட் இஸ் ஆல்சோ an important MCQ. ஓகே, next, other fungi causes disease in plants and animals. Example, wheat rust causing Puccinia is an important example. So இது யாருன்னா இதுதான் ஃபங்கை. எங்கே வருதுன்னா வீட்டில். ஸோ பார்க்க ஒரு மாதிரி ரஸ்ட் மாதிரி தெரியுது அந்த இடத்துல, இந்த ப்ரௌனாக இருக்கிறதெல்லாம் ரஸ்ட் மாதிரி தெரியுதுனால தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வீட் ரஸ்ட்னு சொல்கிறோம். இந்த ஃபங்கையோட பேர் பக்சீனியா. ஓகே, நெக்ஸ்ட், சம் ஆர் த சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். எக்ஸாம்பிள், பெனிசிலியம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் இது யார்? பெனிசிலியம். ஓகே, இதெல்லாம் யார்? பாக்டீரியா. ஸோ பெனிசிலியம் க்ரோ ஆகிற இடத்துல யார் க்ரோ ஆகலை? பாக்டீரியா க்ரோ ஆகலை. அப்படி தான் என்ன கண்டுபிடிச்சாங்க? பெனிசிலியத்துக்கு ஆன்டிபயோட்டிக் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிறத அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. இட்ஸ் அன் ஆக்சிடென்டல் டிஸ்கவரி. ஸோ இது யார்? மைக்ரோஸ்கோப்பிக்காக பெனிசிலியம் பார்த்தா இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அண்ட் வெளியே ஸ்போர்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது என்னது ஃபுல்லாக? எஸ், பெனிசிலியம். ஸோ ஃபங்கை ஆர் காஸ்மோபாலிட்டன். காஸ்மோபாலிட்டன்னா நம்ம தூணில் இருக்கும், துரும்பில் இருக்குன்னு சொல்லுவோமா? சேம் திங். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கும். தட் இஸ் காஸ்மோபாலிட்டன். அண்ட் அக்கர்ஸ் இன் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் ஆன் அனிமல்ஸ் அண்ட் ஆல்சோ ஆன் பிளான்ட்ஸ். ஸோ தே ப்ரிஃபர் டு க்ரோ இன் வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸ். திஸ் இஸ் அ பொட்டன்ட் MCQ. வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேசஸில் தான் என்ன க்ரோ ஆகும்? ஃபங்கை க்ரோ ஆகும். கோல்டாக இருந்தாலும் க்ரோ ஆகாது, ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் க்ரோ ஆகாது. அதனால தான் நம்ம சாப்பாடை சூடு பண்ணி வைப்போம். அப்போ என்ன ஆகாது? ஃபங்கை க்ரோ ஆகாது சூடாக இருக்கும்போது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வைப்போம். ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம்? ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கோல்டாக இருக்கும், அதனாலையும் க்ரோ ஆகாது. ஏன்னா ஃபங்கை க்ரோ ஆகணும்னா வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேஸாக இருக்கணும். ஸோ ஹாவ் யூ எவர் wondered why we keep food in refrigerated? Yes, it is to prevent the food from going bad due to the bacteria or fungal infections. So with the exception of yeast, which are unicellular, fungi are filamentous. Exception of yeast. Yeast unicellular, ஒரே செல்லு தான். அது இல்லாமல் பாக்கி எல்லாமே எப்படி இருக்கும்? ஃபிலமெண்டஸாக இருக்கும். ஃபிலமெண்டஸ்னு என்ன அர்த்தம்? ஹேர் மாதிரி நீட்டமாக இருக்கும். தட் இஸ் ஃபிலமெண்டஸ். ஓகே, தேர் பாடிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லாங், ஸ்லெண்டர், த்ரெட்-லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால்ட் ஹைஃபே. ஸோ அவங்க பாடியில் எப்படி இருக்கும்? லாங், ஸ்லெண்டர்லாம் த்ரெட்டு மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹைஃபே. நிறைய ஹைஃபே ஒன்றா சேர்ந்த இடத்த நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பண்டிலாக என்ன சொல்லுவோம்னா மைசீலியம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ த நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே இஸ் கால்ட் அஸ் mycelium. Okay, so this is hyphae. இதில் இருக்கிற single lines இருக்குல்ல, so these all are என்னது? hyphae. so இந்த hyphae together நான் என்னன்னு சொல்லலாம்? myceliumனு சொல்லலாம். அண்ட் இதுக்கு மேலே இருக்கிறது நம்ம சாப்பிட்ற பார்ட், நம்ம இதை தான் சாப்பிட்ருக்கோம் கரெக்டாக. நம்ம சாப்பிட்ற பார்ட் அப்படிங்கிறது யாருன்னா ஃப்ரூட்டிங் பாடி. இதில் தான் என்ன ஃபார்ம் ஆக போகுது? ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் ஃப்ரூட்டிங் பாடி. ஸோ இதில் இந்த பார்ட் மொத்தமாகவே யார்? எஸ், மொத்தமாக சொன்னால் மைசீலியம். இதில் இருக்கிற ஒரு ஸ்ட்ராண்டாக சொன்னால் அது ஹைஃபே, ரைட்? இது மொத்தமாக ஃப்ரூட்டிங் பாடி. ஓகே, ஸோ சேம் திங் மஷ்ரூம். இது மொத்தமாக எனக்கு ஃபோக்கஸ் பண்ணி நிறையா த்ரெட்ஸ் இருந்தால் தட் இஸ் மைசீலியம். அதில் இருக்கிற சிங்கிள் ஆளை எடுத்து ஜூம் பண்ணால் தட் இஸ் ஹைஃபே. ஹைஃபே பார்க்க பிரான்ச்டாக இருக்கும். ஓகே, அண்ட் அதில் இருக்கிற வாலை எடுத்து ஜூம் பண்ணால் எப்படி இருக்கும்னா ப்ரோட்டீன்ஸ் இருக்கும், கைட்டின் இருக்கும் அதோட வாலில். ஓகே, அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்? ஃபங்கை செல் வால் ஹேஸ் கைட்டின்னு சொன்னோம். எஸ், ஸோ சம் ஹைஃபே ஆர் கண்டினியூவஸ் tubes filled with multinucleated cytoplasm. These are called cenocytic hyphae. So hyphae is two types. One cenocytic, that is multinucleated. இன்னொன்று செப்டே இருக்கும், கிராஸ் இருக்கும், ஸோ சிங்கிள் நியூக்ளியஸ் தான் இருக்கும். ஸோ ரெண்டு இருக்குது. அதில் உங்களுக்கு பிக்சர் காமிக்கும்போது உங்களுக்கு புரியும். சி, இது செப்டேட். ஏன் அப்படி சொல்கிறோன்னா நடுவில் யார் இருக்கா? செப்டம் இருக்குது. ஸோ செப்டம் என்ன பண்ணுன்னா டிவைட் பண்ணும். செப்டம் டிவைட் பண்ணுறதுனால ஒரு செப்டத்துக்கு நடுவில் இருக்கிற செல்லை ஒரு செல்லாக கன்சிடர் பண்ணால் உள்ளே என்ன இருக்கும்? சிங்கிள் நியூக்ளியஸ் இருக்கும்.
ஆனால் இங்கே செப்டம் இல்லை. செப்டம் இல்லைன்னா அப்போ என்ன அர்த்தம்? இது ஃபுல்லாக ஐ வில் கன்சிடர் as சிங்கிள் செல். அப்போ ஃபுல்லாக நிறையா நியூக்ளியஸ் இருக்குது, ரைட்? இங்கே ஒரு நியூக்ளியஸ், இங்கே so many nucleuses are there. So I will call it as an multinucleate condition. So multinucleate தான் என்ன சொல்ல? Sinocytic. So this is septate hyphae. Septate hyphae na septum இருக்கும் கூட சேர்ந்து ஒரே ஒரு நியூக்ளியஸ் மட்டும் இருக்கும். And sinocytic hyphae na non-septate multinucleated. Okay. So the cell wall of fungi are composed of chitin and polysaccharides. This is also an potent MCQ. Okay. So cell wall of fungi are composed of chitin and polysaccharides. So again septate இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியணும்னா இது செப்டம். செப்டம் இருக்கறனால இது தனி செல்லா தெரியும். So this is nucleus. நீங்க செப்டம் இல்லாதனால மொத்தமா ஒரு செல் மாதிரி தெரியும். So நிறைய நியூக்ளியஸ் இருக்கிற மாதிரி தெரியும். So this is multinucleated condition or sinocytic. So hyphae ல நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒன்னு நம்ம பார்த்த septate, இன்னொன்னு yes non septate and branched mycelium. Here yeast ல mycelium இருக்காது, but they will form pseudomycelium. ஏன் pseudomycelium சொல்றேன்னா நிறைய yeast சேர்ந்து mycelium மாதிரி ஃபார்ம் பண்ணும். பட் இங்கே இந்த ஒன்று செப்பரேட் ஆர்கானிசம். பட் இங்கே அப்படி கிடையாது, இது மொத்தமாகவே ஒரே ஆர்கானிசம். அதனால தான் நம்ம இது என்னென்னு சொல்கிறோம்? சூடோமைசீலியம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. மோஸ்ட் ஃபங்கை ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் அண்ட் அப்சார்வ் soluble organic matter from dead substrate and hence called as saprophyte. So this is very important. ஏன்னா most fungi are heterotrophic, not heterotrophic, not most fungi are heterotrophic, all fungi are heterotrophic only. adula most of them are saprophytic. Okay, so most of them are saprophytic. So those that develop on those that depend on living plants and animals are called as parasites. They can also live as an symbionts. Symbionts என்ன அர்த்தம்? yes இன்னொரு ஆளு கூட yes coexistentல நீ ஒன்று கூட நான் ஒன்று கொடுக்குறேன், நம்ம ரெண்டு சேர்ந்து வாழலாம். ஸோ தட் இஸ் coexistence. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது symbionts. in association with algae. ஸோ algae கூட அசோசியேஷனில் இருக்கும். அப்படி இல்லைன்னா லைக் algae கூட அசோசியேஷனில் இருக்கிற எக்ஸாம்பிள் yes very good lichen. fungi plus algae is lichen. அப்படி இல்லைன்னா ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸில் கூட இருக்குது. ஸோ ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸில் இருக்கிறதுக்கு பேர் மைக்கோரைசா. ஸோ மைக்கோரைசாங்கிறது ஃபங்கை ப்ளஸ் ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். ஓகே. ஸோ இது ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ஸ். இதெல்லாம் யார்? இந்த பொடி பொடியாக இருக்கிறதெல்லாம் பவுடரியாக இருக்கிறது எல்லாமே எஸ் ஃபங்கை. ஸோ என்ன பண்ணுவோன்னா இந்த இடத்துல ஃபங்கை வந்து வாட்டர்ஸ் அண்ட் மினரல் நியூட்ரிஷன்ஸை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு கொடுக்கும். ஓகே. அண்ட் பிளான்ட் என்ன பண்ணும்? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபங்கைக்கு ஃபுட்டு கொடுக்கும். ஸோ இது ஒன்று கொடுக்குது, அது ஒன்று கொடுக்குது, ரெண்டும் சேர்ந்து ஒன்றா ஒரு இடத்துல வாழுது, ரைட்? ஸோ திஸ் இஸ் சிம்பயோசிஸ். ஸோ ரிப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை கேன் டேக்ஸ் பிளேஸ் பை. ஸோ எப்படியெல்லாம் நடக்கலாம் ரிப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை? வெஜிடேட்டிவ், ஏசெக்ஷுவல், செக்ஷுவல். ஓகே. வெஜிடேட்டிவ் இருக்குது, ஏசெக்ஷுவல் இருக்குது அண்ட் செக்ஷுவலும் இருக்குது. வெஜிடேட்டிவில் ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன் and budding. So vegetative என்னெல்லாம் வருது? fragmentation, yes, fission and budding. Very good. Then asexual reproduction is by spore formation. Asexual reproduction என்ன formation? Spore formation, which is called as conidia or sporangiospore or zoospores. இந்த மூணுல ஏதாவது ஒரு ஸ்போர்ஸ், இது எல்லாமே வேறு. ஸோ இதில் ஏதாவது ஒன்று. ஓகே. கொனிடியாவாக இருக்கலாம், ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா zoospores-ஆக இருக்கலாம். ஓகே. Next comes sexual reproduction. So sexual reproduction is by oospores, ascospores and basidospores. இது ஆக்சுவலாக உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் எழுதி வச்சு படிக்கிறது தான் நல்லது. அண்ட் அகெயின் ரிவைஸ் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு இது ஞாபகம் வரும். ஓகே. ஸோ ஏசெக்ஷுவலும் செக்ஷுவலும் ஸ்போர்ஸு. பட் ஏசெக்ஷுவல் ஸ்போர்ஸ்ன்னு கேட்டால் கொனிடியா, ஸ்பொராஞ்சியோஸ்போர்ஸ் அண்ட் ஜூஸ்போர்ஸ். அதே செக்ஷுவலில் கேட்டாங்கன்னா இட் இஸ் oospores, ascospores and basidospores. The various spores are produced in distinct structures called fruiting bodies. So இது எல்லாமே எங்கிருந்து ஃபார்ம் ஆகுது? fruiting bodiesல ஃபார்ம் ஆகுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா fruiting bodies? yes. So vegetative இதில் reproductionல என்ன பார்த்தோம்? fragmentation, budding எல்லாம் பார்த்தோமா? ஸோ ஃப்ராக்மெண்டேஷனுங்கிற என்னது? இந்த மாதிரி அங்கங்கே ஸோ ஃப்ராக்மெண்டேஷனுங்கிறது என்னது? இந்த மாதிரி அங்கங்கே கட் ஆகும். ஸோ அண்ட் திஸ் செப்பரேட்டாக இந்த பீசஸ் எல்லாமே என்ன ஆகும்? ஃபுல் க்ரோன் இண்டிவிஜுவலாக வளர ஆரம்பிக்கும். ஸோ
ஸோ திஸ் இஸ் ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்தது ஈஸ்ட் செல்லில் தான் என்ன பார்த்தோம், பட்டிங். ஸோ ஈஸ்டில் சின்னதாக இந்த மாதிரி பட்டு வர ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ என்ன ஆகும், டிவைட் ஆகும். அண்ட் இங்கே ஒரு டிஎன்ஏ ஃபார்ம் ஆகும், நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் குட்டியாக பட்டு ஃபார்ம் ஆகும் அண்ட் பட்டு வளரும். அதே மாதிரி மேலே 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 செயின்ஸ் ஆஃப் பட்ஸ் வளர ஆரம்பிக்கும். ஸோ தீஸ் ஆர் தி அதர் ஏசெக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ஸ்போர்ஸ். ஸோ ஜூஸ்போர்ஸ். ஜூஸ்போர்ஸ் அப்படின்னாவே என்ன இருக்கும்னா ஃப்ளஜெல்லாக இருக்கும். ஓகே, தே ஆர் ஃப்ளஜெலேட்டட். இஃப் தே ஆர் ஃப்ளஜெலேட்டட் தென் இட் இஸ் கால்ட் அஸ் மொட்டைல் ஸ்போர்ஸ். மொட்டைல் ஸ்போர்ஸ் தான் என்னது, ஜூஸ்போர்ஸ். ஜூஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது இது ஃப்ரூட்டிங் பாடி. ஓகே, ஃப்ரூட்டிங் பாடி இப்படி உள்ளே இருக்கா, உள்ளே தான் என்ன இருக்குது, ஃப்ரூட்டிங் பாடிக்கு உள்ளே தான் இந்த ஜூஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரூட்டிங் பாடிக்கு உள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா திஸ் இஸ் கால்ட் அஸ் endogenously produced. Endogenously produced. ஓகே, எண்டோனா இன்சைட். ஸோ endogenously produced spores. ஸோ இது எப்படி கேட்கலான்னா மொட்டைல் எண்டோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்டு ஸ்போர்ஸ்ன்னு சொல்லலாம். யாரை, ஜூஸ்போர்ஸை. வெரி குட். இது ப்ரொடியூஸ் ஆகிற பாடி பேர் ஜூஸ்பொராஞ்சியம். ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியத்தில் என்ன ப்ரொடியூஸ் ஆகுனா அப்ளானோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அப்ளானோஸ்போர்ஸ்க்கு ஃப்ளஜெல்லா இருக்கா, இல்லை. ஸோ திஸ் இஸ் நான் மொட்டைல். ஸோ நான் மொட்டைல் யார், அப்ளானோஸ்போர்ஸ். ஓகே, அப்ளானோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிற பாடி பேர் ஸ்பொராஞ்சியம். இது எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுவும் ஒரு க்ளோஸ்டு பாடிக்கு உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நான் கிழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது உள்ளே ஸ்போர்ஸ் இருக்குன்னு. ரைட். ஸோ தீஸ் ஆல்சோ எண்டோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட். நெக்ஸ்ட் கம்ஸ் கொனிடியா. கொனிடியா எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஸோ திஸ் இஸ் கொனிடியோஃபோர். ஓகே, ஸோ கொனிடியாவை பேர் பண்ணுற பாடி. ஸோ கொனிடியோஃபோர். அண்ட் அதுக்கு வெளியே தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரவுண்டாக இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் யார், எஸ், கொனிடியா. ஸோ கொனிடியா அப்படிங்கிறது வெளியே ஃபார்ம் ஆகிருக்கு, உள்ளே இல்லை, வெளியே இருக்குது. கரெக்டாக. ஸோ அதனால் இதை நான் என்னன்னு சொல்கிறேன்னா எக்ஸோஜீனஸ்லி ப்ரொடியூஸ்ட். ஓகே, இது எக்ஸோஜீனஸாக ப்ரொடியூஸ் ஆகிறனால திஸ் இஸ் exogenously produced and this is conidiospore. Next comes ascospores. Ascospores are formed from a fruiting body called ascus. Okay, இது எங்கே இருக்குது பாருங்கள். this is also inside, உள்ளே இருக்குது. கரெக்டாக. ஸோ உள்ளே இருக்கிறனால இதை நான் என்னன்னு சொல்லலாம், எஸ், endogenously produced. ஓகே, இனி அடுத்து பெசிடியம். பெசிடியம் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பெசிடியோஸ்போர் இருக்கும். அண்ட் அதில் வெளியே ஒரு பெசிடியோஸ்போரில் ஒரு பெசிடியம் இருக்கும். அதில் வெளியே பெசிடியோஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஒரு பெசிடியமில் 2 பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இது எக்ஸோஜீனஸா எண்டோஜீனியஸா, எக்ஸோஜீனஸ் ஆர் எண்டோஜீனஸ்? எஸ், வெரி குட், இட் இஸ் எக்ஸோஜீனஸ்லி ஃபார்ம்ட். ஓகே, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா இப்போ எக்ஸோஜீனஸ் அண்ட் எண்டோஜீனஸ் நீங்கள் அடுத்து படிப்பீங்க. இப்போ இது ஃபங்கையோட கிளாஸிஃபிகேஷன் போகும், ஒரு கிளாஸிஃபிகேஷன்லேயும் எக்ஸோஜீனஸ் எண்டோஜீனஸ்னு வரும். பட் அப்போ உங்களுக்கு புரியணும் ஏன் அதை எக்ஸோஜீனஸ் சொல்கிறோம், ஏன் அதை எண்டோஜீனஸ் சொல்கிறோம். ஸோ அதனால நான் இதை சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் த செக்ஷுவல் சைக்கிள் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் 3 ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பார்த்தோம், வெஜிடேட்டிவ் பார்த்துட்டோம், செக்ஷுவல் பார்த்துட்டோம். இப்போது செக்ஷுவலில் சைக்கிள் இன்வால்வ்ஸ் த ஃபாலோயிங் 3 ஸ்டெப்ஸ். ஸோ பொட்டன்ட் MCQ எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன, fusion of protoplasm. This is the first step. First step என்ன நடக்கும், protoplasm fuse ஆகும். Okay, fusion of protoplasm between 2 motile and or non-motile gametes called plasmogamy. மொட்டைலா இருக்கலாம், அப்படி இல்லைனா நான் மொட்டைலா கூட இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது, பிளாஸ்மோகேமி. இதுக்கு பேர் பிளாஸ்மோகேமி. பிளாஸ்மோ மீன்ஸ் protoplasm, கேமி மீன்ஸ் ஃபியூஷன். ஓகே, ஸோ இப்போ 2 செல் இருக்குது. ஓகே, 2 செல் இருக்குது, அதில் நியூக்ளியஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த 2 ஃபியூஸ் ஆகுது. அப்போ எப்படி இருக்கும், புரோட்டோபிளாசம் மட்டும்தான் ஃபியூஸ் ஆகிருக்கு, நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகலை. அப்போ 2 நியூக்ளியஸும் செப்பரேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை கால்ட் கேரியோகெமி. ஸோ ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகெமி, இப்போது கேரியோகெமி நடக்கும். கேரியோகெமின்னு என்ன, கேரியோ மீன்ஸ் நியூக்ளியை. ஓகே, கேமி மீன்ஸ் ஃபியூஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் இந்த 2 ஃபியூஸ் ஆகி ஒன்றா ஃபார்ம் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு பேர் தான் என்னது, ஜைகோட். ஸோ நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகி இப்போ என்ன ஃபார்ம் ஆகிருக்கு,
ஜைகோட் ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, நம்மளோட ஃப்ரூட் ஃபங்கை மெயின் பிளான்ட் பாடி ஹாப்ளாய்டா டிப்ளாய்டா? ஃபங்கை மெயின் பிளான்ட் பாடி இஸ் ஹாப்ளாய்ட் ஆர் டிப்ளாய்ட்? எஸ் ப்ளீஸ். ஃபங்கை main plant body is, yes, haploid, not diploid. It is haploid. Okay, அப்பனா என்ன அர்த்தம்? ஸ்டார்டிங் வந்து இதுவும் n haploid, இதுவும் n haploid. இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனப்போ நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆயிருக்கா? ஆகலை. அப்போ இது என்ன சொல்லுவோம் நம்ம? n ப்ளஸ் சாரி இப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம்? n ப்ளஸ் n கண்டிஷன் சொல்லுவோம். கரெக்டாக? n ப்ளஸ் n ரெண்டு இன்னும் ஃபியூஸ் ஆகலை, அதனால் 2n என்னால் சொல்ல முடியாது. ஸோ n ப்ளஸ் n சொல்லுவேன். இதுக்கப்புறம் என்னாகும்? இது ரெண்டு ஃபியூஸ் ஆகும். ரைட்? ஸோ இது ரெண்டு ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜைகோட் வில் பி 2n டிப்ளாய்டாக இருக்கும், ஏன்னா நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போது என்னோட மெயின் பிளான்ட் பாடி ஹாப்ளாய்டு. அப்போ நான் இதிலிருந்து என்ன பண்ணுவேன்? எஸ், எந்த டிவிஷனில் 2n கொடுத்தா n கிடைக்கும்? எஸ், படிச்சிருக்கீங்க, 10th படிச்சிருப்பீங்க, 9th கூட சின்ன இடத்துல வருதுன்னு நினைக்கிறேன். எஸ், இட் இஸ் மியாசிஸ். வெரி குட். ஸோ n கொடுப்பீங்க, அது என்ன ஆகும்? 2n கொடுப்பீங்க, அது என்ன ஆகும்? n மாதிரி கிடைக்கும். அண்ட் திஸ் வில் டெவலப் டு an full body. Okay, so 3 steps. One is plasmogamy, that is with fusion of protoplasm. Next n plus n condition இருக்கும். அதுக்கப்புறம் அது ஃபியூஸ் ஆகும். யார் ஃபியூஸ் ஆவா? நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் கேரியோகெமி. அப்போ அது ஜைகோட் ஃபார்ம் பண்ணும். ஜைகோட் இஸ் 2n. அகெயின் ஜைகோட்லேருந்து மெயின் பிளான்ட் பாடி ஃபார்ம் ஆகிறதுக்காக மியாசிஸ் நடக்கும். ஓகே, மியாசிஸ் அண்ட் ஜைகோட் ரிசல்ட்டிங் இன் ஹாப்ளாய்ட் ஸ்போர்ஸ். ஸோ இந்த மூணுமே பொட்டன்ட் MCQ. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்கலாம். எது ஃபஸ்ட்டு நடக்கும், எது செகண்ட் நடக்கும்? நியூக்ளியர் ஃபியூஷன் ஃபஸ்ட் நடக்குமா, இல்லை இது சைட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் ஃபஸ்ட் நடக்குமா? எஸ், புரோட்டோபிளாசம் தான் ஃபஸ்ட் ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ஏசெக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். ஸோ மைசீலியம் என்ன பண்ணும்? ஸ்போர் ப்ரொடியூசிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அதுலேருந்து என்ன ஆகும்? ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகும், மைசீலியமாக மாறும். ஓகே, அடுத்தது மைசீலியம் என்ன ஆகும்? இந்த செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் நடக்கும். மைசீலியம் பிளாஸ்மோகெமி நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எஸ், புரோட்டோபிளாசம் ஃபியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு heterokaryotic stage. Heterokaryotic அப்படின்னா n plus n condition is called as heterokaryotic because two different types of nucleus அங்க இருக்கு. Then karyogamy, fusion of nucleus. Then meiosis will happen. Then spore producing structures will form. From then spores will be produced and it germinate to give mycelium. Okay. So when a fungus reproduces sexually, two haploid hyphae of compactable mating types come together and fuse. Okay, so two haploid hyphae of compactable mating types will come near and fuse. In some fungi, the fusion of two haploid cells immediately results in diploid cells. So cell immediate diploid result pannum. That is nothing but a zygote form pannum. So say asexual ஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகி மைசீலியம் ஃபார்ம் பண்ணும். மைசீலியத்துலேருந்து மைட்டாசிஸ் நடந்து ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏசெக்ஷுவலில் மைட்டாசிஸ் மட்டும் தான் நடக்கும். ஓகே, இனி செக்ஷுவலில் என்ன ஆகும்? டூ காம்பேக்டபிள் மைசீலியம்ஸ் வில் கம் டுகெதர் அண்ட் ஃபியூஸ். ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு எஸ் பிளாஸ்மோகெமி நடக்கும். பிளாஸ்மோகெமியில் என்ன ஆகும்? டூ நியூக்ளியஸஸும் தனித்தனியாக இருக்கும். ஸோ n + n கண்டிஷன், தட் இஸ் ஹெட்டிரோகேரியாட்டிக் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகும். நியூக்ளியஸ் ஃபியூஸ்னா யார் ஃபார்ம் பண்ணுவா? ஜைகோட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் 2n. 2nலேருந்து யார் என்ன டைப் ஆஃப் டிவிஷன் நடக்கும்? மியாசிஸ் நடக்கும். மியாசிஸ்லேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஸ்போர்ஸ் மல்டிசெல்லுலார் மைசிலியமாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ ஹவவர் சிலதில் உடனே ஜைகோட் ஃபார்ம் ஆயிரும், ரெண்டு நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகி. பட் சிலதில் என்ன ஆகும்னா n + n கண்டிஷன்லேயே கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நியூக்ளியஸ் ஃபியூஸ் ஆகும். ஸோ ஹவவர் இன் அதர் ஃபங்கை, தட் இஸ் எஸ்பெஷலி யார்லன்னா ஆஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் பெசிடோமைசிட்டிஸ், இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் MCQ. எதில் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜை பார்க்க முடியும்? அண்ட் இன்டர்வைனிங் டைகேரியாட்டிக் ஸ்டேஜ். இங்கே என்ன சொல்கிறோம்?
ஹெட்ரோகேரியாட்டிக் சொன்னோமா, இது டைகேரியாட்டிக் சொல்கிறோம். ஏன் டைகேரியாட்டிக் சொல்கிறோம்? ஒரு செல்லில் 2 நியூக்ளியஸ் இருக்கும், n+n 2 நியூக்ளியஸ் இருக்கும், கரெக்டாக? அதனால டைகேரியாட்டிக் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ n+n, that is 2 nuclei per cell occurs. Such a condition is called as a dikaryon and the phase is called as dikaryophase of fungus. This is important. ஏன்னா dikaryophase யாருக்கு இருக்கு? Ascomycetes and Basidiomycetes 2 பேருக்கு தான் இருக்கு. Next, later the parental nuclei fuse and the cells become diploid. The fungi forms fruiting bodies in which reduction division occurs, leading to the formation of haploid spores. Okay? So reduction division ங்கிறது யாரு? Who's the reduction division? Nothing but meiosis. Very good. Next, the basis for the division of kingdom into various classes. So இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்கை கிங்டத்தை எப்படி கிளாஸஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எதோட பேசிஸில் டிவைட் பண்ணியிருக்கோம்? திஸ் இஸ் அ பொட்டன்ட் MCQ. எதோட பேசிஸில் நம்ம கிளாஸஸை டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ த மார்ஃபாலஜி ஆஃப் மைசிலியம் 1, அடுத்தது மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன் 2, நெக்ஸ்ட் ஃப்ரூட்டிங் பாடிஸ் 3. ஓகே, ஸோ மார்ஃபாலஜி 1, மார்ஃபாலஜி ஆஃப் மைசிலியம் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து, தட் இஸ் செப்டேட்டா, ஏசெப்டேட்டா, பிரான்ச்டா இல்லையா அது. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், எப்படி ஸ்போர் ஃபார்ம் பண்ணுது, ஏசெக்ஷுவல் ஸ்போர் என்ன, செக்ஷுவல் ஸ்போர்ஸ் என்ன, அண்ட் எக்ஸோஜீனஸா எண்டோஜீனஸா. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்டிங் பாடிஸ் எப்படி இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ பார்க்க போகிறது ஃபைகோமைசிட்டஸ். ஸோ இது ஒன் ஆஃப் த கிளாஸ் ஆஃப் ஃபங்கை. இது இல்லாமல் வேறு என்ன கிளாஸஸ் இருக்குது ஃபங்கையில்? எஸ், ஆஸ்கோமைசிட்ஸ் இருக்குது, பெசிடோமைசிட்ஸ் இருக்குது அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ் இருக்குது. ஸோ மொத்தம் 4 இருக்குது கிளாஸஸ்: ஃபைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெசிடோமைசிட்ஸ் அண்ட் டியூட்ரோமைசிட்ஸ். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபைகோமைசிட்ஸ். ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபைகோமைசிட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் aquatic habitats and on decaying woods and in moist damp places or as obligate parasites on plants. So இந்த இவ்வளோ varieties of habitats இருக்குது. And then the mycelium is aseptate and cenocytic. அப்போ mycelium aseptate and cenocyticனா எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம், கரெக்டாக? ஸோ branches இருக்கலாம், அண்ட் தென் என்ன இருக்காது? செப்டம் இருக்காது. ஸோ செப்டம் இல்லாதனால எப்படி இருக்கும்? அங்கங்கே நியூக்ளியஸ் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி தெரியும்? Cenocytic condition, that is multinucleated condition தெரியும். Okay, then asexual reproduction takes place by zoospores, that is motile, or by aplanospores, they are non-motile. So எப்படி நடக்குது? asexual reproduction. ஸோ கேட்பாங்க ஃபைகோமைசிட்டஸில் asexual reproductionனால ப்ரொடியூஸ் ஆன ஸ்போர்ஸ் எதுன்னு கேட்பாங்க. யார்? எஸ், ஜூஸ்போர் அண்ட் அப்ளானோஸ்போர். இது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்தோம், ஸ்போர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், கரெக்டாக? ஜூஸ்போர்ஸ்க்கு என்ன இருந்துச்சு? எஸ், ஃப்ளஜெல்லா இருந்துச்சு. ஸோ தே ஆர் மொட்டைல். ஆனால் அப்ளானோஸ்போர்ஸ்க்கு ஃப்ளஜெல்லா எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஸோ தே ஆர் நான் மொட்டைல். ஓகே, தீஸ் 2 ஆர் asexual spores. Next, these spores are endogenously produced. ஆமாம் தானே, ஸ்பொராஞ்சியம் இருந்துச்சு, ஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ளதாக இருந்துச்சு. ஸோ these 2 are endogenously produced sporangium. ஓகே, நெக்ஸ்ட், எஸ், இது என்ன கண்டிஷன்? Cenocytic and aseptate. செப்டம் இல்லை. So a zygospore is formed by fusion of 2 gametes. Fusion of 2 gametes அப்படிங்கும்போது they are, yes, sexual reproduction. Okay, so it is என்ன ஃபார்ம் ஆகுதாங்க? zygospores ஃபார்ம் ஆகுது. Zygospore is formed by fusion of 2 gametes. அப்போ zygospore அப்படிங்கிறது 2n. Okay, next, these gametes are similar in morphology. இந்த ஃபியூஸ் ஆகிற gamete similar in morphology-யாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா dissimilar in morphology-யாக இருக்கலாம். Similar in morphology-னா that is isogamous. Iso means சேமாக இருக்கிறது, identical. So isogamous, gametes. So isogamous அப்படின்னா சிமிலராக இருக்கிற gametes. அடுத்து dissimilar-ஆக இருக்கிறதுல anisogamous or oogamous. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, anisogamous-ல ஒன்று ஒரு சைஸும் இன்னொரு சைஸ்லேயே இருக்கலாம், ரெண்டும் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் ஐசோகேமஸ். oogamous-ல பார்க்க ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே ஐசோகேமஸில் ஒரே மாதிரி இருக்கும், அனைசோகேமஸில் வேறு மாதிரி இருக்கும். ஊகேமஸ்லேயும் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஒன்று பெருசாக இருக்கும், இன்னொன்று எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலாக இருக்கும் வென் கம்பேர் டு தி அதர் கெமிட். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தட் இஸ் ஊகேமஸ். ஓகே, நெக்ஸ்ட், இது நம்ம இன்னும் டீட்டெயில்டாக ஆல்கையில் படிப்போம். ஓகே, சம் காமன் எக்ஸாம்பிள் ஆர் யாரெல்லாம்? மியூக்கர், ரைசோஃபஸ் தான் யார்? பிரெட் மால்டு. அண்ட் ஆல்புகோ ஆர் parasitic fungi and mustard. இது எப்படி கேட்பாங்கன்னா, உனக்கு this is important MCQ. ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்து இது மொத்தமாகவே கேட்கலாம் உங்களுக்கு.
So it's a potent MCQ questions. Okay, so some common examples yaru mucor, rhizopus ngiradhu yaru bread mold, and then albugo. Albugo ngiradhu parasitic fungi and mustard. Okay, so idu yaru, this is mucor. Mucor oda specialty enna adoda ending la black color dots irukum. So that is mucor. Okay, so mucor can cause disease in human beings also. Okay, this is mucor. So இது யாரு breadல இருக்கு. அப்போ yes, bread mold. So இது அதோட plant body. So இது எப்படி இருக்கு பாருங்க, closed இருக்கு fruiting body, and உள்ளதா என்ன இருக்கு, spores இருக்கு. அப்புறம் தான் வெளியே வருது, right? So endogenously produced spores. இது யாரு, yes, albugo. அப்போ இது என்ன leaf, mustard leaf. Okay, so இது யாரு, fungus. Excuse me. So next we are going to see about ascomycetes. இப்போ வரைக்கும் பார்த்தது phycomycete. இப்போ நம்ம பார்க்க போகிறது ascomycetes. And this line is very important in phycomycetes. This line. Phycomycetes are found in aquatic and decaying wood and moist damp places or obligate parasite. This line itself அவங்க வந்து ஒரு MCQ-ஆ கேட்பாங்க. கொடுத்துட்டு எந்த class of fungi comes under this category ன்னு கேட்பாங்க. It comes under phycomycetes. So now we are going to see about ascomycetes. Asco அப்படின்னா ASCன்னு இருக்கா. ஸோ இதை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா எப்படி இருக்கும்னா SACன்னு வருமா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. Ascomycetes is an sac fungi. Okay, Ascomycetes அப்படிங்கிறது sac fungi. So commonly known as sac fungi. The Ascomycetes are mostly multicellular. Mostly multicellular, but rarely they may be unicellular. That is nothing but yeast. Yeast oda scientific name தான் என்னது, Saccharomyces. Okay, so என்னெல்லாம் இருக்கலாம், multicellular penicillium-உம் ஆஸ்கோல தான் இருக்குது, and single cellular இருக்கக்கூடிய yeast-உம் ஆஸ்கோல தான் இருக்குது. yeast-ஓட இன்னொரு பேர் தான் என்னது, Saccharomyces. Saccharomyces. Next, they are saprophytic, decomposers, parasitic and coprophilous. இதுவும் நீங்கள் இங்கே மட்டும் தான் பார்ப்பீங்க. This is a potent MCQ. எங்கே, Ascomycetesல. Ascomycetesல coprophilous இருக்குது. Coprophilous is nothing but the fungi which grows on dung. அதுதான் யாருக்கு, coprophilous. அது இல்லாமல் decomposers, decompose பண்ணுற இடத்துல இருக்கிறது. Parasites, yes, disease causingல இருக்கலாம். நம்ம ஹியூமன்ஸில் தான் டிசீஸ் காசிங்காக இருக்கலாம், மற்ற பிளான்ஸில் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. சாப்ரோஃபைட்டிக் அப்படிங்கிறது டெட் அண்ட் டிகேயிங் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. ஓகே, அண்ட் மைசீலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபைக்கோமைசிட்ஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, எஸ் செப்டம் இல்லை, வெரி குட். செப்டம் இல்லாதனால சீனோசைட்டிக் நியூக்ளியா இருந்துச்சு, ஆமே ரைட். பட் இங்கே எப்படி இருக்குது, மைசீலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட்டாக இருக்குது. So this is nothing but an penicillium. Okay, penicillium ஒரு example. So penicillium பார்க்க எப்படி தான் இருக்கும், வெளியே ஸ்போர்ஸ் இருக்குது. இது என்ன டைப் ஆஃப் ஸ்போர்ஸ், எஸ் நம்மளே கொடுத்துருக்கோம், கொனிடியோஸ்போர்ஸ், கொனிடியா. இது எக்ஸோஜினஸ்லி ப்ரொடியூஸ்டா எண்டோஜினஸ்லி ப்ரொடியூஸ்டா, எஸ் வெரி குட், இட் இஸ் எக்ஸோஜினஸ்லி ப்ரொடியூஸ்டு, ஏன்னா வெளியே இருக்குது, ரைட். ஸோ இது என்னது, பாக்டீரியல் கல்ச்சர் பண்ணுற டிஷ். ஓகே, அப்போ இது யார், திஸ் இஸ் நத்திங் பட் பாக்டீரியல் காலனி வளர்ந்துருக்கு. ஓகே, ஆனால் இது பெனிசிலியம் வளர்கிற இடம். பெனிசிலியம் வளர்கிற இடத்த சுற்றி மட்டும் யார் இல்லை, பாக்டீரியல் காலனி வளரல. அப்போ என்ன அர்த்தம், இந்த பெனிசிலியத்தை செக்ரேட் பண்ணுற ஏதோ ஒரு கெமிக்கல் இங்கே இருக்கிற பாக்டீரியாவோட க்ரோத்தை இன்ஹிபிட் பண்ணுது, ரைட். ஸோ தட் கெமிக்கல் இஸ் பெனிசிலின். ஸோ அப்படி தான் என்ன கண்டுபிடிச்சாங்க, ஆன்டிபயோட்டிக்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. Okay, which controls the growth of bacteria or kills the bacteria. Okay, so இதிலிருந்து தான் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சாங்க, that is penicillin. It is an accidental discovery. ஒரு நாள் இதை திறந்து இதை வச்சுருந்துருக்காங்க, அப்போ என்னாச்சு, பெனிசிலின் வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு. ஸோ ஏன் இதை சுற்றி மட்டும் க்ரோ ஆகலை அப்படின்னு ரிசர்ச் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க. பெனிசிலினுங்கிற ஒரு கெமிக்கல் இருக்குது, அந்த கெமிக்கல் வந்து பாக்டீரியாஸை கொன்றும், அதனால் சுற்றி வளரல அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி தான் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் இது பண்ணாங்க. ஓகே, த asexual spores are, so conidia is an asexual spore. So conidia exogenously produced or endogenously produced? Yes, very good, they are exogenously produced. Okay, next endogenously produced mycelium called
conidiospores. Conidiospores மேலே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ கொனிடியா ஆன் ஜெர்மினேஷன் ப்ரொடியூஸ் mycelium. So next, sexual spores are called ascospores, which are produced endogenously in sac-like structure called asci. இது ரொம்ப important. Sexual spores அப்படிங்கிறது எங்கே ப்ரொடியூஸ் ஆகும், that is called as ascospores. Ascospores நம்ம டயக்ராம் பார்த்தோம், எப்படி இருந்துச்சு, வெளியே இருந்துச்சா உள்ளே இருந்துச்சா? எஸ், உள்ளே இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் endogenously produced. எங்கே ப்ரொடியூஸ் ஆகும்? sac-like structure ஒன்று இருந்துச்சு, that is called as asci. ஓகே, அங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது. Next, these asci are arranged in a different types of fruiting bodies called ascocarps. Carps அப்படின்னாவே பார்த்தனோகார்பி கேட்டிருக்கோமா? கார்ப் அப்படின்னாவே ஃப்ரூட் அப்படின்னு அர்த்தம். பார்த்தனோகார்பின்னா எஸ், ஃப்ரூட் ஃபார்ம்டு வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். ஸோ கார்ப் மீன்ஸ் ஃப்ரூட். ஸோ ஆஸ்கோவில் இருக்கிறனால ஆஸ்கோகார்ப்னு சொல்கிறோம். ஃப்ரூட்டிங் பாடியை ஆஸ்கோகார்ப்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஆஸ்கோகார்ப் மேலே அரேஞ்ச் ஆகிருக்கும் ஆஸ்கை. ஆஸ்கைக்கு மேலே யார் இருப்பான்? ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இருக்கிறதுல கொனிடியோஸ்போர்ஸ், இதில் இருக்கிறதுல உள்ள என்ன இருக்கும்? ஸ்போர்ஸ் இருக்கும். சி, இங்கே ஒரு டயக்ராம் இருக்குது. ஸோ கொனிடியோஸ்போர்ஸ் அண்ட் இங்கேருந்து கொனிடியா விழுது, தட் இஸ் நத்திங் பட் அ ஸ்போர். அண்ட் இங்கே என்ன ஆகும்? ஜெர்மினேட் ஆகும். இது வந்து ஏசெக்ஷுவலா செக்ஷுவலா? யார் ஃபார்ம் ஆயிருக்கா? கொனிடியா. கொனிடியா செக்ஷுவலா ஏசெக்ஷுவலா? ஏசெக்ஷுவல். ஓகே, இது யார்? ஆஸ்கை. ஆஸ்கைங்கிறது செக்ஷுவலா ஏசெக்ஷுவலா? செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷனில் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அண்ட் ஆஸ்கை வந்து எங்கே இருக்கும்? உள்ளே இருக்கும். ஸோ நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதுலேருந்து சீடு விழுந்தாலும் சரி, கொனிடியா மீன் சீட், நாட் அ சீட், இட் இஸ் அ ஸ்போர். ஸோ இதுலேருந்து ஸ்போர் ஆஸ்கோஸ்போர் விழுந்தாலும் சரி, கொனிடியா ஸ்போர் விழுந்தாலும் சரி, என்ன ஆகும்? ஹைஃபே முளைக்கும். ஓகே, ஸோ ஏசெக்ஷுவல்லையும் நடக்கும், செக்ஷுவல்லையும் ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும். செக்ஷுவல் ஸ்போர் இஸ் கால்ட் அஸ், தட் இஸ் இம்பார்ட்டன்ட் MCQ. Sexual spore of ascomycete is called as, yes, very easy, same name, ascospores. And asexual spores of acetomycete is called as conidia. Okay, and conidia is exogenously formed. Conidia is exogenously formed and asci is endogenously formed. Confuse பண்ணக்கூடாது, இது சென்டென்ஸ் டைப்பாக கொடுப்பாங்க. சென்டென்ஸ் டைப்பாக கொடுத்தா நீங்கள் ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர், யாரெல்லாம் இருக்கா? Aspergillus, claviceps and neurospora. Aspergillus, claviceps and neurospora. So neurospora is used extensively in biochemical and genetic work. So this is a very important question for MCQ. என்னது? neurospora is used in extensively in biochemical and genetic. இது எப்படி கேட்பாங்கன்னா, ஆஸ்கோமைசிட்ஸில் யாருன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இது எந்த கிளாஸில் வருதுன்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ மெனி மெம்பர்ஸ் லைக் மாரல்ஸ், ட்ரஃபல்ஸ் ஆர் எடிபிள். யார் யார்? மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸ் ஆர் எடிபிள் அண்ட் ஆர் கன்சிடர் டெலிகசிஸ். ஸோ மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸும் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கீங்க எக்ஸாம்பிளில்? ஆஸ்கோமைசிட்ஸில் ஃபஸ்ட்டு பெனிசிலின் பார்த்தீங்க, அதுக்கடுத்தது என்ன பார்த்தீங்க? எஸ், ஈஸ்ட். யா, அதோட சயின்டிஃபிக் நேம் சக்கரோமைசிஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்க? இங்கே பார்த்து 3, ஆஸ்பெர்ஜில்லஸ், எஸ், கிளாவிசெப்ஸ் அண்ட் நியூரோஸ்போரா. அது இல்லாமல் இங்கே 2, மாரல்ஸ் அண்ட் ட்ரஃபல்ஸ். அப்போ மொத்தம் எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ் இருக்குங்க? 7 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஓகே, ஆஸ்கோமைசிட்ஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் ஆஸ்பெர்ஜில்லஸ் which cause aspergillosis in human beings. ஸோ அதோட ஸ்போர்ஸ் தான் நமக்கு காஸ் பண்ணும். ஓகே, அண்ட் திஸ் ஒன் claviceps. Claviceps will cause ergot of rye. Okay, so this is nothing but fungi. This is fungi. Okay, ergot of rye. And then this is neurospora. This is neurospora. Nalla sunset color la alaga irukku, right? Actually this one is edible. They are making edible foods from neurospora. Okay, and this is morels. So this is morels. And this is truffles. Truffles actually எங்கே இருக்கணும்? மண்ணுக்கு அடி இருக்கும். மண்ணுக்கு அடியிலேருந்து எடுப்பாங்க truffles. பாக்கி எல்லாமே நம்ம மண்ணுக்கு மேலே பார்த்தோம், கரெக்டாக? பட் இது மண்ணுக்கு அடி இருக்கும், truffles. Next we are going to see about Basidomycetes. இப்போ யாரெல்லாம் பார்த்தோம்? ஃபைகோ பார்த்தோம், ஆஸ்கோ பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்க போகிறது Basidomycetes. So they are commonly known as mushrooms, bracket fungi or puffballs.
பிராக்கெட் ஃபங்கின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா மஷ்ரூம்ஸ்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா பஃப் பால்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் பஃப் பால்ஸ் சொல்கிறாங்கன்னா நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஓகே, they grow in soil, on logs, tree stumps and in living plant bodies as a parasites. ஸோ parasitesஸாக க்ரோ ஆகலாம், அப்படி இல்லைனா சாயிலில் இருக்கலாம், லாக்ஸில் இருக்கலாம், ட்ரீ ஸ்டம்ப்ஸில் இருக்கலாம், ரைட். அண்ட் எக்ஸாம்பிள் ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ், இது இம்பார்ட்டண்ட். ஸோ எக்ஸாம்பிள் ரஸ்ட் அண்ட் ஸ்மட்ஸ். ஸோ த மைசிலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட். ஸோ மைசிலியம் எப்படி இருக்கும்? பிரான்ச்டாகவும் செப்டேட்டாகவும் இருக்கும். ஓகே, அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபைக்கோ எப்படி இருந்துச்சு? ஃபைக்கோ செப்டேட் இல்லை, ஸோ செப்டம் இல்லாதனால சீனோசைட்டிக்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தா ஆஸ்கோ எப்படி இருந்துச்சு? பிரான்ச்ட் அண்ட் செப்டேட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற வெசிரி எப்படி இருக்க போகுது? பிரான்ச்ட் அண்ட் செப்டேட்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ this is why this classification is, this class is called as puff balls. பார்க்க அழகாக பஃப் மாதிரி இருக்கா? So that is why this is puff balls. Okay, so the asexual spores are generally not found. This is very important. நீங்கள் படிக்கிறதுலையே இந்த கிளாஸுக்கு மட்டும்தான் asexual spores not generally found. So it is an potent MCQ, but vegetative reproduction by fragmentation is common. So என்ன காமன்? எது காமன்? fragmentation is common. Vegetative reproduction by fragmentation is common, but asexual spores இதுக்கு கிடையாது. Sex organs are absent. This line also very important, potent MCQ. இங்கே செக்ஸ் ஆர்கன்ஸ் கிடையாது, செப்பரேட்டாக செக்ஸ் ஆர்கன் ஒன்று கிடையாது, அண்டு asexual ஸ்போர்ஸும் ஃபார்ம் ஆகாது. ஸோ மெயின் ரிப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? பை வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன். ஓகே, so but plasmogamy is brought by the fusion of two vegetative or somatic cells of different strains or genotypes. This is important. So fusion of two vegetative or somatic cells of different strains or genotype. என்ன நடக்குதுன்னா இங்கே செப்பரேட்டாக ரிப்ரொடக்டிவ் ஆர்கன் அப்படின்னு ஒன்று இல்லை, பட் சொமாட்டிக் செல்ஸ் என்ன ஆகுதுன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து ஃபியூஸ் ஆகி என்ன ஃபார்ம் பண்ணுது? எஸ், இது ஃபார்ம் பண்ணுது. செக்ஸ் சாரி, சரி இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடறேன். இது முடிச்சா ஸ்லைடு இது முடிஞ்சிடும். கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, the sex organs are absent. So this is very important MCQ. The sex organs are absent, but plasmogamy is brought. This is important. So plasmogamy is brought by the fusion of two vegetative or somatic cells. Separate sex organ தான் ஒன்றும் இல்லை, பட் இருக்கிற somatic cells or vegetative cells என்ன ஆகும்? ஃபியூஸ் ஆகி reproduction பண்ணும். ஓகே, so different strains are genotypes. Okay, the resultant structure is dikaryote, which ultimately gives rise to the basidium. So resulting structure என்னவா இருக்கும்? நாம படித்தோம். எஸ், ஃபஸ்ட்டு பிளாஸ்மோகமி நடக்கும், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? எஸ், டைகேரியான் ஸ்டேஜில் இருக்கும். டைகேரியான் ஸ்டேஜ்லேருந்து அடுத்து என்னவா மாறும்? எஸ், ஃபியூஸ் ஆகும். என்ன ஃபியூஸ் ஆகும்? யா, வெரி குட், கேரியோகைனசிஸ். கேரியோகைனசிஸ் நடக்கும். கேரியோகைனசிஸ் நடந்ததுக்கப்புறம் மியாசிஸ். ஸோ மியாசிஸ் நடந்ததுக்கப்புறம் தான் யார் ஃபார்ம் ஆவா? ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். எஸ், வெரி குட். ஓகே, next the resultant structure is dikaryote, which ultimately gives rise to the basidium. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லைஃப் சைக்கிள் ஆஃப் பெசிடியோஸ்போர்ஸ் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ பெசிடியோஸ்போர்ஸில் இது என்னது? திஸ் இஸ் ஃப்ரூட்டிங் பாடி. ஓகே, ஸோ ஃப்ரூட்டிங் பாடியிலேருந்து என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு கேரியோகேமி நடக்கும், அண்ட் கேரியோகேமி நடக்கும்போது டிப்ளாய்ட் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக டிப்ளாய்ட் ஸ்டேஜ் யார் யார் ஃபார்ம் ஆகிறான்னு நம்ம படித்தோம்? டைகேரியான் ஸ்டேஜ். ஸோ டைகேரியான் ஸ்டேஜ் யார் யார் ஃபார்ம் பண்ணுவா? எஸ், ascomycetes and blastomycetes. Very good. So அந்த டைகேரியான் ஸ்டேஜ் தான் என்னது? இங்கே டிப்ளாய்டு ஸ்டேஜ். ஓகே, தென் இது என்னாகும்? அகெயின் அண்டர்கோ மியாசிஸ் டிவிஷன். ஸோ மியாசிஸ் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி என்ன ஃபார்ம் பண்ணும்? ஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். அண்ட் தீஸ் ஸ்போர்ஸ் ஆர் எங்கே இருக்குது? வெளியே இருக்குது. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? exogenously produced. Very good. So இது exogenously produced spores இருக்குது. So this spores is called as basidiosspores. இது மியாசிஸ்னால ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம்? Yes, it is haploid or diploid? Yes, மியாசிஸ்னால ஃபார்ம் ஆனதுனால இது haploid spores. So haploid spores என்ன ஆகும்? germinate ஆகும். germinate ஆகும்போது primary hyphae ஃபார்ம் ஆகும் and then secondary hyphae. secondary hyphae என்ன ஆகும்? திருப்பியும் reproduction undergo பண்ண sexual reproduction. So fuse ஆகும். So n plus n dikaryon condition வரும் and again meiosis நடக்கும். Again
எஸ் ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும், அகெயின் ஜெர்மினேட் ஆகும். ஸோ இப்படி தான் என்ன நடக்கும், பெசிடோமைசிட்ஸோட லைஃப் சைக்கிள் நடக்கும். ஓகே, ஸோ இது பெசிடோமைசிட். ஸோ இது ஒரு பெசிடியம். அண்ட் இந்த ஒரு பெசிடியத்தில் எவ்வளோ ஸ்போர்ஸ் இருக்குது? எஸ் 4 ஸ்போர்ஸ் இருக்கும். அண்ட் எப்படி இருக்கும், வெளியே இருக்கா உள்ள இருக்கா? வெளியே இருக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் exogenously produced. ஸோ இது எல்லாமே எங்கே இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் என்னது? ஃப்ரூட்டிங் பாடி. கரெக்ட். ஸோ karyogamy and meiosis takes place in the basidium producing 4 basidiospores. So this is important MCQ. ஸோ எவ்வளோ இருக்கும்? ஒரு பெசிடியத்தில் 4 basidiospores form ஆகும். So the basidiospores are exogenously produced. So basidiospores are exogenously produced on the basidium. The basidia are arranged in the fruiting bodies called as basidiocarps. Already நம்ம சொன்னோம், carps அப்படின்னா என்ன அர்த்தம்? Fruits. Yes. So fruiting body அப்படிங்கும்போது basidiocarpல basidomycetesல இருக்கிற fruiting body அப்படின்னா basidiocarps. அதே ascomycetesல இருக்கிற fruiting body அப்படின்னா ascocarps. அவ்வளோதான், சிம்பிள். So some common members are யார்? Agaricus, that is mushroom. நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற mushrooms. Next comes Ustilago. Ustilago is also called as mud. Okay, and Puccinia is called as rust fungus. சரி, என்னென்னு பார்ப்போமா? ஸோ இதுதான் யார்? Agaricus. நம்ம சாப்பிட்ற most of the mushrooms இதுக்குள்ள தான் வரும். ஓகே, Agaricus. Then this is smut. இதுதான் smut. ஸோ இந்த அளவுக்கு காஸ் பண்ணும் மெய்ஸில், இந்த ஒயிட்டாக இருக்குல்ல, ஸோ இதுதான் ஸ்மட் காஸ் பண்ணுறது. தட் இஸ் உஸ்டிலாகோ காஸ் பண்ணுறது. அண்ட் திஸ் இஸ் ரஸ்ட் ஃபங்கஸ் காஸ் பண்ணுறது. ரஸ்ட் ஃபங்கஸ் இஸ் நத்திங் பட் பக்சீனியா. ஸோ பக்சீனியா பார்க்க ரஸ்ட் மாதிரியே இருக்குல்ல. ஸோ இது வீட் பிளான்ட்டில் இருக்கும். ஓகே, இது வீட்டில், இது மெய்ஸில். ஸோ இதை மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க. இது எப்பவுமே கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா உஸ்டிலாகோவுக்கு ரஸ்ட்டுன்னு அதை மாற்றி எழுதி வச்சுருவீங்க. பட் ஆக்சுவலி உஸ்டிலாகோ ஸ்மட், பக்சீனியா ரஸ்ட். ஓகே, இதை யூஎஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உஸ்டிலாகோ ஸ்மட், இன்னொன்று பக்சீனியாவுக்கு ரஸ்ட். ஓகே, அகாரிகஸ் மஷ்ரூம். நெக்ஸ்ட்டு டியூட்ரோமைசிட்டஸ். ஸோ இப்போ யாரெல்லாம் பார்த்தோம் நம்ம? ஃபைகோமைசிட் பார்த்தோம், ஆஸ்கோமைசிட்ஸ் பார்த்தோம், பெசிடியோ பார்த்தாச்சு. இனி அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது டியூட்ரோ காமன்லி கால்ட் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ பொட்டன்ட் MCQ. என்ன சொல்ல வராங்கன்னா, இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்கிறாங்க. ஏன் இது இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிகாஸ் ஒன்லி தி asexual and vegetative phases of this fungi are known. ஸோ ஒன்லி என்ன தான் இருக்குது? asexual and vegetative phases மட்டும்தான் இந்த ஃபங்கைக்கு இருக்கும். ஆனால் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் கிடையாது. அப்படி செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு ஃபங்கையை டியூட்ரோவில் வச்சுருக்காங்க, டியூட்ரோவில் கிளாஸிஃபை பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கான ஒரு செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? they will move that fungi to ஆஸ்கோக்கோ இல்லை பெசிடியோக்கோ மூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, திருப்பி எங்கே வராது? டியூட்ரோக்கு வராது. ஸோ டியூட்ரோவில் இருக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டிஷன் என்ன? செக்ஷுவல் ஸ்டேஜஸ் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். செக்ஷுவல் ஸ்டேஜஸ் இருந்தால் அதை மூவ் பண்ணி ஆஸ்காவா பெசிடியோவான்னு பார்த்து மூவ் பண்ணிடுவாங்க. ஸோ when the sexual forms of these fungi were discovered, they were moved into classes they rightly belong to. Okay. So it is also possible that asexual and vegetative stages have been given one name and placed under Deuteromycetes, and the sexual stages another and placed under another classes. So later, when the linkages were established, the fungi were correctly identified and moved out of Deuteromycetes. So once perfect, that is sexual stages of members of Deuteromycetes were discovered, they were often moved to Asco and Basidio. Phycoக்கு பெருசா மூவ் பண்ண மாட்டாங்க. எங்க அதிகமா மூவ் ஆகும்? ஆஸ்கோக்கும் பெசிடியோக்கும் தான் மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ the Deuteromycetes reproduce only by asexual spores known as conidia. ஸோ asexual spores மட்டும்தான் இருக்கும், and that is known as conidia. So conidia exogenously produced, endogenously produced. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பிக்சர். எஸ், வெரி குட். இட் இஸ் exogenously produced. exogenous-ஆக ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ the mycelium is septate and branched. இப்போ சொல்லுங்கள், ஏன் நாம் அதை வந்து ஆஸ்கோக்கோ பெசிடியோக்கோ மூவ் பண்ணுறோம், பட் ஃபைகோக்கோ மூவ் பண்ணல? பிகாஸ் ஃபைகோல் என்ன இருக்குது? பிகாஸ் ஃபைகோல் என்ன இருக்குது? ஏசெப்டேட்டாக இருக்கும் ஃபைகோவில். பட் இங்கே டியூட்ரோவில் வர்றது எல்லாமே செப்டேட் அண்ட் பிரான்ச். அதனால நம்ம எங்கே கொண்டு போய் வைக்க முடியாது? எஸ், ஸோ அதனால் இதை கொண்டு போய் எங்கே வைக்க முடியாது? ஃபைகோவில் கொண்டு போய் வைக்க முடியாது. பட் எங்கே கொண்டு போய் வைக்கலாம்? ஆஸ்கோவோ இல்லை
பெஸ்டியோவில் வைக்கலாம். ஏன்னா ஆஸ்கோ, பெஸ்டியோ, டியூட்ரோ மூணுமே என்னது செப்டேட் அண்ட் பிரான்ச்டு. ஃபைக்கோ மட்டும் தனி, ஃபைக்கோக்கு ஏசெப்டேட். ஓகே, அது மறந்துடாதீங்க. நீங்கள் படிக்கிறதுல ஒன்றே ஒன்று தான் ஏசெப்டேட், தட் இஸ் ஃபைக்கோமைசிட்ஸ். So some members are saprophyte or parasites while large number of them are decomposers of litters and helps in the mineral cycling. So this is important. So deuteroவில் இருக்கிறவங்கள some members are saprophytic or parasitic as usual. ஏன்னா ஃபங்கையில் அப்படி தான் இருக்குது. While a large number of them are decomposers of litters and helps in mineral cycling. Okay. Some examples are யாரெல்லாம் Alternaria, Cholicotrichum and Trichoderma. So Alternaria, Cholicotrichum and Trichoderma. So this is Alternaria. Okay, and this is Cholicotrichum. Okay. Next we are going to see about kingdom Plantae. So kingdom Plantae includes all eukaryotic chlorophyll bearing plants, right, containing organisms commonly called as plants. A few members are partially heterotrophic such as insectivorous plants or parasites. So as animal kingdomத்தில் இருக்கிற மாதிரியே plant kingdomத்தில் என்ன இருக்கு, insectivorous plants இருக்கு and parasites இருக்கு plantsல. ஓகே, ஸோ parasitesனா ஒரு plant இன்னொரு plant மேலே உயிர் வாழ்கிறது. ஸோ parasites இருக்கு. அது இல்லாமல் insectivorous plant அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த plant இன்செக்டை சாப்பிடும். ஓகே, இது வந்து அதோட ஃபுட்டுக்காக இன்செக்டை சாப்பிட்றது கிடையாது, பட் சம் கெமிக்கல்ஸ்க்காக இன்செக்டை சாப்பிட்றது. ஓகே, ஸோ மோஸ்ட்லி நைட்ரஜனுக்காக. ஸோ bladderwort அண்ட் வீனஸ் ஃப்ளை ட்ராப் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்செக்டிவோரஸ் பிளான்ட் அண்ட் கஸ்குட்டா அஸ் அன் parasite. கஸ்குட்டா அப்படிங்கிறது இன்னொரு பிளான்ட் மேலே வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இது எஸ் இன்செக்டை சாப்பிட்டு வளரக்கூடிய பிளான்ட். ஸோ என்னென்ன பார்ப்போமா? So the plant cells have an eukaryotic structure with prominent chloroplast and cell wall mainly made up of cellulose. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எங்கே படித்தோம்? எஸ், வெட்டாக்கர் கிளாஸிஃபிகேஷனில் ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அந்த பாக்ஸ்லேயே நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, ரைட்? ஸோ பிளான்ட் இன்க்ளூட்ஸ் ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்போம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்போம்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபைலம் சொல்லுவோமா இல்லை டிவிஷன் சொல்லுவோமா? எஸ், ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம்ல. எஸ், அனிமலில் இருந்தால் அனிமலில் டிவைட்ஸ் கிங்டத்துக்கு கீழே இருக்கிறது ஃபைலம், பட் அதுவே பிளான்ட் கிங்டத்துக்கு கீழே இருக்கிறது என்னது, டிவிஷன். ஸோ திஸ் இஸ் டிவிஷன். Okay, this is division. So life cycle of plants have two distinct phases, the diploid sporophytic and the haploid gametophytic that alternate with each other. So diploid phases இருக்கு, haploid phases இருக்கு. அதனால நம்ம plants என்ன சொல்லுவோம், plantல என்ன இருக்குன்னா alternation of generation இருக்குன்னு சொல்லுவோம். Okay, so யார் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கா? So this is sundew plant. So இந்த எல்லாமே என்னது, some enzymes. இது என்னாகும், இன்செக்ட் வந்து உட்காரும்போது ஸ்டிக் ஆயிரும். இன்செக்ட் வந்து உட்காந்து இங்கே ஸ்டிக் ஆயிரும், அப்போ அப்படியே ஒட்டிக்கும், இன்செக்ட்னால பறக்க முடியாது. ஸோ என்னாகும், இங்கேருந்து என்சைம் செக்ரேட் ஆகி அந்த இன்செக்டை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அப்சர்வ் பண்ணிக்கும். இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்செக்டிவரஸ் பிளான்ட். ஸோ இதோட பேர் சன்டியூ பிளான்ட். அண்ட் திஸ் இஸ் bladderwort. பார்க்க எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள், இவ்வளோ கையில் வச்சாலே இப்படி தான் இருக்குது, இவ்வளோ குட்டியாக இருக்குது. ஸோ இதில் இருக்கிற இந்த ஒன்று தான் என்னது, bladder. ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இங்கே என்ன ஆகும்னா இன்செக்ட் வரும், இன்செக்ட் இந்த இடத்துல வரும்போது இது ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்போ இன்செக்ட் என்ன ஆயிரும், உள்ளே போகும், உள்ளே போனோன்னே இது க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆனோடனே என்ன ஆகும், உள்ளே வந்து என்சைம் செக்ரேட் ஆகி அந்த இன்செக்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, அண்ட் திஸ் இஸ் எஸ் வீனஸ் ஃப்ளை ட்ராப். ஸோ இதில் எங்கே இருக்கும்னா இது இப்படி ஓப்பன் பண்ணி மூடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக என்ன இருக்கும்னா சம் ஸ்டிக்கி சப்ஸ்டன்ஸஸ் செக்ரேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ன நடக்கும், இங்கே வந்து இன்செக்ட் ஒட்டினோன்னா இது க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ இன்செக்ட் செக்யூரும் இது க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கேருந்து ஃபுல்லாக என்ன ஆகும், டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஃபுல்லாக செக்ரேட் ஆகி இதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைச்சி உள்ளே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, இதுதான் இன்செக்டிவரஸஸோட எக்ஸாம்பிள். இன்னொரு ஆள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நெஃபந்தஸ். இது நெஃபந்தஸ். ஸோ இது என்ன பண்ணுன்னா இந்த பாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சின்னதாக குடுவை மாதிரி. ஸோ இதுக்குள்ளே என்ன ஆகும்னா இன்செக்ட் வந்து மாட்டிக்கும். ஸோ உள்ளே இதே மாதிரி ஸ்டிக்கி இருக்கும். ஸோ என்ன ஆகும், இன்செக்ட் உள்ளே ஒட்டிக்கும். ஸோ இது உள்ளே இன்செக்ட் வரும்போது இந்த மேலே ரிலீஃப் வச்சு க்ளோஸ் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஆஸ் யூஷுவல் வெளியில் இந்த என்சைம் செக்ரேட் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கஸ்குட்டா. மேலே கொடி மாதிரி ஒன்று படர்ந்துருக்குல்ல, தட் இஸ் கஸ்குட்டா. அடியில் ஒரு மரம் இருக்குது, பட் மரத்துக்கு மேலே இது அதிகமாக வளர்ந்துருக்கு.
So this is an example for parasitic plant. Okay. The length of the haploid and diploid phases and whether these phases are free living or dependent on each other vary among different groups in plants, right? So groups plants பொறுத்த வரைக்கும் haploid diploid மாறி மாறி வரும். பட் haploid அதிகமா வருதா இல்ல diploid அதிகமா வருதா ஒரு லைஃப் சைக்கிள்ல அதிக டைம் வருதா அப்படிங்கிறது depends on the plants group, it varies. This phenomenon is called as alternation of generation. So gametophyte, gametophytes இருந்து gamete form ஆகும். Gamete fuse ஆகி யூசுவலா zygote form ஆகும். zygoteல mitosis நடந்து sporophyte, sporophyte is diploid. ஏன்னா zygote is diploid. ஏன்னா gamete haploid, haploid ரெண்டு fuse ஆகறனால diploid. So அங்கிருந்து form ஆகிற sporophyte, diploid. sporophyteல meiosis நடந்து என்ன form ஆகும்? spores form ஆகும். and sporeல ஒன்று gametophyte போகும். and இதில் எல்லாமே என்னது haploid. அப்போ gametophyte is an haploid, right? so இந்த மாதிரி n to n மாற்றி மாற்றி ஒரே லைஃப் சைக்கிளில் வர்றதா என்னது alteration of generation. இதில் அதிக நாள் உயிர் வாழ்கிறது கேமெட்டோஃபைட்டா இல்லை அதிக நாள் இருக்கிறது வந்து ஸ்போரோஃபைட்டா ஒரு பிளான்ட் எடுத்துட்டோம்னா அதில் எவ்வளோ நாள் கேமெட்டோஃபைட்டா இருக்குது எவ்வளோ நாள் அது ஸ்போரோஃபைட்டாக மாறுது எவ்வளோ லைஃப் சைக்கிளில் வருது அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஸோ ஆல்கேல அதிகமாக ஹேப்ளாய்டு இருக்கும். ஸோ ஆல்கே எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக ஹேப்ளாய்டு தான் இருக்கும். ஜைகோட் பார்ட் மட்டும்தான் டிப்ளாய்டாக இருக்கும். ஓகே, அப்போனா அதில் எஸ் டிப்ளாய்ட் பார்ட் ரொம்ப கம்மி. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரையோஃபைட் எடுத்துட்டிங்கனாலும் அதே தான் ஹேப்ளாய்டு தான் ஜாஸ்தியாக இருக்கும். பட் ஏஞ்சியோஸ்போமில் டிப்ளாய்ட் பார்ட் தான் அதிகமாக இருக்கும், ஹேப்ளாய்ட் பார்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். எங்கே இருக்கும்? போலன் கிரெயின்ஸ், எம்ப்ரியோசாக், அவ்வளோதான் ஹேப்ளாய்ட் பார்ட்ஸ் வரும், ரைட்? ஸோ இந்த மாதிரி டிபெண்ட்ஸ் ஆன் த பிளான்ஸ், இட் வில் வேரி. பட் எனிவே ஹேப்ளாய்டும் இருக்கும் டிப்ளாய்டும் இருக்கும் ஒரு லைஃப் சைக்கிளில். ஸோ மாறி மாறி வரதுனால நம்ம இது என்ன சொல்கிறோம்? ஆல்டரேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். நெக்ஸ்ட் we are going to see about kingdom Animalia. ஸோ கிங்டம் அனிமேலியாவில் என்னெல்லாம் இருக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். எஸ், செல்வால் இருக்குமா? இருக்காது. அப்புறம் ஃபுல்லாக மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அண்ட் யூகேரியாட்டிக் அண்ட் யூனிசெல்லுலர் யூகேரியாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு போய் பிளேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம? ப்ரொட்டஸ்டால. ஸோ இங்கே இருக்காது. நெக்ஸ்ட் தே ஆல் ஆர் heterotrophic. Yes, very good. So the kingdom is characterized by heterotrophic eukaryotic organisms that are multicellular and their cells like cell wall. So this is the main. So they are directly or indirectly depend on food for plant. So they digest their food in an internal cavity and store food reserves as an glycogen or fat. So நாம் எப்படி ஃபுட்டை ஸ்டோர் பண்ணுறோம்? ஒரு கேவிட்டியில் போய் தான் டைஜஸ்ட் பண்ணுது, கரெக்டாக? ஸோ உங்கள் ஸ்டொமக் உங்கள் இண்டஸ்ட்ரைன்ஸ் எல்லாமே கேவிட்டிஸ். ஸோ அங்கே தான் என்ன பண்ணுது? டைஜஸ்ட் பண்ணுது. டைஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபுட்டை நம்ம என்ன பண்ணுறோம்? கிளைக்கோஜனாவோ இல்லை ஃபேட்டாவோ ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஹோலோசாயிக். ஹோலோசாயிக்குங்கிறது என்னது? நம்ம ஃபுல்லாக ஃபுட்டாக ஹோல் ஃபுட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வச்சு நம்ம டைஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ தட் டைப் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஹோலோசாயிக் நியூட்ரிஷன் and by ingestion of the food. Okay, so இதெல்லாம் என்னது? animals holozoic nutrition and depending on plants, right? They follow a definite growth pattern and grow into adults that have a definite shapes and size. So higher form shows elaborate sensory and neuromotor mechanism. This is important. ஏன்னா higher formsல என்ன இருக்கும்? எஸ், லோவர் ஃபார்ம்ஸ்லேருந்து ஹையர் ஃபார்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி எவால்வ் ஆகி வர வர என்ன ஆகும்னா அதோட சென்சரி டெவலப் ஆகிட்டு வரும் அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம் டெவலப் ஆகிட்டு வரும். நியூரோமோட்டார் மெக்கானிசம் இஸ் நத்திங் பட் உங்கள் பிரெயின் டெவலப்மெண்ட்டும் அண்ட் அந்த பிரெயினும் மசில்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற கனெக்ஷன். ஸோ இதெல்லாமே என்ன ஆகும்? டெவலப் ஆகும். அதனால தான் நம்ம ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளால் ஈஸியாக செய்ய முடியுது வென் கம்பேர்ட் டு அதர் அனிமல்ஸ். ஓகே, மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கேப்பபிள் ஆஃப் லோகோமோஷன். ஸோ லோகோமோஷன் அப்படிங்கிறது என்னது? மூமெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். பிளேஸ் சேஞ்ச் ஆச்சுன்னா தட் இஸ் லோகோமோஷன். பட் பிளேஸ் சேஞ்ச் ஆகாமல் சும்மா நம்ம கையை அசைக்கிறோம், இப்போ நான் பென் எடுக்கிறேன், நான் எழுதுகிறேன், இதெல்லாமே என்னது? மூமெண்ட். பட் லோகோமோஷன், நான் இப்போ இங்கிருந்து நான் இங்கே நடந்து போகிறேன். ஸோ திஸ் இஸ் லோகோமோஷன். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட். ஸோ லோகோமோஷன் அப்படின்னா தேர் ஷுட் பி அன் சேஞ்ச் இன் பிளேஸ். நான் இப்போ அங்கே நின்றுட்டு இருந்தேன், நான் இங்கே வந்தேன். ஸோ திஸ் இஸ் லோகோமோஷன். பட் நான் கையை அங்கிருந்து இங்கே காமிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் not a locomotion. ஏன்னா பாடியோட பொசிஷன் சேஞ்ச் ஆகலை, நான் கை கால் மட்டும் தான் அசைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் மூமெண்ட். ஓகே, ஸோ த செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இஸ் பை காப்புலேஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் followed by embryological development, right? Next we are going to see about virus, viroids, prions and lichens.
ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே விட்டாக்கர் கிளாஸிஃபிகேஷனில் இருக்குது. என்னென்ன பார்த்தோம், என்னென்ன கிங்டம்ஸ் பார்த்துருக்கோம் இப்போ? எஸ், விட்டாக்கர் கிளாஸிஃபிகேஷனில் 5 கிங்டம் இருக்குது. பட் நம்ம பார்த்தது இப்போ 3 கிங்டம்ஸ் பார்த்துருவோம். என்னென்ன கிங்டம்ஸ் பார்த்தோம்? எஸ், வெரி குட். கிங்டம் மொனிரா பார்த்துருக்கோம், கிங்டம் ப்ரொட்டிஸ்டா பார்த்துருக்கோம், அண்ட் கிங்டம் ஃபங்கை பார்த்துருக்கோம். வெரி குட். இன்னும் என்னென்ன பாக்கி இருக்குது நமக்கு பார்க்க வேண்டியது? ஃபுல்லாக ஃப்ளெச்டாக பார்க்க வேண்டியது. ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான் பார்த்துருக்கோம். பாக்கி 2 கிங்டம் என்னது? கிங்டம் Plantae and கிங்டம் கிங்டம் Animalia. வெரி குட். ஸோ இந்த 5 இல்லாமல் கொஞ்சம் ஆர்கானிசத்தை விட்டாக்கர் விட்டுட்டார். அவரோட கிளாஸிஃபிகேஷனில் எங்கேயுமே அந்த ஆர்கானிசத்தை வைக்கல. ஸோ அந்த மாதிரி ஆர்கானிசம் என்னென்ன? வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரையான்ஸ் அண்ட் லைக்கன்ஸ், இதெல்லாம் தான். ஓகேவா? சரி, இதை ஏன் அவர் வைக்கலை அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த 5 kingdom classifications of Whittaker, there is no mention of lichens and some acellular organisms like viruses, viroids and prions. இதெல்லாம் நம்ம acellularன்னு சொல்கிறோம். ஏன் நம்ம பின்னாடி பார்க்கலாம். So all of us who have suffered the ill effects of common cold or flu know what effect viruses can have on us, even if we don't know the associate it with our condition, right? ஈவன் தான் நமக்கு பெருசாக வைரஸ் பற்றி தெரியலனா கூட, பட் நமக்கு தெரியும் கோல்டு வந்ததுன்னா அது என்னவாக இருக்கும், வைரஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் லைக்கன்ஸ் இருக்குது. பட் இதெல்லாம் பெருசாக அவர் எதுலேயுமே வைக்கலை. ஏன்னு பார்க்கலாம். ஓகே, இது லைக்கன்ஸ், இதுதான் லைக்கன்ஸ். ஸோ இது நம்ம டைரெக்டாக பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நம்ம ஊர் சைட்லலாம் இல்லை. ஏன்? பிகாஸ் ஆஃப் தி பொல்யூஷன். ஓகே, சில இன்டீரியர் ஏரியாஸில் மட்டும்தான் இருக்குது. இட் இஸ் அன் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் நம்ம லைக்கன்ஸ் பார்க்க முடியாது. லைக்கன்ஸ் பொல்யூட்டட் ஏரியாவில் வளராது. ஓகே, எஸ்பெஷலி திஸ் வில் இண்டிகேட் SO2 பொல்யூஷன், சல்ஃபர் டை ஆக்சைடோட பொல்யூஷன். ஓகே, இது வைரஸஸ், ரைட்? வைரஸ் நம்ம யூஸ்வலாக எப்படி நமக்கு கோல்டு வருது, யாருக்காவது ஒருத்தர் கோல்டு இருந்தால் நமக்கும் வந்துடும், கரெக்ட்? ஸோ எப்படி வருது, யாருக்காவது ஒரு கோல்டு இருந்தால் நமக்கும் ஏன் கோல்டு வருது? எஸ், வைரஸ் பார்ட்டிகல்ஸ் நம்ம தும்பும் போதோ ஸ்னீஸ் பண்ணும்போதோ அந்த ட்ராப்லெட்ஸில் ஸ்ப்ரெட் ஆகும், ரைட்? ஒரு காமன் எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது கோவிட், இட் இஸ் பை வைரஸ், ரைட்? என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு? காஃப் இருந்துச்சு, டேஸ்ட்டாக ஸ்மெல்லு தெரியலை, டயர்ட்னஸ், ஃபீவர், இது எல்லாமே இருந்துச்சு. தீஸ் ஆர் ஆல் பை viruses. Viruses did not find a place in classification since they are not considered truly living. இதை நம்ம truly living கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அதனால தான் இதை நம்ம எந்த கிளாஸிஃபிகேஷன்லையுமே வைக்காமல் வச்சுட்டோம். ஏன் அதை நமக்கு எது ட்ரூலி லிவிங் இல்லைன்னு சொல்கிறோம்? பிகாஸ் அவுட் சைடு தி ஹோஸ்ட் பாடிக்கு அவுட் சைடில் அது எப்படி இருக்கும்னா கிறிஸ்டல் மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஸ்ட்ரக்சர், அவ்வளோதான். எந்த விதமான மெட்டபாலிசமும் நம்மளால் பார்க்க முடியாது, எந்த இதுவுமே இருக்காது. பட் ஒன்ஸ் இதோட ஹாஸ்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா, இது எதையாவது ஒரு செல் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா தட் அஃபெக்டட் செல், தட் செல் இஸ் கால்ட் அஸ் ஹாஸ்ட். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த வைரஸ் அந்த செல்லுக்குள்ளே போயிடுச்சுன்னா இந்த வைரஸ் என்ன பண்ணணும்னா அந்த செல்லோட ஹோல் மெக்கானிசத்தை டேக் ஓவர் பண்ணிக்கும். டேக் ஓவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே த்ரூ தட் செல் அந்த வைரஸ் அட்டைன் பண்ணிக்கும். அதனால் அவுட் சைட் த செல் இட் பிஹேவ்ஸ் ஆஸ் அன் நான் லிவிங், பட் இன்சைட் த ஹாஸ்ட் இட் இஸ் பிஹேவிங் ஆஸ் அன் லிவிங். அதனால தான் நம்ம இது என்ன பண்ணியிருக்கோம், எதுலேயுமே சேர்க்காமல் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ த வைரஸஸ், ஓகே, இஃப் வி அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் ஆஸ் தோஸ் ஆர்கானிசம்ஸ் தட் ஹேவ் செல் ஸ்ட்ரக்சர். ஸோ செல் ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நம்ம லிவிங்னு இது வரைக்கும் நம்ம படித்தோம். அதனால் இதை நம்ம எங்கேயும் வைக்கல. ஓகே, பிகாஸ் இதுக்கு ஒரு செல் ஸ்ட்ரக்சர் இல்லை. நம்ம யூஸ்வலாக என்ன படித்தோம், சைட்டோபிளாசம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஹோஸ்ட்டுக்கு வெளியே இதை நம்ம பார்க்க முடியாது, ஒரு கிறிஸ்டலாக தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ viruses are non-cellular organisms that are characterized by having an inert crystalline structure. So inert crystalline structure outside the living cell. Okay, so once they infect a cell, they take over the machinery of this host cell to replicate themselves, killing the host. Would you call a virus living or non-living? சொல்ல முடியாது, கரெக்டாக? ஸோ உள்ளே இருந்தால் லிவிங் சொல்லலாம், இல்லை ஹாஸ்ட்டுக்கு வெளியே இருந்தால் நான் லிவிங் சொல்லலாம். ஸோ வைரஸ் மீன்ஸ், வைரஸ்னால் என்ன அர்த்தம்னா வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வைரஸ். ஆக்சுவலாக ஒரு செல்லுக்குள்ளே போகுது அண்ட் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை செல்லுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ்க்கு கொடுத்து அதில் இன்கார்பரேட் பண்ணிடும். அண்ட் என்ன ஆகும், உள்ள நம்ம டிஎன்ஏ, நம்மளோட ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த ஹாஸ்ட் செல்லோட ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி இருந்தாலும் ரிப்ளிகேட் ஆகும், கரெக்டாக? ஸோ அது ரிப்ளிகேட் ஆகும்போது இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் சேர்ந்து ரிப்ளிகேட் ஆகும். ரிப்ளிகேட் ஆகிட்டு அதுக்கு தேவையான வைரல் காம்பனன்ட்ஸு, ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் நியூ வைரல் பார்ட்டிக்கலாக வெளியே வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் we are going to see about
வைரஸோட கொஞ்சம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, வைரஸ் எங்கிருந்து ஆரம்பிக்குது, ஸோ அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு 1892 இதில் இருக்கிற எல்லா இயரும் இம்பார்ட்டண்ட், நேமும் இம்பார்ட்டண்ட், அண்ட் என்ன பண்ணாங்க அவங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பொட்டன்ட் எம்சிக்யூஸ். ஓகே, ஸோ டி இவனோஸ்கி. ஸோ டி இவனோஸ்கி அப்படிங்கிறது என்ன பண்ணாருன்னா, ரெக்கக்னைஸ் சர்டைன் மைக்ரோப்ஸ் ஆஸ் casual organisms of the mosaic disease of tobacco. ஸோ ஆக்சுவலி சர்டைன் மைக்ரோப்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு டொபாக்கோ பார்க்குறாரு. அந்த டொபாக்கோ லீஃபில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அது என்னவா இருக்குன்னு பார்க்குறாரு. அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு மைக்ரோப் தான் காஸ் பண்ணுது, என்ன மைக்ரோப்னு தெரில அவருக்கு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா, பாக்டீரியல் ஃபில்டர் இருக்குது ஆக்சுவலாக, அதில் போட்டு ஃபில்டர் பண்ணி பார்க்குறாரு. இந்த ஆர்கானிசம் பாக்டீரியல் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி போயிடுது. ஸோ மேலே பார்க்க முடியல, பாக்டீரியா இல்லை அப்போ. ஸோ அப்போ அவர் என்ன கன்க்ளூட் பண்ணுறாருன்னா, இது ஒரு பாக்டீரியா கிடையாது, பட் பாக்டீரியல் ஃபில்டரில் ஃபில்டர் ஆகி போயிடுது, ஆனால் இது என்ன ஆர்கானிசம்னு தெரில. அதுதான் என்ன சொல்லுது டி இவனோஸ்கி. ஸோ ரெக்கக்னைஸ்ட் சர்டன் மைக்ரோப்ஸ் ஆஸ் கேஷுவல் ஆர்கானிசம்ஸ் ஆஃப் தி மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோ. அந்த டிசீஸோட பேர் டொபாக்கோ மொசைக் டிசீசஸ். ஸோ வைரஸ்க்கு ஓகே, அது லேட்டர் ஸ்டேஜில் வைரஸ்க்கு என்ன பேர் வச்சாங்கன்னா, டொபாக்கோ மொசைக் வைரஸ்னு பேர் வச்சாங்க. These were found to be smaller than bacteria because they passed through the bacterial proof filters. பார்க்க இப்படி தான் இருந்துச்சு, இதனால தான் அவங்க செக் பண்ணாங்க. இது டொபாக்கோ லீஃப். ஓகே, அண்ட் ஆக்சுவலாக இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஹாலோ கோர் இருந்துச்சு, நடுவில் கொஞ்சம் ஓட்ட மாதிரி தான் இருக்கும். அண்ட் என்ன இருக்கீங்க, ஆர்என்ஏ இருந்தது. அண்ட் திஸ் இஸ் கால்ட் கேப்சோமியர். மொத்தமாக சொல்லணுன்னா கேப்சிட். இதுதான் வைரஸோட பார்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் இது டொபாக்கோ மொசைக் வைரஸோட பிக்சர். பட் டி இவனோஸ்கிக்கு தெரியாது, இந்த மாதிரி தான் இருக்குது, இது வந்து ஆர்என்ஏ இருக்கிற ஒரு வைரஸ் அப்படிங்கிறதுல எதுவுமே தெரியாது. அவர் என்ன சொன்னார்னா, பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர் வச்சு பார்க்கும்போது பாக்டீரியா விட சின்ன சைஸாக ஒரு ஆள் இருக்குது, அந்த ஒரு ஆள் என்ன ஆகுது, ஃபில்டர் ஆகி போயிடுது. அவ்வளோதான் டி இவனோஸ்கி சொன்னார். எந்த இயரில் சொல்லியிருக்காரு, 1892லேயே சொல்லிட்டார். அடுத்து வந்தது தான் எம்டபிள்யூ பெய்ஜனிக். இவர் எப்போனா 1898, அவர் 1892. ஆஃப்டர் 6 years 1898ல் யார் வரா, பெய்ஜனிக் வரார். இவர் என்ன சொன்னார்னா, இவர் தான் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ குட் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் ஹெல்தி பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இப்போ இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ்லேருந்து நான் வந்து ஃப்ளூயிட் எடுத்து ஹெல்தி பிளான்ட்ஸில் கொடுத்தா என்ன ஆகுது, ஹெல்தி பிளான்ட்ஸும் இன்ஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஃப்ளூயிடில் என்னமோ இருக்குது, அதுதான் என்ன பண்ணுது, ஹெல்தி பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுது. கரெக்ட். ஸோ அண்ட் நேம்டு தட் நியூ பேத்தோஜன் வைரஸ். இவர் தான் அது என்னன்னு சொன்னார், பேத்தோஜனுக்கு வைரஸ் அப்படிங்கிற பேரே கொடுத்தது. யார் கொடுத்தது, பெய்ஜனிக். அண்ட் கால் த ஃப்ளூயிடாஸ். அந்த ஃப்ளூயிட் அவர் ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டாரு. தட் இஸ் கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம். அப்படின்னா இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயிட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம்னு சொன்னது, வைரஸ்ன்னு சொன்னது. அண்ட் அந்த ஃப்ளூயிடை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா அது டிசீஸ் காஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னது. இந்த மூணுமே யார் சொல்லியிருக்கா, பெய்ஜனிக். எப்போ சொல்லியிருக்காரு, சாரி இந்த 3 பாயிண்ட்டையும் பெய்ஜனிக் சொல்லியிருக்காரு. இந்த 3 பாயிண்ட்டையும் பெய்ஜனிக் எப்போ சொல்லியிருக்காரு, 1898ல் சொல்லியிருக்காரு. ஓகே, இவர் தான் பெய்ஜனிக். இது கொஞ்சம் பழைய ஃபோட்டோங்கனால பெருசாக கிளாரிட்டி இருக்காது, பட் அந்த டைமில் எடுத்தது. இது பெய்ஜனிக். இதில் என்ன, இவர் அந்த ஃப்ளூயிடம் சொன்னார்ல, கண்டாஜியம் விவம் ஃப்ளூயிடம், அதுதான் இது. ஸோ டொபாக்கோ மொசைக் கிறிஸ்டல் டொபாக்கோ. ஓகே, ஸோ இதுதான் உள்ளே வச்சுருக்காரு. இந்த ஃப்ளூயிட் தெரியுது பார்த்தீங்களா குட்டியா, ஓகே. நெக்ஸ்ட் யார் வராங்கன்னா, ஸ்டான்லி. இவர் எப்போ வராங்கன்னா 1935. அவங்கெல்லாம் 80s 90ல். ஓகே, 1892 1898. இது 1935ல் தான் வராங்க. யார், WM ஸ்டான்லி. showed that viruses could be crystallized. இதுதான் அவர் ஃபஸ்ட்டு பண்ணது. ஸோ வைரஸஸை ஆக்சுவலாக அந்த ஃப்ளூயிட்லேருந்து கிறிஸ்டலைஸ் பண்ணி தனியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னது தான் யார், ஸ்டான்லி. showed that viruses could be crystallized and crystals consist of largely of proteins. This is a potent MCQ. Okay, and they are inert outside their specific host cell. ஸோ ஒரு ஹாஸ்டலுக்கு வெளியே இனர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் இவர் தான் சொன்னார். ஸோ த வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேராசைட் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆப்ளிகேட் பேராசைட் அப்படின்னா கண்டிப்பாக அது பேராசைட்டாக தான் வாழ முடியும், அதுதான் ஆப்ளிகேட் பேராசைட். ஸோ அதை பேராசைட்டாக இல்லை வெளியே இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும், இனர்ட்டாக இருக்கும் அவுட் சைடில். ஸோ இந்த 3 பாயிண்ட்டும் தான் யார் சொன்னது, ஸ்டான்லி சொன்னது. எப்போது, 1935ல். ஸோ என்ன சொல்லியிருக்காரு, அதை கிறிஸ்டலைஸ் பண்ண முடியும்,
அண்ட் அந்த கிறிஸ்டலில் லார்ஜ்லி என்ன இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு inert outside the cell னு சொன்னார். அதுக்கப்புறம் they are obligatory parasites. இதுதான் அவர் இம்பார்ட்டண்டாக சொன்ன 3 பாயிண்ட்ஸ். ஓகே, யார்? WM ஸ்டான்லி. ஸோ வெளியே கிறிஸ்டலைஸ்டாக இருக்குன்னா இதுதான் அது வெளியே இருக்கிற கிறிஸ்டலைஸ்டாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன், எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்களேன். அது நல்லா ஹெக்ஸாகனல் மாதிரி இருக்குது, இது ஒரு மாதிரி ரெக்டாங்குலர் மாதிரி இருக்குது, ரைட்? So, in addition to the proteins, viruses also contain genetic material that could either be RNA or DNA. So, viruses பொறுத்த வரைக்கும் protein மட்டும் கிடையாது. ஸ்டான்லி சொன்ன மாதிரி protein மட்டும் கிடையாது. But largely of protein தான் அவர் சொன்னார். protein மட்டும் தான் இருக்குன்னு அவர் சொல்லலை. ஸோ protein மட்டும் இல்லாமல் அப்போ வேறு என்ன இருக்குது? எஸ், genetic material இருக்குது, RNAவா இருக்கும் or DNA. இது MCQ எப்படி கேட்பாங்கன்னா RNA and DNAன்னு கொடுத்துருவாங்க. நீங்களும் ஆல்ரெடி அந்த சென்டென்ஸை பார்த்ததில் என்ன பண்ணுவீங்க? டிக் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இட்ஸ் ராங். RNA and DNA என்ன அர்த்தம்? RNAவும் இருக்குது, DNAவும் இருக்குன்னு அர்த்தம். பட் வைரஸ்க்கு அப்படி கிடையாது. RNA DNA ரெண்டும் கிடையாது ஜெனட்டிக் மெட்டீரியலாக. RNAவா இருக்கலாம், அப்படி இல்லைனா அது DNAவா இருக்கும், அவ்வளோதான். ஸோ நோ வைரஸ் கண்டைன்ஸ் போத் RNA and DNA. ஸோ a virus is a nucleoprotein and the genetic material is infectious. ஸோ இது நியூக்ளியோப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிடும் இருக்கும் அண்ட் ப்ரோட்டீனும் இருக்கும். அண்ட் அதில் இருக்கிற ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் என்னது? இன்ஃபெக்ஷியஸ். தட் இஸ் பொட்டன்ட் MCQ. ஸோ யார் மெயின்லி இன்ஃபெக்ஷியஸ்? ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் வைரஸில். ஓகே, ஸோ என்வெலப் இருக்கும், வெளியே ஒரு கவர் இருக்கும் அண்ட் உள்ளே யார் இருப்பா? RNA or DNA இருக்கும். இந்த என்வெலப் அப்படிங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். ஓகே, in general, viruses that infects plants have single stranded RNA. So, single strand RNA யாருக்கு இருக்குது? Plant viruses-க்கு. ஜென்ரலாக சொல்கிறோம், எப்பவுமே அப்படி தானான்னு கேட்டால் இல்லை, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் லைக் தட். ஓகே, ஸோ வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்ட், அப்படி இல்லைனா டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA. ஓகே, ஸோ பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் பாக்டீரியோஃபேஜுக்கு, தட் இஸ் பாக்டீரியோஃபேஜஸ் ஆர் நத்திங் பட் த வைரஸ் விச் அஃபெக்ட்ஸ் தி பாக்டீரியா. பாக்டீரியாவே அஃபெக்ட் பண்ணுற வைரஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பாக்டீரியோஃபேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ பாக்டீரியோஃபேஜஸ் ஆர் நாட் bacteria but viruses which affects the bacteria. Okay, so viruses that infects the bacteria are usually double stranded DNA viruses. So இது usually எப்படி இருக்கும்? Double stranded DNA viruses இருக்கும். So இது main MCQs. They are potent MCQs. Most of the time எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு மேட்ச்ல கொடுக்கலாம். இந்த சைடு plant, animals, bacteria அந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் மேட்ச்சில் மிக்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கலாம். டபுள் ஸ்டாண்ட் RNA, சிங்கிள் ஸ்டாண்ட் RNA, டபுள் ஸ்டாண்ட் DNA அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுப்பாங்க. ஸோ யூ ஷுட் பி கிளியர். ஸோ பிளான்ட்டில் சிங்கிள் ஸ்டாண்ட் RNA வைரஸ் அண்ட் அனிமல்ஸில் சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர் டபுள் ஸ்டாண்ட் RNA அண்ட் டபுள் ஸ்டாண்ட் DNA. அதே வந்து பாக்டீரியாவில் டபுள் ஸ்டாண்ட் DNA மட்டும்தான். ஓகே, next the protein coat called capsid and made up of subunit called capsomeres. ஸோ மொத்தமாக ப்ரோட்டீன் கோட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? வெளியே இருக்கிற அந்த ப்ரோட்டீன் கோட்டை capsid, அதில் இருக்கிற சின்ன சின்ன சப்யூனிட்ஸை capsomeresன்னு சொல்கிறோம். அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் தி நியூக்ளிக் ஆசிட். ஸோ இதுக்குள்ளே தான் யார் இருப்பா? நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். அந்த நியூக்ளிக் ஆசிட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் வெளியே capsomeres ஒன்றா சேர்ந்து capsid-ஆக இருக்குது. ஓகே, so the capsomeres are arranged in a helical or polyhedral geometric forms. So these capsomeres are arranged in a helical or polyhedral geometric forms. So helical forms la irukum apdi illana yes polyhedral forms la irukum. So viruses cause diseases like enna diseases cause pannudhu? Mumps, smallpox, herpes, influenza, even in AIDS also by virus only. So plants la symptoms enna irukku? Mosaic formation irukku and leaf rolling, curl ஆகிறது, yellowing ஆகிறது, vein flux clear ஆகிறது and dwarfing வளராம ஷார்ட்டா இருக்குது. இது எல்லாமே viruses cause பண்ண symptoms in plants. Okay, so இது என்னது? Yes, helical type. Okay, so இது RNA because இது யார் affect பண்ணுது? Plant affect பண்ணுது. So this is nothing but tobacco mosaic virus ஓடது. Okay, so இது RNA and இதுல இருக்கிற ஒரு single thing is called as capsomere and இது RNA protect பண்றதுக்காக தான் இருக்கு and இது மொத்தமா நாம என்னன்னு சொல்றோம்? Capsid. Okay, இது capsid. So singular and the kutti single unit is called as capsomere. மொத்தத்தில் it is called as capsid. Next we are going to see about viroids. Virus வேற
viroids வேற. ஓகே, viroids யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சானா டைனர், டிஓ டைனர். எப்போ 1971ல. ஓகே, 1971ல என்ன டிஸ்கவர் பண்றாருன்னா ஒரு புது இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் இருக்கு, அது வைரஸை விட ஸ்மாலரா இருக்கு and it caused potato spindle tuber disease. ஓகே, ஸோ இது யாருன்னு அப்போ தெரியாது, இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இட் இஸ் ஸ்மாலர் தேன் வைரஸ் அப்படிங்கிறது ஒரு எம்சிக்யூ. ஓகே, ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி அன் ஃப்ரீ ஆர்என்ஏ. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி இருக்கு, ஃப்ரீ ஆர்என்ஏ. இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஒரு வைரஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தோம். எஸ், கேப்சிட் இருக்கணும், கேப்சிட்குள்ளதான் யார் இருப்பா, எஸ் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். ஸோ தட் நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கேப்சிட் இருக்கும். அண்ட் கேப்சிட் இருக்கிற ஒரு சிங்கிள் யூனிட்டையும் கேப்சோமியர்ஸ்னு சொல்லுவோம். கரெக்டா? இங்கே யார் இல்லைன்னா அந்த கேப்சிட் இல்லை, அந்த ப்ரோட்டீன் கோட் இல்லை, அது பதிலாக யாருக்கா ஃப்ரீ ஆர்என்ஏ மட்டும்தான் இருக்கு அண்ட் அதுதான் இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஆர்கானிஸ்தை நம்ம என்னன்னு சொல்றோம், வைராய்ட்ஸ்ன்னு சொல்றோம். இது வைரஸை விட குட்டியா இருக்கு. It lacked the protein coat that is found in viruses, hence the name viroid. The RNA of the viroid was low molecular weight. இதுவும் important. So இதுல இருக்கிற free RNA எப்படி இருக்கும், low molecular weight இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு sometimes sentence type ஆஃப் கொடுப்பாங்க, correct statement incorrect statement அப்படி கேட்பாங்க. கேட்கும்போது லோக்கு பதிலாக high molecular weight கொடுத்துருவாங்க. ஸோ இதை நீங்க கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ low molecular weight. ஓகே, ஸோ வைராய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மெயினா 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன, ஒன்று வைரஸ் விட சின்னதா இருக்கு and it is causing potato spindle tuber disease. அடுத்தது ஃப்ரீ ஆர்என்ஏ தான் இன்ஃபெக்ட் பண்ணுது, இதுக்கு புரோட்டீன் கோட் கிடையாது. and that free RNA is of low molecular weight. ஓகே, இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட், ஸோ திஸ் இஸ் நார்மல் பொட்டேட்டோ. இது ஸ்பிண்டில் டியூபர் வந்த பொட்டேட்டோ, எவ்வளோக்கு எவ்வளோ பாதிக்குது பாருங்க பொட்டேட்டோவை. ஸோ நெக்ஸ்ட் we are going to see about prions. ஸோ இப்போ ஆக்சுவலாக ப்ரையான்ஸ் அப்படிங்கிறது என்ன, இப்போ நம்ம வைராய்ட்ஸ் பார்த்தோம். வைராய்ட்ஸில் என்ன இருந்துச்சு, ப்ரோட்டீன் கோட் இல்லை, பட் உள்ள இருக்கிற நியூக்ளிக் ஆசிட் மட்டும்தான் இருந்துச்சு. கரெக்டாக? ஆனால் ப்ரையான்ஸில் என்னன்னா அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் தான் பிரச்சனை. ஸோ இங்கே வந்து நியூக்ளிக் ஆசிட்க்கு ரோலே கிடையாது. யார் இருக்கா, அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் தான் பிரச்சனை பண்ணுது. ஓகே, ஸோ பி ஃபார் பி, ப்ரையான்ஸ் அப்படின்னாவே அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் விச் காஸ் சம் டிசீசஸ். மெயினாக இது என்ன பண்ணுன்னா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுது. ஓகே, so in modern medicine, certain infectious neurological diseases were found to be transmitted by an agent consisting of abnormally folded proteins. The agent was similar in size to the viruses. So இதுல similar in size to the viruses important. ஏன்னா viroids எப்படி இருந்துச்சு, smaller than the virus. Very good. இது similar to the virus. So these agent were called as prions. So prions அப்படினாவே abnormally folded proteins, மெயினா நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுது. தென் எஸ், the agents were similar in size of to the viruses. So most notable disease caused by prions என்னன்னா bovine spongiform encephalopathy. So BSE ன்னு சொல்லுவோம். bovine அப்படினாவே பசுமாடு இல்லை எருமை மாடு. ஓகே, buffalo or cow. spongiform encephalopathy, cephalo அப்படினாவே head அப்படின்னு அர்த்தம். ஸோ என்கெஃபலோபதி அப்படிங்கும்போது என்ன அர்த்தம்னா சம்திங் ராங் வித் ஹெட். ஹெட்ல என்ன இருக்கும் உள்ள, எஸ் பிரெயின் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ சம்திங் ராங் இன் தி பிரெயின். ஸோ நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் காஸ் பண்ணுது. காமன்லி கால்ட் அஸ் மேட் கவ் டிசீஸ். காமன் அது என்னன்னு சொல்லுவோம், மேட் கவ் டிசீஸ் இன் தி கேட்டல்ஸ். ஸோ bovine spongiform encephalopathyங்கிற டிசீஸை காமனாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மேட் கவ் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, and cattleஸ்ல and it is analog variant. இதே சேம் இது ஹியூமன்ஸ்ல வந்துச்சுன்னா அதோட பேரு சேர் ஜேக்கப் டிசீஸ். ஓகே, சிஜேடின்னு சொல்லுவோம் ஹியூமன்ஸ்ல. ஓகே, ஸோ இதுதான் அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ், இதுதான் இன்ஃபெக்ட் பண்ற ஆளுங்க ப்ரையான்ஸ். ஓகே, ஸோ யூஸ்வலா ஹியூமன்ஸ்லயும் சரி கவுஸ்லயும் சரி என்ன பண்ணும், பிரெயினை அஃபெக்ட் பண்ணும். So இது வந்து some pictures of cow affected with mad cow disease. So actually என்ன ஆகும்னா அவங்களோட nervous system affect ஆகும். அதனால கவுனால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, அந்த கனெக்ஷன் இருக்குமே, அந்த மோட்டார் கண்ட்ரோல் இருக்காது. ஓகே, and eventually they will die. Next we are going to see about lichens. lichens எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்ட்? கேட்டிருக்கீங்க, ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கீங்க lichens. lichens அப்படிங்கிறது என்னது? எஸ்,
ஃபங்கை அண்ட் ஆல்கையோட சிம்பயாட்டிக் அசோசியேஷன். சிம்பயாட்டிக் அசோசியேஷன்னா நீ ஒன்று கூட நான் ஒன்று கொடுக்குறேன், ரெண்டு பேர் சேர்ந்து வாழலாம். ஸோ இதுதான் என்னது சிம்பயாட்டிக் அசோசியேஷன். ஸோ இதில் லைக்கன்ஸ் ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் தட் இஸ் மியூச்சுவல் பிட்வீன் ஒன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஆனால் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு ஆல்கே ஒரு ஃபங்கை இருக்கிற மாதிரியா இருக்கு, ஒரு செடி மாதிரி இருக்கு, கரெக்ட்? ஸோ the algal component is known as phycobiont. ஸோ algal componentங்கிறது phycobiont and fungal component mycobiont. ஃபங்கல்ல தான் மைக்கோரைஸா இருக்கு, ஸோ இட் இஸ் a mycobiont அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்கல்ல phycobiont. ஸோ இதுல the algal component is known as phycobiont and fungal component is mycobiont, which are autotrophic and heterotrophic respectively. Yes or no? Yes. algae autotrophic, அதே வந்து ஃபங்கைங்கிறது heterotrophic. Yes. Algae prepare food for fungi and fungi provides shelter and absorb mineral nutrients and water for its partner. Okay. So இவங்க food கொடுப்பாங்க, அங்க இருந்து இவங்க shelter கொடுப்பாங்க, அவ்வளவுதான். So lichens are very good pollution indicators. They do not grow in polluted areas. So இது வேற varieties of lichens. பார்க்க அப்படியே செடி மாதிரியே இருக்குல்ல. So this is also a lichen. So இது சாப்டர் முடிஞ்சு. ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம் இந்த சாப்டர்ல சொல்லுங்க. எஸ், biological classification. So started with Whittaker classification, 2 kingdom classification பார்த்தோம், 3 kingdom பார்த்தோம், 4 kingdom பார்த்தோம், just names மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் 5 kingdom classification. 5 kingdom classification யார் கொடுத்தா? Whittaker. என்னென்ன கொடுத்துக்க, என்னென்ன kingdom? Kingdom Monera, kingdom Protista, kingdom Fungi, அப்புறம் kingdom Plantae and Animalia. இதில் 3 kingdom clear-ஆ பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் Plantae and Animalia அடுத்து செப்பரேட் சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். இது இல்லாம இந்த கிங்டத்துல சேராத கொஞ்சம் ஆளுங்க இருந்தாங்க, அதை நம்ம தனியா பார்த்துருக்கோம். யார் யார் இருந்தாங்க? எஸ், வைரஸ், வைராய்ட்ஸ், ப்ரையான்ஸ், அதுக்கப்புறம் லைக்கன்ஸ், இது பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.